ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு டிபேட் பத்தி பார்க்க போறோம். சமீபத்துல கிளப்ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன்ல அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழ் நடத்தப்பட்ட ஒரு டிபேட். இதுல பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். குறிப்பா இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்தவர்களை பார்த்து முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, திரித்துவம் என்பது தவறான ஒரு கான்செப்ட். இது ஒரு சரியான கான்செப்ட் இல்ல அப்படிங்கிறத முன்வைப்பாங்க. ஆனா, இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, ஏகத்துவம் அப்படின்ட்டு இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்ற அந்த விஷயத்துல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெளிவா இங்க சொல்லப்பட்டிருக்கு. அதனால குறிப்பா கிறிஸ்தவர்கள் இத பார்த்து நீங்க அப்பாலஜெடிக் ஊழியத்துல இருந்தீங்கன்னா, அதாவது விசுவாச தற்காப்பு ஊழியங்கள் இருக்கிறவர்களுக்கும், மற்றவர்களுக்கும் இது மிகப்பெரிய பிரயோஜனமா அமையும். நீங்க இத கண்டிப்பா கடைசி வரைக்கும் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ என் கூட விவாதத்துக்கு வந்திருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, மகதீர் அப்படிங்கிறதான ஒரு இஸ்லாமிய சகோதரர். இவர்தான் என்னை விவாதத்துக்கு என்னை அழைப்புதல் விடுத்திருந்தார். ஒரு சகோதரர் மூலமாகவும் பின்பு என்னிடத்தில் நேரடியாகவும் விவாதத்தினுடைய அழைப்பு விட்டிருந்தார். அதன் அடிப்படையில் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டுதான் ஒரு தலைப்பு தீர்மானிக்கப்பட்டது. அதாவது தௌஹீத், இஸ்லாமியர்கள் கூறக்கூடியதான இந்த இறை கொள்கை சம்பந்தப்பட்டதான விஷயம். அப்போ அவர்கள் தௌஹீத் அப்படிங்கிறதான இறை கொள்கை சரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே கூடவே இந்த திருத்துவத்தையும் சேர்த்து நம்ம பேசலாம். உங்களோட திருத்துவத்தின் மீது ஏதாவது கேள்விகளோ வாதங்களோ இருந்தால் அதையும் நம்ம சேர்த்து பேசலாம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படி தலைப்பு ஈக்குவலாக தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த தலைப்பை இவர்தான் மகதீர் பிரதர் தான் நிராகரித்து, வேண்டாம் நீங்க ஒன் சைடாட்டை பேசிக்கோங்க, அதாவது தௌஹீது விஷயத்த நீங்களே பேசிக்கோங்க, நான் அதுக்கு மறுப்பு சொல்றேன், அதையே நம்ம விவாதமாட்டு வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தது இந்த மகதீர் பிரதர் தான். அதன் அடிப்படையில தான் விவாதம் ஆரம்பிக்கிறதே தவிர, அவரை ஏமாற்றி கொண்டு வந்து நம்ம விவாதம் ஆரம்பிக்கிறதாட்டு தயவு செய்து யாரும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கு மட்டும்தான் இந்த இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்துக் கொள்கிறேன். அவர் மகதீர் பிரதர் விடுத்த அழைப்பின் பேர்ல அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இந்த விவாதம் நடக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா அப்படிங்கிறதாகும். சரி, இதுதான் நான் சொல்லக்கூடியதான் இந்த இன்ட்ரடக்ஷன். ஓகே, கரண் பிரதர், நீங்க டைம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதன் பிறகு நம்ம ஆரம்பிச்சிருவோம். ஓகே, நீ யார் முதல் பேச போறோம்னு சொல்லுங்க. யாரு, நீங்களா மகதீர் பிரதரா பேசுறீங்க? நீங்களா? நீங்களா வெயிட் பண்ணுங்க. 38 ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் டைம் இந்த ஸ்டாப் வாட்சர் செட் பண்ண. ஓகே, இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அபிஷேக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் அபிஷேக். இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை ஏற்படுத்துவின், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நமக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா அப்படிங்கிறதாகும். இந்த தலைப்பை நான் இரண்டாக பிரித்து பேசும்படிக்கு விரும்புகிறேன். முதலாவது அல்லாஹ் உண்மையான இறைவனா, இரண்டாவது அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா அப்படிங்கிறதான இந்த தலைப்பை இரண்டாக பிரித்து பேசும்படிக்கு விரும்புகிறேன். முதலாவது அல்லாஹ் உண்மையான இறைவனா அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உண்மையான இறைவன் கிடையாது. அல்லாஹ் ஒரு பேகன் காட் அப்படிங்கிறதான ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். இந்த அல்லாஹ் ஒரு பேகன் காட் அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இஸ்லாம் என்கிறதான இந்த மார்க்கம் எப்பொழுது தோன்றப்பட்டது, எப்படி தோன்றப்பட்டது அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் பார்க்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு பின்பு 7ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் முகமது என்கிற மனிதரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்கிறதான மார்க்கம். இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம் ஆரம்பிக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்தில் பரவலாக அந்த இடத்தில் 3 மார்க்கங்கள் காணப்பட்டது. முதலாவது யூத மார்க்கம், இரண்டாவது கிறிஸ்தவ மார்க்கம், மூன்றாவது இந்த 2 மார்க்கத்துக்கும் சம்பந்தமே இல்லாதான குறைஷிகளுடைய ஒரு மார்க்கம் காணப்பட்டிருந்தது. இப்போ இதை எப்படி நான் பேகன் காடு அல்லாஹ் பேகன் காடுன்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்லாமினுடைய ஆதாரமாகி இந்த குரானை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால், குரானில் யூதர்களுடைய கதைகள் சில மாற்றத்துக்கு உட்படுத்தி குரானில் காணப்படும். கிறிஸ்தவர்களுடைய கதைகள் சில மாற்றத்துக்கு உட்படுத்தி குரானில் காணப்படும். அதன் பிறகு இந்த 2 மார்க்கத்துக்கு சம்பந்தமே இல்லாத குறைஷிகளுடைய ஆராதனை முறைமைகளும் இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் காணப்படும், குரானுக்குள் காணப்படும். அப்போ அதாவது இது தேவன் பைபிள் இறைவன் சொல்லாத சில ஆராதனை முறைமைகளை அவர்கள் தனியாக, அதாவது குரோஷிகள் தனியாக கடைபிடித்து வந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். இந்த குரோஷிகளுடைய ஆராதனை முறைமைகளை இஸ்லாமிய மார்க்கம் அல்லது குரான் கூறக்கூடிய இறைவன் அங்கீகரித்திருக்கிறார். அப்படிங்கிற போது அல்லாஹ் ஒரு பேகன் காட் அப்படிங்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இதை நான் சில ஆதாரங்களுடன் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். இந்த டிபேட் என்கிறது ஒரு குறிப்பிட்ட நேர எல்லை அளவுக்கு உட்பட்டு இருக்கிறபடினால் எல்லா ஆதாரத்தையும் நம்மால் கொடுக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு சாம்பிள் எவிடன்ஸை மட்டும் நான் கொடுத்து விட்டு செல்லும்படிக்கு விரும்புகிறேன். அப்போ
இது வந்து இந்த குறைஷிகளுடைய மார்க்கத்தில் காணப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது இந்த காபா என்கிறதான இந்த ஆலயம். இந்த ஆலயம் வந்து கிறிஸ்தவர்களுடைய இறை இல்லம் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு இதை ஆராதிக்க மாட்டார்கள். அப்படி தேவன் கட்டளை கொடுக்கவும் இல்லை. யூதர்கள் இதை வணங்கவும் இல்லை. யூதர்கள் இதை வந்து ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் எங்கேயும் கட்டளை கொடுக்கவில்லை. இந்த காபா என்கிறதான இந்த ஆலயம் யாருடையதுன்னு கேட்டீங்கன்னா, குறைஷி என்கிறதான ஒரு கோத்திரத்தினர் அவர்களுடைய ஒரு ஆராதனை முறைமையாக காணப்பட்டது. அவர்களுடைய அந்த ஆராதனை முறைமை தான் அந்த ஆராதனை செய்யக்கூடிய அந்த இல்லத்தை தான், அந்த ஆலயத்தை தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் தங்களுடைய வழிபாட்டு முறையாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இது இஸ்லாமியர்களுடைய மொழிநடையில் பேச போனால் ப்ரீ இஸ்லாமிக் பீரியட், இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்தில் அவர்களுடைய பேகன்ஸ் ஆராதனை முறைமையாக தான் இந்த காபா என்கிறதான இல்லம் காணப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு நான் இது இஸ்லாமிய கிரந்தத்திலிருந்து ஒரு எவிடன்ஸ் தரும்படிக்கு விரும்புகிறேன். நீங்கள் வேணா போய் படித்துக் கொள்ளலாம். அல் பிதாயா வல் நிஹாயா அப்படிங்கிறதான இப்னு கதீர் எழுதியதான புஸ்தகம், முகமது நபியை பற்றியதான வாழ்க்கை வரலாறு, பாகம் 5, பக்கம் 250 முதல் 252 வரைக்கும். அடுத்து அஹமது ஹதீஸ் 14597. இந்த சம்பவம், இந்த இடங்கள்ல வந்து ப்ரீ இஸ்லாமிக் பீரியட்ல இது இவர்களுடைய ஆராதனை முறைமையாக இருந்தது அப்படிங்கிறது, குறைஷிகளுடைய ஆராதனை முறைமையாக இருந்தது அப்படிங்கிறது மிக தெளிவாக பார்க்க முடியும். மட்டுமல்ல, இது அவங்களுடைய இன்னொரு ஆராதனை முறைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, சபா மர்வாங்கிறதான அந்த ஓட்டம், அந்த மலைகளுக்கு சுற்றி இவங்க இன்னைக்கு ஓடுவாங்க இல்லையா, இந்த ஆராதனை முறைமை. இந்த ஆராதனை முறைமை யூதர்கள் எங்கேயுமே கடைபிடிக்கவில்லை, கிறிஸ்தவர்கள் எங்கேயுமே கடைபிடிக்கவில்லை. அப்போ இந்த ஆராதனை முறைமை யார் கடைபிடித்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறைஷிகள் என்கிறதான ஒரு வர்க்கத்தினர் இந்த ஆராதனை முறைமை கடைபிடித்தார்கள் என்பது இஸ்லாமிய கிரந்தங்களிலிருந்து நாம் பார்க்க முடியும். இந்த குறைஷிகளுடைய சிலவர்கள் இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கம், இந்த 3 மார்க்கங்கள் இந்த கலவையாக தயாரிக்கப்பட்ட இந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்தில் இந்த குறைஷிகள் சிலர், இந்த ஆராதனை கடைபிடித்த சிலர் வந்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த ஆராதனை முறைமை வெறுக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். புகாரி ஹதீஸ் 1648 இந்த ஹதீஸ்ல நாம் பார்க்கும் பொழுது, ஆசிம் அப்படிங்கிறதான ஒரு சகாபி அனஸ் இப்னு மாலிக் அப்படிங்கிறதான ஒரு சகாபியிடம் கேட்கிறார், நீங்கள் வந்து இந்த சபா மர்வாக்கிடையே ஓடுகிறதை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தீர்களா அப்படின்னு கேட்கும் பொழுது, அனஸ் இப்னு மாலிக் என்ன சொல்கிறாருன்னா, ஆமா, நான் வெறுக்கக்கூடியவனாக தான் இருந்தேன். குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 158ஆம் வசனம் இறக்கப்படும் வரையில் நான் இதை வெறுக்கக்கூடியவனாக இருந்தேன். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கே தெரியுது இது ஒரு பேகன்ஸ் ஆராதனை முறைமை அப்படிங்கிறது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் இந்த சபா மர்வாங்கிறதான இந்த ஆராதனை முறைமை அவங்க எப்படி கடைபிடித்தார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு வந்து 2 சிலைகள் காணப்பட்டது. இசாபு, நாயிலா அப்படிங்கிறதான ஒரு 2 சிலைகள் காணப்பட்டது. இந்த 2 சிலைகளுக்காக அவங்க குறைஷிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இஹ்ராம் அணிந்து கொண்டு இந்த சபா மர்வாக்கிடையே வலம் வருவார்கள். இதுதான் அவங்களுடைய ஒரு ஆராதனை முறைமையாக காணப்பட்டது. இது ஒரு பேகன்ஸ் ஆராதனை முறைமை. இந்த ஆராதனை முறைமை இஸ்லாம் கூறக்கூடிய இறைவன் வந்து இது அங்கீகரித்திருக்கிறார், குர்ஆனில் அங்கீகரித்திருக்கிறார்ங்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம் 2446 இந்த ஹதீஸ்ல இந்த செய்தி வந்து காணப்படுகிறது. அப்போ இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, பேகன் ஆராதனை முறைமையை அங்கீகரித்தவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பேகன் காட் அப்படிங்கிற விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இந்த ஆராதனை முறைமையை தேவன் எங்கேயுமே பைபிள் இறைவன் எங்கேயுமே அனுமதிக்கவில்லை. இப்போ நம்ம அடுத்து 2வது விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா அப்படிங்கிறதான விஷயத்துக்குள்ளே வருவோம். இப்போ கரண் பிரதர் ஒரு 13 நிமிஷம் எனக்கு ஒரு முன்கூட்டி ஒரு தகவல் சொல்லிக்கோங்க. ஓகே, இப்போ அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா, இவங்க சொல்லக்கூடிய காலங்காலமாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஏகத்துவம், அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த விஷயம் உண்மையானதான குர்ஆன் அடிப்படையில் உண்மையாக காணப்படுகிறதா அப்படிங்கிறதான விஷயத்தை நம்ம இப்ப பார்ப்போம். குர்ஆனுடைய 24வது அத்தியாயம் 35ஆம் வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ் வானங்களுக்கும் பூமிக்கும் ஒளியா இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப இந்த ஒளியா இருக்கிறான்ங்கிற வார்த்தைக்கு வந்து அரபில் கொடுக்கப்பட்ட வார்த்தை நூர் அப்படிங்கிறதான வார்த்தை கொடுக்கப்படுகிறது. இந்த நூர் என்கிற வார்த்தை குறித்து இஸ்லாமியர்கள் பொதுவாக குர்ஆனில் ஒரு அறிவியல் காணப்படுகிறது, அறிவியல் உண்மை காணப்படுகிறது அப்படிங்கிறதுக்காக மேற்கோள் காட்டுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனுடைய 71ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனத்தில் அந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னா, இன்னும் அவற்றில் சந்திரனை பிரகாசமாகவும் சூரியனை ஒளி விளக்காகவும் ஆக்கியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்கிறது. அதாவது இந்த சூரியனை பிரகாசமாகவும் சந்திரனை ஒளி விளக்காகவும் அப்படின்னு சொல்லக்கூடிய, அப்படி சந்திரனுக்குரிய ஒளியை குறிக்கக்கூடிய இடத்துல நூர் அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சூரியனுக்குரிய ஒளிக்கு வந்து சிராஜ் அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது குர்ஆன் வந்து நூர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரதிபலிக்கக்கூடிய ஒளி, அது வேறொன்றிலிருந்து எடுக்கப்பட்டு பிரதிபலிக்கக்கூடிய ஒளி அப்படிங்கிறதுக்காக நூர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு குர்ஆன் அறிவியல் காணப்படுகிறது என்று சொல்லி நிறைய இஸ்லாமியர்கள் வந்து டாக்டர் ஜாகிர் நாயிக் உள்பட வந்து பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ
இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நூர் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரதிபலிக்கக்கூடிய ஒளின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்கள் அர்த்தம் கொடுக்குறாங்க. குர்ஆன்ல இந்த வசனத்தின் அடிப்படையில் அறிவியல் சந்திரன் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளி என்கிற அறிவியல் உண்மை குர்ஆன் பேசுகிறது அப்படிங்கிறதுக்காக மேற்கோள் காட்டுவாங்க. அப்போ இந்த இடத்துல அப்படி பார்க்கும் பொழுது அல்லாஹ் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளியாக காணப்படுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இதே நேரத்தில் குர்ஆன்ல முகமது நபியும் ஒளியா இருக்கிறார் என்று வசனம் இருக்கிறது. 33வது அதிகாரம் 46ஆம் வசனம். அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது மேலும் அல்லாஹ்வுடைய உத்தரவின்படி மக்களை அவன் பக்கம் அழைப்பவராகவும் பிரகாசிக்கும் ஓர் விளக்காகவும் இருக்கிறீர். இந்த இடத்தில் விளக்காகவும் இருக்கிறீர்ங்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சிராஜ். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளியா இருக்கிறான் என்கிறது இந்த இடத்தில் மிக மிக தெளிவா இருக்கும் பொழுது, அல்லாஹ் வந்து சுயமாக பிரகாசிக்கிறவன் அல்ல அப்படிங்கிற விஷயம் தெளிவாகிறது. அப்படியானால் அல்லாஹ் இந்த ஒளியை யாரிடத்தில் இருந்து வாங்குறான்? அல்லாஹ் சுயமாக பிரகாசிக்கவில்லை. அப்படியானால் இந்த அல்லாஹ் யாரிடத்தில் ஒளியை வாங்குகிறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு அல்லாவே பதில் சொல்லுகிறான். நம்ம இங்க புதுசா பதில கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய கீழ ஒரு உவமை சொல்லுகிறான். என்ன உவமை சொல்லுகிறான்டா, அல்லாஹ்வினுடைய ஒளியினுடைய உவமையாவது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. அந்த உவமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விளக்கு காணப்படுகிறது. அந்த விளக்குக்குள்ள வந்து ஒரு கண்ணாடி குவியல் காணப்படுகிறது. அந்த கண்ணாடி குவியலுக்குள்ள ஒரு விளக்கு காணப்படுகிறது. அந்த விளக்குல இது லைட் எரியுது. அந்த எரியவுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாக்கியம் பெற்றதான ஜைத்தூன் மரம் அப்படிங்கிறது, அதாவது ஒலிவ மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெயினால் இந்த விளக்கு வந்து எரிகிறது. அந்த எரியக்கூடிய அந்த வெளிச்சம் மட்டும்தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆனுடைய 24வது அதிகாரம் 35ஆம் வசனத்தில் அல்லாஹ் வந்து விளக்கம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை பார்க்க முடியும். அப்போ இங்க முக்கியமான கேள்வி என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அல்லாஹ் வந்து பிரதிபலிக்கக்கூடிய ஒளி, சுயமாக பிரகாசிக்கக்கூடியவன் அல்ல. அல்லாஹ்வுக்கு எரிபொருள் வேறொரு சோர்ஸ்ல இருந்து எரிபொருள் வருகிறதாக இங்கு காணப்படுகிறது அப்படிங்கிறதான விஷயத்தை பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ் ஒருவன் என்கிற வாதமும், அல்லாஹ் சுயமாக எல்லா விஷயத்தை செய்யக்கூடியவன், சுயசக்தி உடையவன் என்கிற வாதமும் இந்த வசனத்தின் அடிப்படையில் சுக்குநூறாக உடையக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். மேலும் அல்லாஹ் ஒரு தனித்தவன், அல்லாஹ் யாராலும் பெறப்படவில்லை என்றெல்லாம் இவர்கள் பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். ஆனால் குர்ஆனுடைய 3வது அதிகாரம் 180ஆம் வசனத்தின் அடிப்படையிலும், குர்ஆன் 57ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான் என்றால், வானங்கள் பூமி ஆகியவற்றில் இருக்கும் அனைத்திற்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹ்வுக்கே உரியதாகும். அதாவது அனந்தர பாத்தியதை, வானம் பூமி உள்ள எல்லா விஷயங்களுக்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹ்வுக்கே உரியதாகும்னு சொன்னா என்ன அர்த்தம்? அனந்தர பாத்தியதை அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொன்னா என்ன? மூதாதையர்களுடைய சொத்து எனக்கு வரக்கூடியதனுடைய பேர் தான் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து சுயமாக நான் கொஞ்சம் காசு சம்பாதிச்சு ஒரு நிலத்தை வாங்கினால் அது ஹெரிட்டேஜ் கிடையாது. அதே நேரத்தில் என்னுடைய தாத்தா பாட்டியினுடைய சொத்து எனக்கு கிடைச்சதுன்னா அது பூர்வீக சொத்து எனக்கு கிடைக்குது, ஹெரிட்டேஜ். இங்க அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவையெல்லாம் எனக்கு ஹெரிட்டேஜாக கிடைக்கும், எனக்கு வந்து பூர்வீக சொத்தாக கிடைக்கும், இன்ஹெரிட்டேஜாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது, அல்லாஹ் இந்த இடத்தில் யாராக மாறுகிறார்? அல்லாஹ்வுக்கு மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் மிக தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் அல்லாஹ் வந்து பரிந்துரை செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். குர்ஆன்ல 6வது அதிகாரம் 51ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அல்லாஹ் வந்து பரிந்துரை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். நான் அந்த வசனத்தை படிக்கிறேன். இன்னும் எவர்கள் இறைவன் முன் மறுமையில் கொண்டு வரப்படுகிறது பற்றி பயப்படுகிறார்களோ, அவர்களுக்கு இவ்வேதத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யும். பாவத்தில் நின்று நீங்கி அவர்கள் பயபக்தியுடையவராகும் பொருட்டு, அவனை தவிர அவர்களுக்கு பாதுகாப்பளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ எவரும் இல்லை அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது. அதாவது அல்லாஹ் வந்து பரிந்துரை செய்வான். மறுமை நாள்ல வந்து அல்லாஹ் தான் பரிந்துரை செய்வான். அல்லாஹ்வை தவிர உங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ எவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வே இங்க வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்க்க முடியும். மேலும் குர்ஆனுடைய 6வது அதிகாரம் 70ஆம் வசனத்தில் நாம் இந்த விஷயத்தை பார்க்க முடியும். அதாவது அங்க என்ன சொல்லப்படுகிறது என்றால், ஒரு நிமிஷம். ஓகே. நபியை யார் தங்கள் மார்க்கத்தை விளையாட்டாகவும் வெறும் வேடிக்கையாகவும் எடுத்துக்கொண்டார்களோ, இன்னும் யாரை இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றி விட்டதோ அவர்களை விட்டுவிடும். எனினும் அவர்களுக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் தான் செய்த செயல்களின் காரணமாக ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும். அவர்களுக்கு குர்ஆனை கொண்டு நினைப்படுத்தும். அந்த ஆத்மாவுக்கு அல்லாஹ்வை தவிர பாதுகாவலரோ பரிந்து பேசுபவரோ எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ குர்ஆன் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் வணங்கக்கூடிய இறைவன் யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவன் மறுமை நாளில் பரிந்துரை செய்யக்கூடியவனாக காணப்படுகிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியுது. இந்த பரிந்துரைங்கிற விஷயத்தை குறித்து பார்க்கும்போது குறைஷிகளுக்கு இந்த பரிந்துரை குறித்து ஒரு நம்பிக்கை காணப்பட்டது.
அந்த நம்பிக்கையை அல்லாஹ் உடைத்து பேசக்கூடிய விஷயத்தை பாருங்க. அதாவது மறுதலித்து பேசக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். குர்ஆனுடைய 39வது அதிகாரம் 43, 44 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் அங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பரிந்து பேசுபவர்களாக எடுத்துக்கொண்டார்களா? நபியே நீர் கூறுவீராக, அவை எந்த சக்தியும் அறிவும் பெறாமல் இருந்த போதிலுமா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கேட்டுட்டு என்ன சொல்கிறார் என்றால், பரிந்து பேசுதல் எல்லாம் அல்லாஹ்வுக்கே உரியது. அப்போ அல்லாஹ் மட்டும் தான் பரிந்து பேசுவான். அது நம்ம தான் அது அந்த அந்த பொறுப்பு, அந்த டியூட்டி நமக்கு தான் இருக்குது. எனக்கு தான் அது இருக்குது. அவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க அவங்க பண்ணுகிறதாட்டு தவறா நினைச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு, அந்த பரிந்து பேசுதல் அப்படிங்கிறதான அந்த கடமையை தன் மீது ஏற்றுக்கொள்ளுகிறான். அப்ப அல்லாஹ் பரிந்து பேசக்கூடியவன் அப்படிங்கிறது இந்த இடத்தில் சந்தேகத்துக்கு இடமின்றி அடிவரையிட்டு நிரூபிக்கக்கூடிய வேடிக்கையான விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ இஸ்லாமியர்கள் காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வரக்கூடிய வாதம் என்னது? அல்லாஹ் 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 ஒரே இறைவன் தான். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. அவன் தான் எல்லாம், எல்லாமே எல்லாம் அவன் தான். இறை கொள்கை மிகச் சரியாக இருக்கிறது என்று இஸ்லாமியர்கள் சொல்வார்கள். ஆனால் குர்ஆனை இஸ்லாத்தை நம்ம பரிசோதித்து பார்த்தா நேரே தலைகீழாக தான் காணப்படுகிறது. ஒரு பேகன் காடாகவும் காணப்படுகிறார் அப்படிங்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். மேலும் குர்ஆனுடைய 64வது அதிகாரம் இன்னி அல்லாஹ் குர்ஆன்லயே அல்லாஹ் என்ன சொல்கிறார் என்றால், வேறு சிலர் அல்லாஹ்வை தவிர வேறு சிலர் இருப்பதாக அல்லாஹ்வை மேற்கோள் காட்டக்கூடிய இன்னும் சில இன்னும் விஷயங்களை 2 நம்ம நிமிடம் தான். ஆதாரங்களோட எப்படி கேட்கல? இன்னும் 2 நிமிடம் தான் இருக்கு உங்களுக்கு. சரி. ஓகே. சரி. இப்ப அல்லாஹ் கூறக்கூடிய வேறொருவரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் எல்லாரும் கவனமா கேளுங்க. குர்ஆனுடைய 64வது அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதன் மீதும் நாம் இறக்கி வைத்த வேதமாகிய ஒளியின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. உன்னோட படிக்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளணும். அவனுடைய தூதர் மீது நீங்க ஈமான் கொள்ளணும். அதோட போதாது, நாம் இறக்கி வைத்த ஒளியின் மீது ஈமான் கொள்ளணும். பொதுவாக இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குர்ஆன் முழுக்க முழுக்க அல்லாஹ்வினுடைய வார்த்தை அப்படி நம்ம இப்ப எடுப்போம். பேசக்கூடியவர் என்ன சொல்றாரு? நீங்க அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளணும். அவருடைய தூதன் மீது ஈமான் கொள்ளணும். நான் அனுப்பின ஒளியின் மீது நீங்க ஈமான் கொள்ளணும். இங்க எத்தனை பேர் வந்தாங்க? மிக தெளிவாக 2 பேர் இருக்காங்க. எழுத்துக்கூட்டி படிக்க தெரிஞ்சவங்களுக்கு மிக தெளிவாக புரியும். இங்க 2 பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதான விஷயம். மேலும் குர்ஆனுடைய சரி, ஓகே, நீங்க முடிச்சுக்கோங்க. எனக்கு கரம் பிரதர் நீங்க முடிச்சுக்கோங்க. இந்த டைம் முடிச்சுக்கோங்க. அவருக்கு கொடுங்க வாய்ப்பு. ஜி ஒரு ஓகேயா? நிமிஷம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு நிமிஷம். ஜி இந்த சூரியனை, அதாவது அந்த அல்லாஹ் ஒளியா இருக்கான்டால, அந்த வசனம் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுங்களேன். நான் நோட் பண்ண விட்டுட்டேன். நீங்க டக்குன்னு சொல்லிக்கிட்டே போனீங்க, அதை நோட் பண்ணல. ரெஃபரன்ஸ் 24, கொடுங்க. 35. இந்த வசனம். அவரோட டைம் ஸ்டார்ட் ஆச்சா? ஸ்டார்ட் பண்ணி கொடுங்க அவர். இல்ல நீ ஸ்டார்ட் ஆகல. அவர் ஸ்டார்ட் ஆகிறான்னா 53க்கு ஸ்டார்ட் ஆகட்டுமே. நான் சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே, ஸ்டார்ட். ஓகே பிரதர், ஸ்டார்ட் பண்ணு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தனக்கு பிள்ளை ஏற்படுத்தி கொள்ளாத அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். சரி, இப்போ நம்ம விவாதத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ விவாதம் கூப்பிட்டது நான் தான், சரிங்களா? சரி, இப்போ அதற்கு முன்னாடி இப்போ அபிஷேக் எத்தனை கேள்வி வச்சிருக்காப்புலன்னா 1, 2, 3, 4 கேள்வி வச்சிருக்காப்புல, சரிங்களா? அந்த 4 கேள்விக்கு நம்மளுக்கு 3 நிமிஷம் போதும் பதில் சொல்ல. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒன்னொன்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த அரபி அகராதி ஒன்று சொன்னாப்புல. ஏன்னா இப்ப நம்மளுக்கு வாதங்கள் வைக்க வேண்டியது இருக்கு. இறைவன் உண்மையான இறைவன் அல்லாஹ் தான் அப்படிங்கிறதுக்கு சான்று நம்மளுக்கு வைக்க வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? அது பேசுறது நம்மளுக்கு 3-4 மணி நேரம் ஆகும். இருந்தாலும் ரத்தின சுருக்கமா இப்ப பேச வேண்டியது இருக்கு இந்த குறிப்பிட்ட நேரத்துல. அதனால அதை நம்ம பேசி ஆகணும். சரி, இப்ப 100 என்றால் பிரதி ஒளி என எங்கே அகராதி உள்ளது? அதை மட்டும் அவர் எனக்கு கொடுக்கணும். பிரதி ஒளியின் 100க்கு அர்த்தம் அப்படிங்கறத அவர் எனக்கு கொடுத்தாகணும். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப நம்ம வார்த்தை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். முதல்ல இப்ப நான் பேசுறது கொஞ்சம் தலைப்பு மாறி போற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் நான் நிரூபிக்கணும் அப்படிங்கறதுனால, இப்ப அல்லாஹ் இறைவன்கிறத நிரூபிக்கிறதுக்கு என் வாதத்தையும் கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நான் இதை தான் பேசணும். அதை நான் தலைப்புல சொல்லியிருந்தேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் முதல்ல இறைவன் இருக்கானா அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா? இறைவன் இருக்காங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, இந்த உலகத்தை யாராச்சும் ஒரு ஆள் தான் படைச்சிருக்கணும். சரிங்களா? ஏன்னா நாத்திக இன்னைக்கு இறைவன் இல்லைன்னு சொல்றான். ஆனா நம்ம பார்க்கக்குள்ள இறைவன் இருக்காங்கிறத உறுதி செய்யறோம். எப்படி உறுதி செய்யறோம்? படைப்பினங்களை பாக்குறோம். மனுஷன் படைப்பினங்களை பாக்குறான். ஒவ்வொன்றும் துல்லியமா அமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அவன் என்ன சொல்றான்? சரி, கண்டிப்பா இறைவன் தான் அதை படைச்சிருக்கணும் அப்படிங்கிறத மனுஷன் உறுதி செய்யறான். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப மனுஷன் அதை உறுதி செய்யறான்ல, அவனுக்கு சில வழிகள் தேவைப்படுது. எப்படி? உதாரணத்துக்கு ஒரு மனிதன் இருக்கான். ஒரு மனிதனுக்கு அவன் காட்டுல தனியா வாழ்ந்துகிட்டு இருக்கான். அப்படி வாழக்குள்ள அவனுக்கு யாரும் எதுவுமே இறைவனை பத்தி சொல்லி கொடுக்கல. அப்படி இருந்த போதிலும் அவன் எதை அறிஞ்சு கொள்வான்னா, இறைவனை அறிஞ்சு கொள்வான். சரி, இறைவனா ஒருத்தன் இருக்கதாண்டா செய்வான். படைப்பினங்களை பார்த்து அறிஞ்சுக்குவான். சரியா? 1.
ரெண்டாவது என்ன பண்ணுவான், யோசிப்பான். சரி, எல்லா பொருளும் ஒரு காரணத்தோட தான் நடக்குது அப்படிங்கறத நம்ம நிரூபிச்சிருக்கோம், அது உண்மைதான். ஏன்னா சயின்ஸாவும் அப்படிதான். எந்த பொருளா இருந்தாலும், எந்த ஆட்டம் இயங்கினாலும் ஒரு ரீசனா தான் இயங்குது. சரிங்களா? இப்ப அந்த மனுஷங்க எல்லாமே அதை ஏத்துக்கிறாங்க. ஒரு விஷயத்துல மறுக்கிறாங்க. எதுல? சரி, இப்ப இந்த உலகம் இயங்குது, நிறைய பேர் வாழ்றாங்க, இறக்குறாங்க, திருப்பி வாழ்றாங்க, இறக்குறாங்க. இது மட்டும் சும்மா நடக்குமா? இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கத்தான் செய்யுங்கிறத மனுஷன் அப்ப உணர்ந்துக்குவான், அந்த காட்டுல தனியா வாழ்ந்தாலும். சரிங்களா? சரி, இப்ப இததான் அப்படியே இஸ்லாம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒரு இறைவன் இருக்கான், படைச்சவன் ஒருத்தன் இருக்கான், அவனை நீங்க வணங்கணும் அப்படிங்கறத இஸ்லாம் சொல்லுது. ஒண்ணு. ரெண்டாவது சொல்லுது, அவன் ஒரு காரணத்தினால தான் இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறான் இல்லையா? அவனுக்கு இறை பணி எதுவுமே போகாம, இறைவனை பத்தி தெரியாம தன்னுடைய பகுத்தறிவு மூலமா யோசிக்கிறான்ல, அதையும் இஸ்லாம் சொல்லுது. உங்களை படைச்சதுக்கான காரணமும் இருக்கு. ஒரு இடத்துல மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக தவிர வேற எதற்கும் படைக்கவில்லை அப்படின்னு இறைவன் சொல்றான். ஒண்ணு. ரெண்டாவது அப்படியே கீழே வந்தானா, ரெண்டாவது என்ன சொல்றான், இதன் மூலமா உங்களை சோதிப்பான், இதுல யார் நல்லவன் கெட்டவங்கன்னு சோதிப்பான்ட்டு. இதுல நான் இன்னொரு கேள்வி கூடுதலா வச்சிடறேன். பைபிள்ல இறைவன் எதனால படைக்கப்பட்டான், அதாவது இந்த உலகத்தை இறைவன் எதனால, ஏன்னா நாத்திகர்கள் அதிகம் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். இது முக்கியமான கேள்வியும், மார்க்கத்துக்கு முக்கியமான கேள்வி இது. அவங்க கேட்டாலும் கேட்கலன்னாலும் இதை ஒரு இடத்துக்கு வரணும்னு சொன்னா அது என்ன நோக்கங்கிறத தெளிவுபடுத்தணும். அப்ப நான் இதை ஒரு கேள்வியா ஒண்ணு வச்சுக்கிறேன். பைபிள்ல இருந்து எதுக்காண்டி உலகம் படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பைபிள் வசனத்தோட அவர் அபிஷேகம் காட்டணும். சரிங்களா? அதை ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கிறேன். சரி, ஓகே. இப்ப அடுத்து எங்களுடைய வேதம் குர்ஆன்னு நாங்க நம்புறோம். ஏன் அப்படி நம்புறோம் அப்படின்னா, குர்ஆன்ல ஏகப்பட்ட சான்று இருக்கு. என்ன சான்று? இப்ப நான் அறிவியல் சான்று அது மாதிரி சொல்ல போறது இல்ல. நார்மலாவே கொஞ்சம் யோசிச்சோம்னா அதோட பாதுகாக்கப்பட்ட முறை, அதை பத்தியே நிறைய சான்று இருக்கு. கிறிஸ்தவர்கள் எதுல வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, குர்ஆன் துவக்கப்படல, குர்ஆன் ஒழுங்கா இல்ல, அதெல்லாம் வரலாற்று புறம்னு ஆதாரம் இல்ல அப்படிங்கிற மாதிரி வாதம் வைக்கிறாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இதுவே ஒரு ஆதாரம் தான் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை நான் காட்டிக்கிறேன். மனுஷன் கேட்கறான், என்ன கேட்கறான்னா, படைச்சவன் நாங்க திருப்பியும் மண்ணோட மண்ணாக மக்கி போனாலும் எழுப்பப்படுவோமா அப்படின்னு கேட்கறான். அப்ப அதுக்கு இறைவன் பதில் சொல்றான், இவங்க எந்த பொருளும் இல்லாதப்ப யாரு கொண்டு வந்தாலோ அதே மாதிரி மறுமையிலே கொண்டு வருவான் அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையில சொல்றான். சரி, அப்ப அந்த மாதிரி பார்த்தோம்னு சொன்னா, அப்ப நம்ம யோசிக்க தோணுது, இதுக்கு முன்னாடி எந்த பொருளாவும் இல்லாமல இருந்தோம், அப்ப நம்மள யாரு கொண்டு வந்தா? அப்ப அதே மாதிரி இறைவன் கண்டிப்பா கொண்டு வந்துருவான். எதுவுமே இல்லாம நம்மள ஒருத்தன் கொண்டு வந்தான்னா அதே மாதிரி கொண்டு வந்துருவாங்க. இங்க ஒரு தர்க்கவியலான ஒரு சூழ்நிலையிலே குர்ஆன் ஏற்படுத்துது இந்த ஒரு காரணம். சரிங்களா? இது ஒண்ணாச்சா? சரி, இப்ப சில பேர் என்ன விமர்சனம் வைக்கிறாங்க, அல்லாஹ்க்கு பேர் இல்ல அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன் இறைவனுக்கு பேர் இல்லாம உங்க இதுல இருக்கு, எங்க இதுல யெகோவா தேவன் பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க. இப்ப அதுக்கும் இஸ்லாத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னா அதுக்கும் மிக தெளிவான சான்று கிடைக்குது. என்ன கிடைக்குது? இறைவனுக்கு ஏன் பேர் இல்ல? இறைவனா என்ன அர்த்தம்? படைப்பாளன். இதுதான் இறைவனோட அர்த்தம். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ஆள்றவன் படைப்பாளன், எல்லாமே இறைவனுக்கு அடங்கும். இப்ப இறைவனுக்கு தனியா பேர் இருக்கணும்னு தேவையில்லை. ஏன் அப்படின்னா, ஒரு பொருள் இருக்கு, உதாரணத்துக்கு பல பொருள்கள் தனக்கு இணையா இருக்குன்னா அந்த பொருளை அடையாளப்படுத்துறதுக்கு தான் ஒரு பேரு தேவை, ஒரு அட்ரஸ் தேவை அந்த பொருளை அடையாளப்படுத்துறதுக்கு. இங்க இறைவனே அடையாளமா இருக்கக்குள்ள அப்புறம் எதுக்கு இறைவனுக்கு பேர் தேவை? சில பேர் சொல்லுவாங்க, பல கடவுள் இருக்கு, அதுல உங்க இறைவன் பேர் நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிலாம் கேட்பாங்க. சரியா? இது கேள்வியே தவறான கேள்வி. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு இறைவன் தான். சரியா? இருக்கிற இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான். அப்படி இருக்கல எந்த இறைவன் எல்லாத்தையும் படைச்சானோ அந்த இறைவனை தான் நாங்க அல்லாஹ் இறைவன் அப்படின்னு அழைக்கிறோம். மத்தபடி மத்தவங்க இறைவனே கிடையாது. சரிங்களா? அதுக்காண்டி எங்க இறைவனுக்கு நாங்க தனியா ஒரு பேர் சூட்டிக்க முடியாது. சரியா? அதையே நம்ம பாத்துறோம். சரி, ஓகே. இப்ப அடுத்து வருவோம், குர்ஆன் துவக்கப்பட்டதுக்கு வருவோம். இப்ப சில பேர் சொல்லுவாங்க, என்னது அப்படின்னா, நீங்க குர்ஆன் பின்பற்றீங்களா ஹதீஸை பின்பற்றீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் வாதங்கள் வைப்பாங்க. எங்க நிலைப்பாடு நம்ம தெளிவா சொல்லிட்டோம். நம்ம குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுறோம். ரெண்டுமே நம்மளுக்கு வஹி தான். எந்த செய்தியும் நம்ம மறுக்க மாட்டோம். சரிங்களா? அதையும் தெளிவுபடுத்தணும். ஏன் மறுக்க மாட்டோம் அப்படின்னா, ரெண்டுமே வஹி, ரெண்டுத்துக்கும் வேறுபாடு காட்ட மாட்டோம். எப்படி அப்படின்னா, உதாரணத்துக்கு குர்ஆன் இறைவனோட வார்த்தை. புரியுதுங்களா? குர்ஆனை இறைவன் இறக்குறான், அது நம்ம நம்பிக்கை, அதை நம்ம தெளிவுபடுத்துவோம், வரலாற்று ஆதாரபூர்வமா தெளிவுபடுத்துவோம். அடுத்து தூதரை பார்த்து இறைவன் சொல்றான், நபியே, இந்த வேதத்தை நீ உண்மை விளக்குவதற்காகவே உண்மை நாம் அனுப்பியுள்ளோம், இந்த வேதத்தை விளக்குறதுக்காண்டி. இந்த தூதர் சுயமா எதுவும் பேசுறதில்ல, இவர் பேசுறதெல்லாம் வஹி தான் அப்படிங்கிறதையும் இறைவன் தெளிவுபடுத்துறான். அப்ப அந்த ஹதீஸும் நம்மளுக்கு வஹி ஆகுது. புரியுதுங்களா? அப்ப அந்த வஹி ஆச்சுன்னு சொன்னா அப்ப அதுவும் நாங்க பின்பற்றதுக்கு தகுதியானது. அதை நாங்க எதுக்கும் வேறுபாடு காட்ட மாட்டோம். இருந்தாலும் குர்ஆனை நாங்க மேல தூக்குறது எதனால அப்படின்னா, அதற்கு விளக்க உரையா ஹதீஸ்கள் இருக்கிறதுனாலதான் குர்ஆனை வச்சு ஹதீஸை மதிப்பிடுறோமே தவிர ரெண்டுத்துக்கும் வேறுபாடு காட்டல. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து குர்ஆன் தூக்கப்பட்டதுக்கு வருவோம். இப்ப சில பேர் என்ன வாதம் வைக்கிறாங்க கிறிஸ்தவர்கள்னா, உங்க அடிப்படையே தப்பா இருக்கு, நீங்க உங்க வரலாற்று எல்லாம் சரியா இல்ல, நீங்க குர்ஆன்லாம் தூக்கப்பட்டதெல்லாம் சரியில்லை, நிறைய வசனம் காணா போச்சு, என்ன பண்ணான்னு தொகுத்தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. சரி, ஓகே. நான் அல்லாவுடைய ஒன்னொன்னு அவங்க வைக்கிற பிரதானமான விமர்சனம் என்ன அப்படின்னா, நீ அல்லாவுடைய ஒரு காலத்துல இருந்த குர்ஆனு உஸ்மான் அலி குர்ஆனு இல்ல, அதுவும் வேற அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சரிங்களா? அதனால இஸ்லாமிய சான்றுல இருந்து அதற்கான ஆதாரத்தை நம்ம எடுத்துருவோம்
அப்படின்ட்டு உங்கள்ட்ட ஒரு ஆதாரம் வைக்கிறேன். உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் ஆதாரம் சமுரார் அலி அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலயும் வாழ்ந்தவங்க, குர்ஆனை ஓதுனவங்க, மனப்பாடம் பண்ணவங்க, அபூபக்கர் அலி, உஸ்மான் அலி, புரியுதுங்களா? அதுக்கு அப்புறம் வாழ்ந்தவங்க, மனப்பாடம் பண்ணாங்க. அவங்க சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல முறை குர்ஆன் ஓதி காண்பிக்கப்பட்டது. இன்று நமது ஓதல் தான் அல் அர்தத் அல் ஆகிரா. இந்த ஓதல் தான் இப்பயும் இருக்கு. இது அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலயும் இருந்துச்சு, உஸ்மான் அலி காலத்திலயும் இருக்கு. ஹதீஸ் சொல்லிடுறேன். முஸ்தக்ரல் அல் ஹாக்கிம் 2904. இன்னொரு சான்று அதுக்கு நம்ம நிறைய சான்று இருக்கு. இன்னொரு சான்றை நம்ம எடுத்து வைக்கணும். உபைதா அறிவிக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல ஓதப்பட்ட ஓதல் தான் இப்பயும் ஓதக்கிட்டு இருக்கோம். உஸ்மான் அலி காலத்துல அறிவிக்கிறாங்க. முசன்னப் இப்னு அபிசைபா 30,2021 இந்த ஹதீஸ்ல இடம்பெறுது. சரிங்களா? அப்ப இங்க மிக தெளிவா அவங்களே சான்று கொடுக்குறாங்க. மனப்பாடம் பண்ணவங்களே அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கு, குர்ஆன் அப்படியே இருக்குங்கிற சான்றை கொடுக்குறாங்க. சரியா? சரி, அடுத்து இன்னொரு வாதம் கிறிஸ்தவர்கள் அப்படியே வைக்கிறாங்க. இதையும் பார்த்தா என்ன வாதம் வைக்கிறாங்க அப்படின்னா, சரி குர்ஆன் ஓதல் முறை பல குர்ஆன் வச்சிருக்காங்க, ஹப்ஸ், வரிசை, இந்த மாதிரி 7 வகையான வட்டார மொழிகளுக்கெல்லாம் சொல்றாங்க, அதுக்கு நீங்க ஒண்ணு காட்டுங்க அப்படிலாம் சொல்றாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படின்னா அந்த ஓதல் முறை தான், அந்த ஒரு சின்ன எதுல அந்த ஆண்பால் பெண்பால் இதுதான் வேறுபடும். அதற்கான சான்றும் இப்னு அப்பாஸ் தெளிவுபடுத்துறாங்க. சரிங்களா? அதற்கான சான்றையும் நம்ம பார்த்துருவோம். சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எப்படி குர்ஆன் ஓதப்பட்டதோ அப்படிதான் ஓதப்பட்டதுங்கிற சான்றை நம்ம பார்த்தோமா? சரி, இப்ப அடுத்து அப்படியே கீழே வருவோம். இப்ப வட்டார மொழி வழக்கு இப்னு அப்பாஸ் சொல்றாரு அந்த 7 அஃப்ருக்களும் ஒரே கருத்தை தான் பிரதிபலிக்கும், ஒரே கருத்து, எந்த மாற்றமும் கிடையாது. அந்த 7 மொழி இருந்தாலுமே எந்த மாற்றமும் எதுலயும் இல்ல அப்படிங்கிற மாதிரி செய்தி வருது. முஸ்லீம் 1490. சரிங்களா? இப்ப கிறிஸ்தவர்கள் இன்னொரு கதை கட்டுவாங்க. எப்படின்னா குர்ஆன்ல மாற்றப்பட்ட எழுத்துக்கள் ஒவ்வொரு வட்டார மொழி வழக்கு ஓதுறாங்கல்ல, அது எப்படின்னு கேட்டீங்கன்னா 10,243 இது மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஆனா அது பெரிய கதையை அளந்து விட்டுருக்காங்க. மொத்தமே குர்ஆன்ல இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஓதுன வட்டார மொழி வழக்கு 51 தான். அதையும் இனம் காட்டாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து இன்னொன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா குர்ஆன் நீங்க எழுதிட்டு வரீங்கல்ல, அந்த எழுத்து முறையெல்லாம் அப்போ உள்ளதை இப்ப கொடுத்தா ஓத முடியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப சீன் இங்க போட்டிருக்க ஒரு இடத்துல, அதுக்கு மேல இன்னொரு எழுத்தை உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் தப்பா இருக்கு, எழுத்து பிழைகள் குர்ஆன்ல இருக்கு அப்படிம்பாங்க. ஆனா அப்படியானா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த வட்டார மொழி வழக்கு சொன்னேன் இல்லையா, அந்த குர்ஆன்ல இந்த ஓசைக்கு எப்படி ஓதணும், இந்த எழுத்தை எப்படி ஓதணும், இந்த அலிஃப்க்கு அப்புறம் என்ன வரணுங்கிறது அதுக்கு ஒரு புத்தகம், சீனுக்கு அடுத்த எழுத்து என்ன வரணுங்கிறதுக்கு அதுக்கு ஒரு புத்தகம், இந்த மாதிரி தனித்தனியா புத்தகம் இருக்கு. இதையும் தாண்டி இன்னொரு சொல்றேன், மேலும் எல்லா குர்ஆனையும் எரிச்சாலும் அதே மாதிரி கொண்டு வந்துடலாம், அந்த ஓசைப்படியே கொண்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, இப்ப ஸ்வாதுன்னு ஒரு எழுத்து இருக்குன்னு வச்சுங்களேன், அதுக்கு மேல சீன் போடுவாங்க. ஏன் போடுவாங்க? அதோட உச்சரிப்பு கரெக்டான ஸ்வாது தான் அசல். ஆனா அந்த ஓசை வடிவில் அல்லாத இப்படிதான் ஓதுனாங்க, அதனால கம்மியான சவுண்டை நீ யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி மேல சீன் போட்டு விடுவாங்க. இதுக்கும் தனியான புத்தகம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இருக்கிறதுனால இப்ப மிக தெளிவான ஆதாரம் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது அப்படிங்கறத உறுதி செய்வோம். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதும். அடுத்து பால்குடி சட்டம் வருவோம். அடுத்து கிறிஸ்தவர்கள் என்ன விமர்சனம் வைப்பாங்க அப்படின்னா, பால்குடி சட்டம் குர்ஆன்ல ஆயிஷா நபி சொல்றாங்க பால்குடி சட்டம் நாங்க ஓதிக்கிட்டு இருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஆடு தின்ட்டு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி, ஆயிஷா நபி கொடுக்குற விளக்கத்தையும் ஒண்ணு பாத்துருவோம். ஆயிஷா நபி சொல்றாங்க 10 முறை உறிஞ்சு பாலருந்தல் என்பது திடமாக குர்ஆனில் கூறப்பட்டிருந்தது, பின்னர் 5 முறை மாற்றப்பட்டது, பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் போதே அது எடுத்து காட்டப்பட்டது, எடுத்து மேல உயர்த்தப்பட்டது, இறைவனால ரிட்டன் வாங்கப்பட்டது. முஸன்னப் அப்துர் ரஸாக் 3928. புரியுதுங்களா? இந்த ஹதீஸ்ல ஆயிஷா நாயகியே தெளிவுபடுத்துறதையும் பாக்குறோம். அந்த செய்தி இப்னு மாஜாலையும் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கலாம். சரியா? அப்ப நீங்க இதையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த ஆயிஷா நாயகியா இருக்கட்டும், அடுத்து உமர் அலி கல்லறிக்கு வருவாங்க. கல்லறி தண்டனை இஸ்லாத்துல இல்லைன்னு, அதுக்கு தெளிவாவே ஆதாரம் இருக்கு. உமர் அலி தெளிவா சொல்றாங்க இந்த வசனம் ஓதப்பட்டுச்சு, உயர்த்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து திருப்பியும் சொல்றாங்க குர்ஆன்ல நான் புதுசா மக்கள் உமர் குர்ஆனை அதிகப்படுத்திடுவாருன்னு சொல்லாம இருந்தேன்னு மக்கள் சொல்லாம இருந்தாங்கன்னா நான் குர்ஆன்ல அந்த கல்லறி இதை சேர்த்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அதையும் தெளிவுபடுத்துறாங்க, என்கிட்ட இந்த செய்தி வந்திருக்கு விபச்சார குற்றத்திற்கு, அதை நீங்க எடுத்துங்கன்ட்டு. அதை நம்ம இப்பயும் சான்றாதான் எடுக்கிறோம். எப்படி ஆண் விபச்சாரம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, ஆண் பெண்கள் விபச்சாரம் பண்ணிட்டாங்க, கல்யாணம் ஆவாதவங்க பண்ணிட்டாங்கன்னு சொன்னா கசையடி. புரியுதுங்களா? அப்படி கல்யாணம் ஆணவங்க விபச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த ஹதீஸ்ல இருந்து நம்ம எடுத்துருவோம், கல்லடி தண்டனை தான் அவங்களுக்கு அப்படிங்கிறத இப்பயும் நம்ம இது பண்றோம். சரிங்களா? ஜி ஒண்ணு எத்தனை நிமிஷம் இருக்கு? ஜி ஒண்ணு எத்தனை நிமிஷம் இருக்கு? உங்களுக்கு என்ன 4 நிமிஷம் இருக்கு. சரி, ஓகே. இப்ப அடுத்த ஹதீஸ பத்தி பேசுவாங்க. ஹதீஸ்லாம் 200 வருஷம் கழிச்சு தொகுக்கப்பட்டது அப்படின்லாம் ஒரு கதை விடுவாங்க. ஆனா உண்மை அப்படியா? அப்படி கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னா, ஹதீஸ்கள் எப்ப துவக்கப்படுது அப்படின்னா, உதாரணத்துக்கு அம்மார் இப்னு முனப்பிஹ்ங்கிற ஒருத்தர் இருக்காரு, அபூ ஹுரைரா மாணவர். புரியுதுங்களா? அவரே ஹதீஸ தொகுத்துட்டாரு. எந்த ஹதீஸ் அப்படின்னா சஹீபத்துல் சாதிகா
அப்படிங்கறத தொகுத்துட்டாரு. சரியா? அபூ ஹுரைரா மாணவர் சஹீஃபத்துல் சாதிகா அப்படிங்கறத தொகுத்துட்டாரு. சரி, முஅல்லக்ங்கிற ஒரு புத்தகத்தை அதே நூற்றாண்டுல ஹிஜ்ரி 50லயே ஹதீஸ் கிதாப தொகுத்துட்டாங்க அப்பயே. சரிங்களா? தலைப்பு வரையா இல்ல. அவங்க என்ன அந்த ஹதீஸ் சான்று காட்டுறாங்க, எனக்கும் அல்லாஹ்வோட தூதருக்கும் என்ன செய்தியோ அதை அப்படியே நாங்க தொகுத்தோம், இதுக்கு எந்த ஒரு திரையும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு சான்றை பகிர்றாங்க. சரியா? இதையும் நம்ம ஆதாரமா பாக்குறோம். இப்ப அடுத்து அப்படியே வந்தோம்னா மௌத்தா மலிக்கு ஹிஜ்ரி 90ல இருந்து 150 கிட்ட எடப்பாடுகளே தூக்கப்பட்டாச்சு. இது மட்டும் எப்படி தலைப்பு வாரியா தொகுத்தாங்க. சரிங்களா? ஒழுக்கு ஒரு பாடம், இந்த மாதிரி தலைப்பு வாரியா தொகுத்தது இது. இதுக்கப்புறமேல் தான் புகாரி முஸ்லீம்லாம் வருது. கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க, ஹதீஸ்க்கெல்லாம் 200 வருஷங்கள் தான் தூக்கப்படுதுன்னு தவறான ஒரு இதை வைக்கிறாங்க. இது ஒரு 2 செய்தி தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி ஏகப்பட்ட சான்றுகள் என்னால எடுக்க முடியும், எங்களால எடுத்து வரிசையா காட்ட முடியும். சரிங்களா? அப்ப இதுவும் முடிஞ்சு. இதுக்கும் இதுதான் பதிலு. ஹதீஸ் உடனே தூக்கப்பட்டது. ஆதாரபூர்வமான ஹதீஸ் எதா இருந்தாலும் நம்ம ஏத்துக்குவோம். எந்த ஹதீஸும் எதுக்கும் முரண்பட்டது இல்ல. சரிங்களா? அப்ப எல்லா செய்தியும் பாத்தீங்கன்னா அந்த 7 வட்டார மொழிகளுக்கும் நம்ம பதில் கொடுத்தாச்சு. சரிங்களா? சரி, இப்ப நம்ம அப்படியே இதுக்கு வருவோம். இப்ப நம்ம அந்த குர்ஆன்ல இறைவன் சொல்றான்ல, இதுதான் சான்றுங்கிறோம். ஏன் அப்படின்னா, பொதுவா ஒவ்வொரு வரலாற்றுகளும் எவ்வாறு பாதுகாக்கப்படும் அப்படின்னா, கேள்விப்பட்டதை வச்சு எழுதுவாங்க, அது காலங்காலமா வரும், அது அப்படியே இருக்கும். ஆனா இஸ்லாமியோட வரலாறு கொஞ்சம் வேற. எப்படின்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வரலாறை பாதுகாக்க கிட்டத்தட்ட 5 லட்சம் மனிதர்கள் வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கு. எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சு? அவங்க நல்லவங்களா, அவங்க கெட்டவங்களா, அவங்க உலக பார்வையில அவங்க நல்லவங்களா, பொய் சொல்லக்கூடியவரா, அவர் மறதி உள்ளவரா, இந்த மாதிரி 5 லட்சம் வரலாறுகள், மனிதர்கள் வரலாறு பாதுகாக்கப்பட்டுச்சு. சரியா? அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒரு செய்தி கிடைச்சுன்னு சொன்னா அதோட சங்கிலி தொடரா வந்துகிட்டே இருக்கும். எப்படி எனக்கு இவர் சொன்னார், எனக்கு இவர் சொன்னார் அப்படின்னு சங்கிலி தொடரா வரும். சரியா? அதுக்கப்புறம் அந்த புகாரிக்கு வரும். உதாரணத்துக்கு ஒரு புகாரி ஒரு கிதாப் எடுத்துக்கும். புகாரி பிரதி எழுதுறாங்களா, அதோட மூல பிரதிகள் மட்டுமே கிட்டத்தட்ட புகாரி எத்தனை பிரதிகள் எழுதுனாங்கிறது கிட்டத்தட்ட 3000க்கு மேல பிரதிகள் இருக்கு. புகாரி புத்தகம் மட்டுமே 3000க்கு மேல இருக்கு. அதனால ஹதீஸ்ல இடைச்செருகல் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அதற்கும் எந்த இதுவும் இல்லை. அப்படி இடைச்செருகல் பண்ணணும்னு சொன்னா 3000 பிரதிகளையும் ஒவ்வொரு இடத்துலயும் போய் 3000 பிரதிகளையும் போய் இடையில சுருக்கி ஆகணும். அப்பதான் அந்த ஹதீஸ்ல என்ன பண்ண முடியும், இடைச்செருகல் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா ஹதீஸ்ல இடைச்செருகல் பண்ண முடியாது. அப்ப இவ்வளவு தெளிவா இஸ்லாம் எது பாதுகாக்கப்பட்டிருக்கு, எந்த ஒரு ஆளாலையும் எந்த ஒரு செய்தியும் இடைச்செருகல் பண்ணிடவே முடியாது. அது குர்ஆன் உட்பட எல்லாத்துக்கும் சரியான செய்தி இருக்கு. அப்ப நம்ம யோசிக்கிறோம், எப்படி அது சாத்தியம்? இப்ப இறைவன்ட்ட இருந்து இந்த ஒரு வேத வாக்கு வருதுன்னு சொன்னா இவ்வளவு நுணுக்கமா ஒவ்வொரு இதையும் இவ்வளவு திட்டமிட்டபடி பாதுகாக்கிறது யாரால முடியும்? எப்படி இது ஒரு மனிதருக்கு சாத்தியம் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இப்ப அடுத்து ஒண்ணொன்னு. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த வசனத்தை இட்டு கட்டினாங்கன்னு வச்சுக்கோ, நம்ம நம்பிக்கைப்படி இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இட்டு கட்டிட்டாங்கன்னா அந்த வசனத்தை, உதாரணத்துக்கு நம்மளா இருப்போம், நம்ம ஒரு குறளை ஒரு 10 குறள் மாதிரி ஒரு சென்டென்ஸை மனப்பாடம் பண்ணி என்ன சொல்றோம், மக்கள் இடத்துல போய் எனக்கு வஹி வந்துச்சு நம்ம சொல்றோம். சரியா? நம்ம சொல்லி இது வகி வந்துருச்சுன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி மக்களுக்கு சொல்லியாச்சு. இப்ப அடுத்து வகி வந்துகிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி மனப்பாடம் பண்ண முடியும், வரிசையா எப்படி சொல்ல முடியும்? உதாரணத்துக்கு இப்போ ஒரு 10 குறள் படிக்கிறோம், குறள் அளவுக்கு ஒரு பேராவை படிக்கிறோம்னா அது ஒரு 10 நிமிஷம்ல மறந்து போயிடும். திருப்பி சொல்றான்னா அதை நம்மளால சொல்ல முடியாது. அப்ப காலங்காலமா அப்படி வகி வருதுன்னு சொன்னா அப்ப அல்லாஹ்வோட எப்படி இதை இட்டு கட்டியிருப்பாங்க? அதுவும் எழுத பிடிக்க தெரியாத ஒரு ஆளு எப்படி இதை இட்டு கட்டியிருப்பாங்க? அதுவும் நம்ம ஒரு கேள்வியா வைக்கிறோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து சரி, இப்ப பைபிளை பத்தி நான் ஒண்ணு கேட்டிருந்தேன் இல்லையா? பைபிள் உங்களுக்கான டைம் முடிஞ்சு. அபிஷேக், நீங்க தொடரலாம் அடுத்தது. ஓகே மகர் ஓகே. இப்போ எல்லாரும் மகதீர் பிரதர் பேசுனது கேட்டிருப்பீங்க. ரொம்ப பரிதாபமான விஷயமா இருக்குது. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ரொம்ப வருத்தமான விஷயம்தான். மகதீர் பிரதர் வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொன்னார். என்னன்னா, தனக்கென்று பிள்ளைகளை ஏற்படுத்தி கொள்ளாத அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பிச்ச விஷயத்த பார்ப்போம். நான் இங்க வச்ச ஆதாரமே அல்லாஹ் வந்து ஒரு பிள்ளையாக இருக்கிறான், அல்லாஹ்வுக்கு மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான குர்ஆன் எவிடன்ஸை வச்சேன். அதை வந்து எங்கேயுமே டச் பண்ண காணோம். சம்மந்தமே இல்லாம வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க. நம்ம எனக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னது, அல்லாஹ் உண்மையான ஏக இறைவனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு. இது குர்ஆன் பாதுகாப்பு, ஹதீஸ் பாதுகாப்பு, ஒன்லி குர்ஆன்காரங்களுக்கு வரைக்கும் மறுப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு இன்னும் புரியவே இல்லை. பாக்குறவங்க புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நம்ம என்னெல்லாம் ஆர்குமெண்ட்ஸ் வச்சோம்னா, குர்ஆன் அடிப்படையில் இஸ்லாமத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் வந்து ஏக இறைவன் கிடையாது. அல்லாஹ்வுக்கு வந்து இது எனர்ஜி கொடுக்கக்கூடிய, எரிபொருள் கொடுக்கக்கூடிய, அல்லாஹ் ஒளி கொடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டுமானால் அல்லாஹ்வுக்கு இது எரிபொருள் கொடுக்கக்கூடிய வேறொரு சோர்ஸ் காணப்படுகிறது, சுயமாக பிரகாசிக்கக்கூடியவன் அல்ல அப்படின்னு மிக தெளிவான எவிடன்ஸ் வச்சுட்டோம். அதற்கு எந்த விதமான மறுப்பையும் காணோம். மேலும் அல்லாஹ் வந்து பரிந்துரை செய்யக்கூடியவன் அப்படிங்கிறதான ஆதாரத்தை வச்சுட்டோம். அதற்கு எந்த விதமான பதிலையும் காணோம். அல்லாஹ் வந்து ஒரு பேகன் காட் அப்படிங்கிறதான எவிடன்ஸ் வச்சுட்டோம். பேகன்
ஆராதனை முறைமைகளை இஸ்லாம் வந்து அடாப்ஷன் பண்ணி இருக்கிறது. இஸ்லாம் வந்து அல்லாஹ் வந்து அங்கீகரித்திருக்கிறான். அல்லாஹ் அப்படி ஒரு பேகன் காடாக இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை வச்சுட்டோம். எந்த விதமான பதிலையும் காணோம். சம்மந்தம் இல்லாம குரான் தொகுப்பு குறித்து எதெல்லாம் விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறாரு. அதுக்கும் தலைப்புக்கு என்ன சம்பந்தம்னு எனக்கு இன்னும் சத்தியமா புரியவே இல்லை. சரி, அப்போ இந்த டிபேட் வந்து சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே நினைச்சது நிறைய டைம் எடுக்கும், ஏன்னா நிறைய ரெஃபியூட்டேஷன் பண்ணுவார், நம்மளும் ரெஃபியூட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இது விவாதம் வந்து போற போக்கு பார்த்தா இன்னும் கொஞ்சம் நேரத்துல முடியும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம அடுத்தடுத்த ஆதாரங்களை நம்ம பார்ப்போம். குரானுடைய ஏற்கனவே நான் வாசிச்ச வசனத்திலிருந்து கண்டினியூஷனா படிக்கிறேன். குரானுடைய 64வது அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்பொழுது அல்லாஹ் தன்னை குறித்து அல்லாஹ் வந்து குரான்ல சொல்லும்பொழுது என்ன சொல்லுகிறார்னா, தன்னை விட வேறொருவர் காணப்படுகிறார்ங்கிறதை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் அல்லாஹுவின் மீதும் அவன் தூதன் மீதும் நாம் இறக்கி வைத்த வேதமாகிய ஒளியின் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது பேசக்கூடிய ஒரு அல்லாஹ், ஒரு இறைவன். அடுத்து அவர் இன்னொரு கடவுளை மேற்கோள் காட்டுகிறார்ங்கிற விஷயத்தை மிக தெளிவாக பார்த்தோம். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது குரானுடைய 6வது அதிகாரம் 99வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், அவனே வானத்திலிருந்து மழையை இறக்கினான், அதை கொண்டு எல்லா வகையான புற்பூண்டுகளை நாம் வெளியாக்கினோம். அதாவது மழை இறக்கக்கூடிய ஒருவர், அதை கொண்டு அந்த இறக்கப்பட்ட அந்த மழையை கொண்டு புற்பூண்டுகளை வெளியாக்கக்கூடிய வேறொருவர் அப்படின்ட்டு மிக தெளிவாக இந்த வசனத்தில் சொல்லுகிறது. இந்நாள் வரைக்கும் இவங்க ஒரே ஏக இறை கொள்கை என்று சொல்லிக் கொண்டிருக்க வாதங்கள் எல்லாம் இங்கே சுக்கு நூறாக உடைந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்நாள் வரைக்கும் பைபிள் கூறக்கூடிய இறை கொள்கை தவறு, இயேசு கிறிஸ்து இறைவன் இல்லை என்று சொல்லி கொண்டு வந்திருக்கக்கூடியதான எல்லா ஆர்குமெண்ட்டும் இங்கே சுக்கு நூறாக உடைகிறது. இவங்க பைபிள் இறைவேதம் இல்லை, அது பைபிள் வந்து இறை கொள்கை சரியில்லைன்னு இவங்க சொல்லுவாங்க. ஆனா இவங்களுடைய இறை கொள்கையே இது தவிடுபடியாக இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்து வருகிறோம். வேடிக்கையான விஷயத்தை நம்ம பார்த்து வருகிறோம். அதுக்கு எந்த விதமான மறுப்பை நம்ம காணோம். அதுக்கு பதிலாட்டி எதெல்லாம் சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் நம்ம ஆதாரங்களுடன் பார்ப்போம். அப்போ இங்க நம்ம என்ன பார்த்தோம்? அவனை வானத்திலிருந்து மழையை இறக்கினான், அதை கொண்டு எல்லா வகையான புற்புண்டுகளை நாம் வெளியாக்கணும் என்று சொல்லும்போது இங்க 2 பேர் வந்துட்டாங்க. குரான்ல அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான். மேலும் பார்க்கும் பொழுது அல்லாஹ்வோடு சேர்ந்து இன்னொரு படைப்பாளர்களும் காணப்படுகிறார்கள். அதையும் நம்ம பார்த்துடுவோம். குரானுடைய 51வது அதிகாரம் 49, 50 ஆகிய வசனங்கள். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்படுகிறது என்றால், நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம். ஆகையால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து செல்லுங்கள். அவனிடமிருந்து நான் தெளிவான அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனாக வந்திருக்கிறேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் சிந்தித்து நல்லுணர்வு பெறுவதற்காக ஒவ்வொரு பொருளையும் ஜோடி ஜோடியாக நாங்கள் படைத்தோம். அதோட நிக்கல. ஆகவே நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து போங்க, நான் அவனிடத்தில் வந்திருக்கேன். இங்க எத்தனை பேர் வந்தாங்க? மிக தெளிவாக 2 பேர் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் மிக தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இந்நாள் வரைக்கும் அல்லாஹ் ஒருவன் தான் சொல்லக்கூடியது இங்கே நிக்கவே இல்லை. குர்ஆன்ல அப்படி இல்லவே இல்லை. அதாவது முன்னுக்கு பின் முரணான செய்தியுடன் இறை கொள்கைங்கிறது மிக தெளிவாக முரண்பாடாக இஸ்லாத்தில் காணப்படுகிறது என்ற விஷயத்தை நாம் பார்க்க முடியும். இன்னும் அடுத்தடுத்த ஆதாரங்களை பார்ப்போம். அல்லாஹ் வந்து ஜெபம் செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அதையும் நம்ம பார்க்க போகிறோம். குர்ஆனுடைய 33வது அதிகாரம் 56ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், உண்மையில் அல்லாஹும் அவருடைய தூதரும் நபியின் மீது பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்னு அந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது தமிழ்ல வந்து அல்லாஹ்வை தனியாட்டு அல்லாஹ் அருள் பொழிகிறான் என்றும் மலக்குகள் பிரார்த்தனை செய்கிறான்னு பிரிச்சு பேசியிருப்பாங்க. தமிழ்ல எல்லா மொழிபெயர்ப்புல அப்படி பிரிச்சு எழுதியிருப்பாங்க. ஆனா அரபிக்ல எப்படி இருக்குன்னா, அல்லாஹும் மற்றும் மலக்குகளும் சலாக் செய்கிறார்கள், இசல்லினா செய்கிறார்கள் அப்படின்னு இருக்கும். மலக்குகள் என்ன செய்கிறார்களோ அதுதான் அல்லாஹ் செய்கிறான் அப்படிங்கிற விஷயம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மலக்குகள் நிச்சயமாக அருள் புரிய மாட்டாங்க, அவங்க பிரார்த்தனை தான் செய்வாங்க. அப்ப அதன் அடிப்படையில் மலக்குகள் என்ன செய்கிறார்களோ இதுதான் இஸ்லாமினுடைய நம்பிக்கை. அப்ப மலக்குகள் என்ன செய்கிறார்களோ அதே தான் அல்லாஹ் செய்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்போ அல்லாஹ் பிரார்த்தனை கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான இன்னும் அடுக்கடுக்கான ஆதாரங்களை ஹதீஸ் எவிடன்ஸோட நம்ம பார்ப்போம். ரியாட் அல் சாலிஹின் ஹதீஸ் 1387. இந்த ஹதீஸை நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறது என்றால், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு கூறினார்கள், நிச்சயமாக அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர்களும் மலக்குகளும் வானங்களிலும் பூமிகளிலும் பொந்தில் உள்ள எறும்புகளுடன் கூட மீன்களுடன் கூட மக்களுக்கு நன்மை கற்றுக் கொடுப்பதற்காக மன்றாடுகின்றன, சப்ளிகேட் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அல்லாஹும் மலக்குகளும் இந்த பூமியில் உள்ள எல்லாருமே அறிவை கற்றுக் கொடுப்பதற்காக, அதாவது முகமது நபியின் மீதும் அர்த்தம். அதாவது முகமது நபியின் மீது என்ன செய்கிறார்கள்? பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படின்ட்டு, அதாவது வேண்டுகோள் சப்ளிகேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை, மன்றாடுகிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த ஹதீஸ் வந்து திருமதி ஹதீஸ்லயும் சொல்லப்படுகிறது. திருமதி ஹதீஸ் 2685 2685 இந்த ஹதீஸ்ல காணப்படுகிறது. மேலும் அல்லாஹ் வந்து பிரார்த்தனை செய்கிறான்ங்கிறதுக்கு இன்னும் ஒரு எவிடன்ஸ் நம்ம பார்ப்போம். அல் அடாபு அல் முஃப்ரட் ஹதீஸ் 645 இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா,
யார் எனக்காக ஒரு முறை பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் 10 முறை பிரார்த்தனை செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸ் சொல்லப்படுகிறது. இப்ப நான் இது மஹ்திர் கேட்ட கேள்விக்கான ஒரு விஷயத்தை இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள வேண்டியது காணப்படுகிறது. நூர் அப்படிங்கிறதான வார்த்தைக்கு பிரதிபலிக்கக்கூடிய ஒளி அப்படின்னு சொல்லிட்டு எங்க அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு. இது நான் சொல்லல, சாகிர் நாய்க்கு சொன்னார். இஸ்லாமியர்கள் தாவா செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நான் மேற்கோள் காட்டியிருந்தேன். சாகிர் நாய்க்கு எங்க சொன்னாருன்னு கேளுங்க, நான் உங்களுக்கு ப்ளே பண்ண தயாரா இருக்கேன். சந்திரன் என்பதற்குள்ள அரபு சொல் கமர். அதிலிருந்து தருகின்ற ஒளியை முனீர் என்றும், முனீர் என்பது நூர் என்ற சொல்லின் கிளை, அதாவது சொந்த வெளிச்சம் அல்ல. You ask him that the light of the moon, is it its own light or reflected light? So he will tell you that previously we human beings thought that the light of the moon is its own light. Recently in science, 100 years back, 200 years back, 300 years back, we came to know that the light of the moon is not its own light, it's a reflected light. What you came to know recently is mentioned in the Quran 1400 years ago in Surah Furqan, chapter number 25, verse number 61. The Quran says the light of the sun is its own light, and the light of the moon is described as munir or nur, meaning borrowed light or reflection of light. So who could have mentioned that the light of the moon is not its own light but reflected light 14 years ago? He may give a pause and say, okay, maybe your prophet was very, very intelligent. Don't argue. Continue. அப்ப அல்லது சாகிர் நாய்க்கு சொன்னது தப்புன்னு நீங்க ஒத்துக்குவாங்க, நமக்கு பிரச்சனை இல்லை. சரியா? அப்போ கூட அல்லாஹ் வந்து தன்னை தான் சுயமாக பிரகாசிக்கக்கூடியவன் அல்ல, அவன் பிரதிபலிக்கக்கூடிய ஒளியாக தான் இருக்கிறான். அதாவது வேறொரு சோர்ஸ்ல இருந்து எரிபொருள் பெற்றுக்கொண்டு அதுல இருந்து எரியக்கூடிய வெளிச்சமாக மட்டும்தான் நல்லா இருக்கிறான். நல்லா எரிய செய்யும்படிக்கு வேறொரு சோர்ஸ் காணப்படுகிறது அப்படிங்கிறது குரான் அடிப்படையில 24 அதிகாரம் 35 வசனத்தின் அடிப்படையில வைத்து இதுவரை ஒரு பதிலும் வரல உங்கள்கிட்ட இருந்து. ஓகே, கரண் பிரதர், இன்னும் எத்தனை நிமிஷம் இருக்குது எனக்கு? உங்களுக்கு வந்து என்ன 3 நிமிஷம் இருக்கு. 3 நிமிஷம். ஓகே. அடுத்து நம்ம அடுக்கடுக்கான அடுத்த ஆதாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அல்லாஹ் வந்து தனித்தவன் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க இல்லையா? நோ, தனித்தவன் கிடையாது. புகாரி ஹதீஸ் 75:53 இந்த ஹதீஸ் நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், அல்லாஹ் படைப்பினங்களை படைக்கும் முன்பு ஒரு புத்தகத்தில் எழுதினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. புத்தகத்தை படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாக ஒரு புத்தகத்தில் எழுதினார் அப்படின்னா இந்த புத்தகம் படைப்பில்லை தானே? மிக தெளிவு. அப்போ அல்லாஹ் தனித்தவன் கிடையாது, அல்லாஹ் நித்தியமானவராக இருக்கிறார்னு நீங்க நம்புறீங்க இல்லையா? அதே போல இந்த புத்தகம் நித்தியமானதாக இருக்குது. அப்படிங்கிற போது அல்லாஹ் தனித்தவன் கிடையாது, அல்லாஹ் போல நித்தியமானதாக இன்னும் சில விஷயங்கள் காணப்படுகிறதுங்கிறதை புரிந்து கொள்ள முடியும். இன்னும் திருமதி ஹதீஸ் 31:09 இந்த 3109 இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய இறைவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பு எங்கே இருந்தார் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் சிலவர்கள் கூறினார்கள், மேகத்தின் மீதில் இருந்தார். அப்ப அல்லாஹ் இருந்த மேகம் வந்து படைக்கப்படாதது. அப்போ அல்லாஹ்வுடன் படைக்கப்படாமல் சில விஷயங்கள் காணப்பட்டது அப்படிங்கிறது மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நம்ம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடியும்? இவ்வளவு நம்ம இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆதாரங்கள் என்ன நம்ம புரிந்து கொள்ள முடியும்? இஸ்லாமியர்கள் காலகாலமாக எங்களுடைய ஏக இறை கொள்கைதான் சரியாக இருக்கிறது, எங்களுடைய இறை கொள்கைதான் மிக மிக சரி என்று சொல்லிட்டு மற்றவர்கள் இறை கொள்கை தப்பு என்று சொல்லி போதிப்பார்கள். பொதுவாக கிறிஸ்தவத்தை நோக்கி அதிகமாக கேள்வி முறைகளை எடுத்து வீசுவதும் தவறான குற்றச்சாட்டுகளை வைக்கிறதும் நாம் பார்க்க முடியும். ஆனா இவர்களுடைய இறை கொள்கை நம்ம ஆராய்ந்து பார்த்தால் முழுக்க தலைகீழாக இருக்கிறது. அல்லாஹ் ஒருவன் இல்லைங்கிறது அடுக்கடுக்கான ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இனி அல்லாஹ்வுடைய சில அறியாமைகளுக்குள்ள நாம போய் பார்க்க போகிறோம். இந்த அறியாமைகளை பார்க்கும்போது முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, குருடனுக்கு தெரிந்தது கூட அல்லாஹ்வுக்கு தெரியல. பாத்துக்கோங்க. எப்படி நான் சொல்றேன்னு கேளுங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஹதீஸ் 38:54 இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, அந்த ஹதீஸை படிக்கிறேன். இறை நம்பிக்கையாளர்களில் போருக்கு செல்லாமல் வீட்டில் தங்கி விடுவோரும் அல்லாஹ்வின் பாதையில் தம் செல்வங்களாலும் உயிர்களாலும் அறப்போர் புரிவோரும் சமமாக மாட்டார் என்கிற 4வது அதிகாரம் 95 வசனம் அருளப்பெற்ற போது நபி ஸல்லல்லாஹு அதை சைது பின் சாபித் அவர்களிடம் அகலமான ஒரு எலும்பை கொண்டு வர சொன்னார்கள். அவ்வாறே அவர்கள் எலும்பு கொண்டு வந்து அந்த வசனத்தை எழுதி கொண்டார்கள். அப்படி எழுதும்போது ஒரு பார்வையற்ற ஒரு குருடர் வந்து என்ன சொல்கிறார் என்றால், இந்த வசனத்தை குறித்து அவர் குறை கூறுகிறார். குறை கூறும் போது தக்க காரணமின்றி அப்படின்னு சொல்லிட்டுள்ள வார்த்தை இந்த இடத்தில் சேர்த்து எழுதப்படுகிறது. அதாவது இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, போருக்கு போவோரும் போருக்கு போகாமல் இருக்கவரும் சமமாக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் இறக்கப்படுது. அதாவது போருக்கு போவோர் கொஞ்சம் உயர்ந்த உங்களோட டைம் முடிஞ்சா சரி மஹ்மதியர் பிரதர் நீங்க தொடரலாம். சரி, ஓகே. சரி,
அப்ப நான் வந்து குர்ஆன் வந்து இனிமே கிறிஸ்தவர்கள் உடைக்க முடியாத வாதத்தை நான் வச்சுட்டேன். சரிங்களா? இன்னும் அதிகமா ஆதாரம் வைப்பேன். குர்ஆன் பாதுகாக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி குர்ஆன்ல எந்த வசனமும் கூட்டலும் குறைச்சலும் இல்ல. எரிச்சா கூட அந்த ஓசையை கூட எழுதிய புத்தகமா வச்சிருக்காங்க. அப்படிங்கறத மிக தெளிவா வச்சேன். இனிமே அந்த வாதத்தை யாரும் எடுத்துட்டு வர மாட்டாங்கன்னு நம்புறேன் ஆழமா. சரிங்களா? சரி, அத விளக்கம் கொடுத்துருவோம். சரி, இப்ப வந்து கடைசியா என்னது 50 முஸ்லீம்ல ஏதோ ஒரு ஹதீஸ் சொன்னாரு. அத நான் நோட் பண்ணல. சரி, பிரச்சனை இல்ல. புத்தகத்தில் எழுதினார் அப்படின்ட்டு அல்லாஹ் ஃபர்ஸ்ட் புத்தகத்துல எழுதுனா அதுக்கு முன்னாடி எப்படி, அதுக்கு முன்னாடி அல்லாஹ் படைப்பினதுக்கு முன்னாடி தானே அதை சொல்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கேட்டிருந்தாரு. ஆனா ஒன்னும் ஹதீஸ்ல நம்ம தெளிவா பாக்குறோம். அல்லாஹ் மாத்திரம் தான் இருந்தான். அல்லாஹ் வந்து வானத்தையும் பூமியும் படைக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் மாத்திரமே இருந்தான். அவனை தவிர எந்த பொருளும் இல்ல. அவனுடைய அரசு தண்ணீர் மேல இருந்தது. பிறகு பாதுகாக்கப்பட்ட பலகையில் அவன் எல்லாத்தையும் எழுதினான் அப்படின்னு தான் இருக்கு. சரிங்களா? அதுக்கு நம்ம இங்க அதுக்கு ஒரு பதிலா சொல்லிக்கிறோம். சரி, இப்ப அடுத்து இந்த இன்னொரு வசனத்துல கேட்டிருந்தாங்க, அல்லாஹ் வந்து இந்த 64:8 இங்க 3 பேரை பின்பற்ற அந்த வசனத்தையும் நான் நோட் பண்ணல. சரி, பிரச்சனை இல்லை, நான் சொல்றேன். 64:8 அந்த 3 பேரை பின்பற்ற மாதிரி வருது அப்படி அந்த ஒளியை பத்தி பேசியிருந்தாங்க. இங்க 3 பேரை இப்ப பின்பற்ற மாதிரி வருதுன்ட்டு. இப்ப அதுக்கு என்ன பதில் அப்படின்னா, அந்த அதே மாதிரி இந்த இதுக்கும் சூரியன் பிரகாசம், அதுக்கு நான் பதில சொல்லிடுறேன். அல்லாஹ் வானத்துக்கும் பூமியும் ஒளின்னா, உதாரணமா நான் நார்மலா பாக்குறோம். ஒளிங்கிறது எதுக்கு? பாதையை காட்டுறதுக்கு தானே ஒளி. நார்மலா ஒரு இடத்துல இருட்டா இருக்கு, அப்படி போகல, இப்ப அங்க சீக்கிரம் நம்ம அந்த இடத்துக்கு கரெக்டா போகணும்னு சொன்னா அங்க ஒரு என்ன தேவைப்படுது? ஒளி தேவைப்படுது. அப்ப அல்லாஹ்வை அடையணும் அப்படின்னா, இறைவனை அடையணும்னா இறைவனோட வழியில தான் போகணும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், நான் வானத்துக்கும் பூமிக்கும் ஒளி அப்படின்ட்டு. சரியா? இப்ப நீங்க ஜெயித்துன்னு சொன்னீங்களா, அது இன்னொரு சம்பவம். புரியுதுங்களா? இப்ப அதையும் நீங்க மேட்ச் பண்ண முடியாது. அடுத்து நீங்க ஜாகிர் நாயக் வந்து இந்த விளக்கம் தான் வைக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அதுல 2 அர்த்தம் இருக்கு. ஜாகிர் நாயக் அந்த விளக்கத்தை எடுத்தாரு. சரியா? சரியான விளக்கத்தை நாம எடுத்தோம் இந்த வசனத்துக்கு. நீங்க தவறான விளக்கம் ஜாகிர் நாயக் சொல்லிட்டாரு. அவரு ஒன்னும் அரபி இது இல்ல. சரியா? அவரு சொல்லிட்டாருன்னா அதை நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். சரி, அடுத்து பரிந்துரைக்கு வந்தாங்க. 3வது கேள்வி. எல்லாமே பாத்தீங்கன்னா விதண்டாவாதமா தான் இருக்குங்கிறத நம்ம தெரிய வச்சுக்கிறோம். பரிந்துரைக்கு வந்தாங்க. பரிந்துரை வந்து எப்படி, இப்ப இறைவன் செஞ்சானா அது இன்னொரு ஆள்கிட்ட செய்யற மாதிரி தானே இருக்குன்ட்டு. சரி, தமிழ் விளக்கத்துக்கு நீங்க இப்படி எடுத்துட்டீங்க. இப்ப அரபியோட உண்மையான பொருளை நீங்க புரியணும்ல. தமிழ்ல தானே எடுத்தாதானே இப்படி ஒரு பிரச்சனை வருது. சரி, தமிழ்லயே அர்த்தம் என்ன? பரிந்துரை அப்படின்னா பரிந்து உரைப்பது, அதுதான் அதற்கான பொருள். சரியா? அப்படி இருக்கக்குள்ள இன்னொரு ஹதீஸை நம்ம புகார்ல தெளிவா பாக்குறோம். அல்லாஹ் எல்லாத்தையும் புகாரில அல்லாஹ் எல்லாத்தையும் வந்து நரகத்துல இருந்து எடுப்பான். என்னுடைய பரிந்துரை மட்டுமே மிச்சம் இருக்கு அப்படின்னு இறைவன் சொல்லுவான். அந்த ஹதீஸ் நம்மளுக்கு நான் சொல்ல நம்மளுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு தெரிய நினைக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான்? எல்லா இதையும் எல்லா பரிந்துரையும் மிச்சம், இப்ப என் பரிந்துரை மட்டும் தான் மிச்சம் இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான் அந்த புகாரி ஹதீஸ்ல. சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்றான்? நரகத்துல இருந்து எடுத்து சொர்க்கத்துல போடுறான். இப்ப இந்த வசனத்துக்கு இதான் விளக்கங்கிறத அல்லாஹ்வோட தெளிவுபடுத்துறாங்க. அப்ப அந்த பரிந்துரைனா என்ன அப்படின்னா, அல்லாஹ் கடைசியா அவனுடைய செயல்பாடை காட்டுவான்ல, யார் யாருக்கு மன்னிப்பு வழங்கணும் அப்படிங்கிறத. அததான் இறைவன் இங்க தெளிவுபடுத்தான். பரிந்துரைக்கான விளக்கம் அதுதான். சரியா? சரி, ஓகே, இதுலயே இன்னொன்னு போவோமே. இப்ப அந்த பரிந்துரைன்னு இருக்குல்ல, அந்த பரிந்துரை வந்து இன்னொரு ஆள்கிட்ட தான் செய்ய முடியுமா அப்படிங்கன்னா அது அப்படி கிடையாது. நம்ம போட்டுக்கிட்ட சட்டம் தான் இல்ல. சரியா? நீங்க எப்படி, அப்ப நான் என்ன பண்றேன்? ஒரு பரிந்துரைனா இன்னொரு ஆள்கிட்ட தான் செய்யணும், அதுதான் சட்டங்கிறது நீங்க யார் அடிப்படையில எடுத்தீங்க? யார் பறவைக்கு இது முரணு? இறைவன் பார்வைக்கு இது முரணா, இல்ல உங்க பார்வைக்கு இது முரணா? இல்ல நீங்களா ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டு பரிந்துரைனா இன்னொரு ஆள்கிட்ட செஞ்சாதான் அது பரிந்துரை அப்படிங்கறத நீங்க எதை வச்சு சொல்றீங்க? தமிழோட இதே பரிந்து உரைக்கிறது, அவ்வளவுதான். சரியா? அல்லாஹ் தனக்கு தானே பண்ணிக்கும். அப்ப நீங்க அடுத்து இன்னொரு வசனம் தான் கேட்டீங்க, அது எல்லாமே அதோட இதுதான். இப்ப என்னது, இப்ப அந்த இதை பத்தி கேட்டீங்க, அந்த வாரிசை பத்தி, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்ப வாரிசை பத்தி நாமளே வாரிசாகும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. சரி, அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, இப்ப இந்த உலகத்தை வச்சு நீங்க கம்பேர் பண்றீங்க. எப்படி வாரிசுன்னா மீதம் உள்ள பொருள், அதுதான் நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. இன்னொன்னு அல்லாஹ் இன்னொரு இடத்துல பயன்படுத்துவோம், நாம தான் பாக்கி அதாவது மீதம் இருக்கிறது அதையும் நம்ம பயன்படுத்துவோம். அதெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லா பொருளும் மூலம் மிச்சம் எல்லா பொருளும் இருக்குல்ல, எந்த பொருளா இருந்தாலும் அது இறைவனுக்கு தான் உரியது. அததான் இறைவன் அங்க என்ன சொல்றான்? உங்களுக்கு வாரிசு நாம தான் ஆவோம், நீங்க மண்ணோட மண்ணா போயிட்டீங்கன்னாலும் அது எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? இறைவனுக்கு தான் சொந்தம் அப்படிங்கறத இறைவன் அங்க தெளிவுபடுத்துறான். அடுத்து கண் பார்வையை பத்தி கேட்டிருந்தாரு. அந்த வசனமா நம்ம நோட் பண்ணல, இருந்தாலும் அந்த நம்ம செய்தி தெரிஞ்ச செய்தி தான் சொல்லிடுறேன். கண் பார்வை அப்ப அந்த வசனம் வருது. குர்ஆனோட அடிப்படையை நம்ம விளங்கிக்கணும். பைபிள் மாதிரி வரிசையா வந்து இப்போ வரலாறு சொல்லப்படுத்துன்னு சொன்னா அது மாதிரி வரல. குர்ஆனுக்கு நபிட்ட அல்லாஹ்வோட கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்கக்குள்ள அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்குவான். இந்த மாதிரிதான் குர்ஆன் அருளப்பட்டுச்சு. சரியா? அதுக்கும் இறைவனே சொல்றான், ஏன் நம்ம குர்ஆனை பிரிச்சு பிரிச்சு அழுறோம்? உமது உள்ளத்தை நம்ம பலப்படுத்துறதுக்காண்டி தான் அப்படி அருள்றோம். புரியுதுங்களா? அடுத்து இன்னொன்னு கேட்பாங்க, அல்லாஹ் ஏன் ஒரு வசனத்தை மாற்றுறான், அந்த மாற்ற மாட்டான்ட்டு. அது ஏன் இறைவன் பதில் சொல்லிட்டான். எப்படி மாற்றுறது மாற்றாது, எது எது எப்போ அருளுங்கிறது இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கறத இறைவன் அதுக்கு பதிலா சொல்லிட்டான். அப்ப அந்த கண் பார்வைக்கு சொன்னீங்கன்னா இஸ்லாமியோட இது எப்படி ஒரு இதுக்கு பதில் சொல்ற மாதிரி தான், இறைவனுக்கு அது தெரியாம இல்ல. சரியா? பதில் சொல்ற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் இறைவன் இறக்கிட்டான் அப்படின்னு இருந்தாலுமே பின்னால அவன் கேட்டதுனால இறைவன் என்ன சொல்றான், அது ஒரு விதிவிலக்கு வைக்கிறான். சரியா? இப்ப அல்லாஹ்வோட இன்னொரு பதில் சொல்லியிருக்கலாம். அதுக்கு எப்படி சொல்லியிருக்கலாம்? ஃபர்ஸ்ட் இந்த வகி வந்துச்சா, அப்ப அல்லாஹ்வோட நான் இருக்கேன்னு எனக்கு கண்ணு தெரியாது அப்படின்றா, இல்ல உங்களுக்கு எல்லாம் அது கூடாது, உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல அப்படிங்கறத சொல்லியிருக்கலாம் அல்லாஹ்வோட.
சொல்லல அந்த மாதிரி. அப்படி சொல்லி விளக்கம் சொல்லியும் முடியும், சரியா? ஆனா அப்படி முடியல. இறைவன் அப்படிதான் நாடி இருக்கான். அவங்க இந்த மாதிரி கேட்கணும், நம்ம வகி இறங்கணுங்கிற மாதிரி இறைவன் நாடி இருக்கான். ஏன் அப்படி நாடி இருக்கான் அப்படின்னா, இஸ்லாமியோட அந்த வகியோட வெளிப்பாடே இப்படிதான் இருக்கும், சரியா? அதையும் நம்ம இங்க தெளிவுபடுத்திக்கிறோம். சரி, ஓகே. இப்ப அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, பரிந்துரை படைப்பாளன் ஜி, இந்த இன்னொரு கேள்வி அதை மட்டும் சொல்லுங்களா? அந்த 66 99 33 56 சொல்லியிருந்தாருல, அதுதானே? இந்த ஒரு நிமிஷம் அதை மட்டும் சொல்லுங்களேன், கொஞ்சம் நோட் பண்ணாம விட்டேன். 33 56ல அல்லாஹ் ப்ரேயர் பண்ணுகிறான். அதுக்கு எவிடன்ஸ் ஆட்டு ஹதீஸ்களையும் கூட சப்போர்ட் ஆட்டு வச்சு தான் இல்ல அது இல்ல பேசியிருந்தேன். அது இல்ல இல்ல அது இல்ல இந்த இன்னொன்னு இந்த விவசாயம் அது சொன்னீங்கல்ல, 699 அதுல அல்லாஹ் வந்து 2 பேர் இருக்கான்னு பேசியிருக்கேன். ஒரு நிமிஷம். சரி. அதை இது பண்ண மறந்துட்டேன். சரி, என்ன சொன்னாருன்னா, இப்ப அல்லாஹ் வந்து சொல்லிட்டான், நாமளே இது பண்றோம்ட்டு. திருப்பி அந்த இன்னொரு இடத்துல அவனே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றான்ல. இப்ப இங்க 2 பேரை குறிக்குது, 2 இறைவனை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இது சம்பந்தமா ஒரு இன்னொரு வாதமா எடுத்துட்டு வந்து வச்சாரு அந்த ஹதீஸையும். இதற்கு எல்லாத்துக்கும் ஒரே விளக்கம் தான். எப்படி குர்ஆன் எப்படி அருளப்பட்டுச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன், இறைவா உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், அப்படி உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இப்படிங்கிறது யார் தான் சொல்றா? இறைவன் தான் சொல்றான். இறைவனோட ஸ்டைலே இப்படிதான். குர்ஆன்ல நம்ம எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வசனம் இந்த மாதிரி தான் இருக்கும். இவரு 2 3 வசனம் காமிச்சாரு, எக்கச்சக்கமான வசனம் இந்த மாதிரி பார்க்கலாம், சரியா? இது எப்படி குர்ஆனோட இது இப்படிதான். இறைவன் சொல்லிட்டானா, இப்ப இறைவன் இதை கத்துக் கொடுக்குறான் எங்களுக்கு, இப்படிதான் துவா செய்யணும் அப்படிங்கறதையும் கத்துக் கொடுக்குறான். குர்ஆனே எப்படி எல்லாமே A to Z இறைவனோட வார்த்தை தான் அப்படிங்கறத நம்ம இது அதுக்கு தெளிவான சான்றையும் நம்ம வச்சிருக்கோம், சரிங்களா? அப்படி இருக்குள்ள இந்த மாதிரி எத்தனை விமர்சனம் எடுத்து வந்தாலும் சரி, அதற்கான பதில் இதுதான். சரி, ஏன் இறைவன் தனக்குத்தானே எதுவும் இது பண்ணிக்க கூடாதா அப்படின்னா, அது மாதிரி நீங்க பண்ணலாம். இறைவன் அந்த மாதிரி பண்ணிருக்கான். எப்படி தனக்குத்தானே இறைவன் விதியும் போட்டுக்குவான், சரிங்களா? அது இன்னொரு ஆள் கட்டுப்பட்டு தான் இறைவன் அந்த மாதிரி போட்டான், இன்னொரு ஆள் சொல்லி தான் அந்த மாதிரி போட்டான் அப்படிங்கிறது இல்ல. உதாரணத்துக்கு இறைவன் படைப்பினங்க படைச்சானா, உறவு முறையிட்டு என் கோபம் என்னுடைய கருணையை மிந்து விட்டது, சரியா? அதையும் இறைவன் தனக்குத்தானே விதியா ஆக்கிக்கிறான். இதையும் அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்துறாங்க. அப்ப இறைவன் இந்த மாதிரி எந்த வசனங்கள் சொன்னாலும் சரி, நீங்க வச்ச வசனம் எல்லாமே இது சம்பந்தமா தான். இந்த மாதிரி எந்த வசனத்தை நீங்க சொன்னாலும் சரி, அது எல்லாமே எதற்கு பொருந்தும்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாமோட மொழி நடக்கே இப்படிதான், குர்ஆனோட மொழி வழக்கே இப்படிதான், சரிங்களா? இறைவன் நம்மளுக்கு சொல்லி காட்டுற மாதிரியும் பேசுவான். இறைவன் நாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொன்னாங்க, நாம்னா பல பேரை குறிக்குது அப்படின்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு அரசர்கள்லாம் எப்படி சொல்லுவாங்க? நாம்னு ஒரு ஒரு இந்த பேருக்கு சொல்லுவாங்க, ஒரு சிறப்பான பேருக்கு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அதையும் தெளிவுபடுத்தியாச்சு. இப்ப நம்ம குர்ஆன்ல இருந்து தான் பார்க்கணும். நீங்க குர்ஆன்ல ஒரு வசனத்தை எடுத்தீங்கன்னா மொத்த குர்ஆனை ஆராய்ச்சி செஞ்சா அதுல இருந்து தான் வசனத்தை பார்க்கணும். இப்ப நாமெல்லாம் அங்க பயன்படுத்தப்படுது. ஆனா குர்ஆன்ல இறைவன் என்ன சொல்லியிருக்கான் தெளிவா? இறைவனை தவிர, ஒரே இறைவனை தவிர வேற எந்த இறைவனும் இல்ல, அவனை போல எதுவுமே இல்ல. முடிஞ்சா இந்த 2 வசனம் போதும். இதற்கான விளக்கத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, இறைவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு பண்பு பேருக்காக தான் அப்படி சொல்லியிருக்கான், சிறப்பான பேருக்காக அப்படிங்கறதையும் நம்ம தெளிவுபடுத்திக்கலாம். இப்ப நீங்க வச்ச எல்லா கேள்வியுமே பதிலும் இதுதான், சரிங்களா? சரி, ஓகே. இப்ப அடுத்து நான் இன்னொரு கேள்வியும் பைபிள்ல இருந்து வச்சா, அது ஒன்றும் பதில் வரல. என்ன கேள்வி கேட்டேன்னா, உங்க இறைவன் அதாவது என்னன்னா, உலகம் படைக்கப்பட்டதுக்கான நோக்கம் பைபிள்ல சொல்லப்படல, முக்கியமான இது அதுதான், சரியா? அது சொல்லப்படல. நான் ஏற்கனவே வச்சதுதான் இது, அதுக்கு நீங்க பதில் சொல்ல, பைபிளின் வசனத்தின் அடிப்படையில நீங்க பதில் சொல்லல. 2வது கேள்வியா என்ன கேட்கிறேன்னா, ஒரு வேதம்னா அதற்கான பெயர் இருக்கணும். ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னா, உங்க இறைவன் யெகோவா அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னாரு, புரியுதுங்களா? அடையாளப்படுத்துறதுக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பேர் வச்சிருக்கக்குள்ள ஏன் ஒரு வேதத்துக்கு பேர் வைக்கல? மக்கள் எதை வச்சு இனம் காண்டுவாங்கன்னா, அந்த பேரை வச்சுதான் இனம் காண்டுவாங்க. அந்த பேரே வைக்கலன்னா இது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆகுது. எப்படி ஆகுது? முதல்ல அது இறைவனோட வேதமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஆகுது. அதே மாதிரி நான் சொன்னேன், உலகம் படைக்கப்பட நோக்கமே இல்ல. அப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னடா இது உலகத்தை ஜீசஸ் கிறிஸ்து சொல்றாரு, டைம் அதிகமாச்சுன்னு தோணுது. இல்ல இல்ல என்ன ஒரு நிமிஷம் இருக்க அவருக்கு. ஓகே. அப்ப இந்த கேள்வியை நம்ம வச்சுக்கிறோம், சரிங்களா? சரி, ஓகே. இப்ப இன்னொன்னு, மார்க்கத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதையும் நம்ம இங்க கேட்க வேண்டியதா இருக்கு. இது நினைக்கலாம் சாதாரண கேள்வி, ஆனா சாதாரண கேள்வி இல்ல, ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா மார்க்கங்கிறது இறைவனை சென்றதுக்கான வழி. இப்ப நானே வழியும் சத்தியம் ஜீவனும் அந்த வசனத்தை நீங்க எடுத்து வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோம். அதை வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், நீங்க எடுத்து வருவீங்கன்ட்டு. அப்ப மார்க்கத்துக்கான வழி, உங்க மார்க்கத்தின் பெயர் என்ன அப்படிங்கறதையும் நம்ம கேட்கிறோம். அப்புறம் கிறிஸ்தவர்கள் நீங்களாவே அழைச்சுக்கிறீங்க இறைவன் பேர் சொல்லாம, இறைவனே இந்த பேரை உங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல, நீங்களாவே இந்த புக் ஆஃப் ஆக்ட்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். நீங்களாவே ஒரு பேரை சூட்டிக்கிட்டு நாங்க பின்பற்றணும்னு சொல்லி நீங்க அழைச்சிக்கிறீங்க, அதுக்கு இறைவன் அங்கீகாரம் கொடுக்கல. அப்ப இறைவன் உங்களுக்கு வச்ச பேரு தான் என்ன? 3வது கேள்வி, சரிங்களா? அதையும் நீங்க தெளிவுபடுத்துங்க. 4வது, சரி, ஓகே, இதை நீங்க தெளிவுபடுத்துங்க, அடுத்து நம்ம பேசுவோம். சரி பிரதர், அவர் கண்டினியூ பண்ணிட்டோம். அபிஷேக் அவர் 15 செகண்ட் முன்னும் முடிச்சிட்டா நீங்க தொடங்கலாம்.
ஓகே. மகதீர், முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக் கொள்றேன். நீங்க தான் தலைப்பு ட்ரினிட்டி நான் உங்களுக்கு தெளிவா தந்துட்டேன். நீங்க தான் வேண்டாம், நீங்க இஸ்லாத்தை குறிச்சு கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த இஸ்லாமியவாதம் வைங்கன்னு சொல்லிட்டு நீங்க தான் பேசுனீங்க. இப்ப வந்து இருந்துட்டு பைபிள் அது இருக்கா இது இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டா, இது நீங்க வந்து தலைப்புக்குட்பட்டு பேசவில்லை. உங்களுடைய இயலாய்மை காட்டுகிறது அப்படிங்கிறதான விஷயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முதல்ல தலைப்புக்கு உட்பட்டு பேச பழகிக்கோங்க. இனி நீங்க பைபிள்ல வந்து அதுக்குள்ள டைம் இல்ல இது. அப்படின்னா விவாதம் தனியா நம்ம விவாதத்தை ஒப்பந்தத்துல நம்ம அந்த விஷயம் பேசியிருக்கணும். சரி, ஓகே. 2வது விஷயம், அதனால நீங்க பைபிள் கேட்கக்கூடிய கேள்வி இந்த இடத்துல வேலிட் இல்ல அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது விஷயத்துக்கு வருகிறேன். இப்ப சாகிர் நாய்க்கு சொன்னது என்ன சொல்ல வாரீங்க? சாகிர் நாய்க்கு சரியா சொன்னாரா தப்பா சொன்னாரா? தெளிவா ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. சாகிர் நாய்க்கு அந்த அப்படி சொன்னார் இப்படி சொன்னார், இதெல்லாம் பதில். சாகிர் நாய்க்கு சொன்னது சரியா தப்பா, அல்லது சாகிர் நாய்க்கு சொன்னதுக்கு எவிடன்ஸ் என்ன கேக்குறீங்க? அத முதல்ல வந்து தெளிவுபடுத்துங்க அப்படிங்கறத சொல்லி கொள்றோம். அடுத்து 3வது, அல்லாஹ் ஒரு பேகன் காட் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவான, அதாவது குறைஷிகளுடைய ஆராதனை முறைமையான காபாங்கிறதான ஆராதனை இல்லத்தையும், அதே போல சவா மர்பாங்கிறத ஓட்டம், அதாவது குறைஷிகளுடைய ஒரு பேகன் ஆராதனை முறைமையை இஸ்லாமிய இறைவன், அதாவது குரான் கூறக்கூடியதான இறைவன் அது அங்கீகரித்திருக்கிறார். அந்த பேகன் ஆராதனை முறைமை அங்கீகரித்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது அல்லாஹ் ஒரு பேகன் காட் அப்படிங்கிறதான எவிடன்ஸுடன் நம்ம பேசினேன். யாதொரு மறுப்பும் அவர் சொல்லவில்லை. மகதீர் வந்து ஒரு மறுப்பு கூட சொல்லவில்லை அப்படிங்கிறதான விஷயத்தை பார்க்க முடியும். அடுத்து, அல்லாஹ் வந்து வானங்களுக்கும் பூமிக்கு ஒளியா இருக்கிறார், அந்த ஒளியினுடைய ஓமையாவது அப்படிங்கிறதான அந்த விஷயத்திற்கு இவர் என்ன சொல்றாரு? அது வந்து ஜைத்துன் மரத்துக்கு இது சம்மந்தம் இல்லையா? சம்மந்தம் இல்லைன்னு உங்கள்ட்ட யார் சொன்னது? அல்லாஹ் சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறான். அதனாலதான் என்னுடைய ஆர்குமெண்ட் தான் வச்சுட்டு இருக்கேன். அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்? நான் ஒளியா இருக்கிறேன், எனக்கு ஒளி கொடுக்கக்கூடியது ஜைத்துன் மரத்துக்கு வரக்கூடிய எண்ணெயினால தான், எண்ணெய் எரியும் போதுதான் நான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உவமை, நான் கொடுக்கக்கூடியது அல்ல இது. அப்ப நீங்க போய் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். சம்மந்தம் இல்லாத விஷயத்தை எதுக்கு பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட அல்லாஹ் கிட்ட கேட்டிருக்கணும். என்கிட்ட எல்லாம் வந்து கேட்க வேண்டியதா? நான் அல்லாஹ் எழுதி வச்ச விஷயத்த பேசிட்டு இருக்கேன். சரியா? அடுத்து, பரிந்துரை சப்ஜெக்ட்டுக்கு இது பரிந்துரைப்பது எனக்கும் தெரியும். பரிந்துரைப்பதுதான். அல்லாஹ் யாரிடம் பரிந்துரைக்கிறான் அப்படிங்கறதான் கேள்வி. அதை விட்டுட்டு பரிந்துரைப்பது என்ன? பரிந்துரைப்பது எனக்கும் தெரியுமே. அது நீங்க புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. இல்லையா? அடுத்து அந்த ஹதீஸ் மேற்கோள் காட்டினார். அந்த பரிந்துரை விஷயம் மட்டும் ஒரு ஹதீஸ் மேற்கோள் காட்டினார். அந்த ஹதீஸ் நீங்க முதல்ல ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பேசுங்க. அந்த ஹதீஸ்ல முதல்ல ஒவ்வொரு நபிமார்கள் வந்து பரிந்துரை செய்து ஜனங்களை வந்து என்ன செய்கிறார்கள்? மீட்டுக் கொள்கிறார்கள். இவர் மேற்கோள் காட்டக்கூடிய ஹதீஸ் இவர்களுக்கு முரணா நிக்குது. எப்படின்னு கேளுங்க. நான் மேற்கோள் காட்டக்கூடிய ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு தெரியுமா? அல்லாஹ்வை தவிர பாதுகாப்பு அளிப்பவரோ பரிந்து பேசுபவரோ எவரும் இல்லை அப்படின்னு இருக்குது. ஆனா இங்க ஹதீஸ்ல இவர் மேற்கோள் காட்டக்கூடிய அந்த ஹதீஸ்ல வந்து எத்தனை பேர் பரிந்துரை பண்றாங்க? அநேக நபிமார்களும் மற்ற நல்லடியார்களும் மலக்குகளும் இவங்க எல்லாம் பரிந்துரை பண்ணிட்டு கடைசியில அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய பரிந்துரை பண்ணுகிறாரு. இவர் மேற்கோள் காட்டக்கூடிய ஹதீஸ் முன்னுக்கு புறம்னா ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுட்டு நீங்க எவிடன்ஸா காட்டுறீங்கன்னா உங்களுடைய பரிதாப நிலையை நான் என்ன சொல்கிறது அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஹதீஸ்ல கூட என்ன சொல்லப்பட்டிருக்கு? இப்போ அல்லாஹ்வுடைய பரிந்துரை, அதாவது நபிமார்கள் பரிந்துரை செய்து விட்டு அந்த வரிசையில் அல்லாஹ் பரிந்துரை செய்ய வருகிறான் அப்படின்னு அந்த ஹதீஸ்ல இருக்குது. அப்போ அல்லாஹ் யாரிடத்துல பரிந்துரை செய்கிறான் அப்படிங்கறத இங்க கேள்விக்கு என்ன பதிலோ அதை மட்டும் சொல்லுங்க. அடுத்து, அல்லாஹ் வந்து பிரார்த்தனை செய்கிறான் அப்படிங்கறதான எவிடன்ஸ் வச்சு நம்ம பேசின பொழுது இவர் என்ன சொல்றாரு? அது வந்து குர்ஆன் 1 அதிகாரம் அல் ஃபாத்தியால வந்து ஜெபம் பண்ணுங்கிறத போல அல்லாஹ் வந்து காட்டி கொடுத்தது. நம்ம எப்படி பிரேயர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி கொடுப்பதற்காக அல்லாஹ் அப்படி பண்ணது. இதெல்லாம் வந்து நான் காட்டி கொடுக்கிற விஷயத்த நான் கேட்கல. கேள்வி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் பிரேயர் செய்கிறான் என்று, சலாத்து பண்ணுகிறான், யஸ்லுனா செய்கிறான் என்று குர்ஆனில் இருக்கிறது. மலக்குகள் என்ன செய்கிறார்களோ அதை அல்லாஹ் செய்கிறான் என்று 33:56 இருக்கிறது என்றும், அதோடு நிக்கல நான். அதோடு இன்னொரு விஷயத்தை மேற்கோள் காட்டினேன். என்ன மேற்கோள் காட்டினேன்? ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுது? நான் அந்த ஹதீஸின் தெளிவா மேற்கோள் காட்டியிருந்தேன். அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறதுன்னா, எறும்புகளுடன் பொந்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுடன் மீன்களுடன் கூட இருந்து அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்? சப்ளிகேட் செய்கிறான், மன்றாடுகிறான் அப்படிங்கிறதான விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தேன். அந்த ஹதீஸ்ல அப்படிதான் இருக்கிறது அப்படிங்கிற யார் குறுக்கிட்டீங்களா யாராவது? ஓகே. ஓகே. ஒரு நிமிஷம். அந்த இது போச்சு. ஓகே. அப்ப அல்லாஹ் வந்து அந்த இடத்துல வந்து பரிந்துரை செய்கிறான், இது ஜெபம் பண்ணுகிறான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம மிக தெளிவாக பார்த்தோம். மேலும் அல் முஃப்ராட் அந்த ஹதீஸ்ல நம்ம என்ன பார்த்தோம்னா, அல்லாஹ் யார் எனக்காக ஒரு முறை பிரார்த்தனை செய்கிறார், அதாவது முகமது நபிக்காக யார் பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் 10 முறை பிரார்த்தனை செய்வாராம்.
இது ஹதீஸ்ல இருக்குது. அல் அடாஃப் அல் முஃப்ராட் ஹதீஸ்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். இது நான் ஏதோ புதுசா எடுத்து வந்து பேசல. ஹதீஸ்ல இருக்கக்கூடிய விஷயம். அல்லாஹ் பிரேயர் செய்கிறான். யார் இடத்துல பிரேயர் செய்கிறான்? நீ பிரேயர் செய்கிறான் அல்லாஹ் ஒருவன் இல்லைங்கிறது மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டது இல்லையா? அடுத்து படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் ஒரு புத்தகத்தில் எழுதினான் அப்படின்னு சொல்லிட்டு புகாரி ஹதீஸ் 53 75 53 அந்த ஹதீஸ்ல நான் மேற்கோள் காட்டியிருந்தேன். அதே போல திருமதி ஹதீஸ் 31:09 அதுல நான் என்ன மேற்கோள் காட்டியிருந்தேன்னா, படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் மேகத்தில் இருந்தான் அப்படின்னு மேற்கோள் காட்டியிருந்தது. இதுக்கு இவர் என்ன பதில் சொன்னார்? எனக்கு ஒன்றும் புரியவே இல்லை. ஒண்ணும் தயவு செய்து புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது ஆங்கில இது சுன்னா.comல போய் படிச்சு பாருங்க. புகாரி 75:53 படைப்பினங்களை படைப்பதற்கு முன்பு அல்லாஹ் ஒரு புத்தகத்தில் எழுதினாலும் மிக தெளிவாக காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். இப்ப அந்த குருடனுக்கு தெரிந்தது கூட அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை. அல்லாஹ் வந்து முதல்ல அறியாமையில தவறாக வசனம் இறக்குவான். மனிதர்கள் வந்து மேற்கோள் காட்டின பிறகு அல்லாஹ் திருத்துவான் அப்படின்னு சொல்ல வாரீங்களா? ஆஹா, நல்லா இருக்கு. இவன் பொதுவா வந்து இஸ்லாமியர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், தேவன் மனிதனாக வந்தார், எவ்வளவு பெரிய இழுக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க, இப்ப இவர் கொடுத்த பதில பாருங்க. அல்லாஹ் தப்பா வசனம் இறக்குவான். அப்படி இறக்குன பிறகு மனிதர்கள் வந்து அந்த வசனத்தில் உள்ள குறையை மேற்கோள் காட்டும் போது அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? அந்த தவறை வந்து திருத்துவான். இதுக்கு பேர் தான் இழுக்கு. ஒரு வசனத்தை இறக்கும் போது சரியா இறக்க தெரியல, அது மனிதர்கள் வந்து மேற்கோள் காட்டும் போது அதுல உள்ள தவறை திருத்துகிறான் என்றால் இதுக்கு பேர் என்னது? அல்லாஹ்வினுடைய அறியாமை தான் மிக தெளிவாக மேற்கோள் காட்டுகிறது அப்படிங்கிறதான விஷயத்தை நாம் பார்க்க முடியும். அடுத்து மூசா நபிக்கு கூட தெரிஞ்சது கூட அல்லாஹ்வுக்கு தெரியல அப்படிங்கிறதான அடுத்த எவிடன்ஸ் நம்ம பார்ப்போம். புகாரி ஹதீஸ் 75:17 இந்த ஹதீஸ்ல சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, முகமது நபி மிராஜ் பயணம் போகிறார். மிராஜ் பயணம் போன பிறகு பரலோகத்துக்கு போய் நம்ம அல்லாஹ் கிட்ட இருந்து என்ன செய்கிறார்? 50 வேளை தொழுகையை வாங்கி கொண்டு இந்த பூமிக்கு அப்படியே வருகிறார். வந்துகிட்டு இருக்கும்போது அந்த சோனத்துல பல படிநிலைகள் காணப்படுகிறது இல்லையா? அங்க வந்து மூசா நபி வந்து முகமது நபியை தடை செய்கிறார். தடை செய்து என்ன விஷயம்னு கேட்கும்போது இந்த 50 வேளை தொழுகை விஷயம் பேசப்படுகிறது. அப்ப மூசா நபி என்ன சொல்கிறாரு தெரியுமா? நோ இது உங்களுடைய சமுதாயத்தினர் இதை கடைபிடிக்க முடியாது. அதனால நீங்க திருப்பி போய் குறைச்சு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு மூசா நபி இப்படி அனுப்பி விடுகிறார். யாரு? முகமது நபியை. உடனே முகமது நபி என்ன பண்றாரு? போய் என்னுடைய சமுதாயத்தினரால் இதை கடைபிடிக்க முடியாது, குறைச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட வந்து முகமது கேட்கும்போது அல்லாஹ் வந்து குறைத்து கொடுக்கிறார். அதை குறைத்து கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு அப்படியே கீழே வராரு. கீழே வரும்போது மீண்டும் மூசா நபி தடை செய்கிறார். தடை செய்துட்டு இல்ல இதெல்லாம் கடைபிடிக்க முடியாது, இன்னும் குறைச்சு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுகிறார். அப்போ முகமது நபி திரும்பவும் போய் குறைச்சு வாங்கிட்டு வராரு. இப்படி நடந்துட்டே இருக்கு. கடைசியா வந்து அல்லாஹ் வந்து 5 வேளையாக்கி கொடுத்துட்டான். அதாவது 50 வேளை தொழுகையா இருந்ததை கடைசியில் 5 வேளையாக மாற்றி அல்லாஹ் வந்து பூமியில் இவரை அனுப்பி விடுகிறார். யாரு? முகமது நபியை. அப்போ திரும்பவும் மூசா நபி என்ன செய்கிறார்? தடை செய்துட்டு 5 வேளையும் கடைபிடிக்க முடியாது, திரும்ப வாங்கிட்டு வாங்க, திரும்பவும் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுகிறார். உடனே அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இதுக்கப்புறம் என்னால குறைக்க முடியாது, எவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரை அனுப்பி விடக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? 2, 3 விஷயங்கள் இருக்கு இதுல கவனிக்க வேண்டியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலாவது செய்தி, ஒரு இறைவன் ஒரு சட்டத்தை கொடுத்தால் இதுதான் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு பொதுவா இறை நம்பிக்கையாளர் அப்படிதான் நம்புவாங்க இல்லையா? இது இறை நம்பிக்கையாளர் கேட்டுக்கிறது வந்து இன்னொரு ஹை லெவல் தான். இது நபித்துவம் அப்படிங்கிறது. அந்த ஒரு மூசா நபி என்ன சொல்லுகிறார்? இறைவன் கொடுத்த இந்த சட்டம் சரியில்லை, இதை நீங்க உங்களுடைய சமுதாயத்தினர் கடைபிடிக்க முடியாது, போய் குறைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிவிடக்கூடிய விஷயத்த நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? மூசாவினுடைய அறிவினால் தப்பிய, மூசாவினுடைய ஞானத்தினால் தப்பிய இன்றைய இஸ்லாமிய சமுதாயம், ஒருவேளை அந்த இடத்துல மூசா இல்லைன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் வந்து 50 வேளையும் தொழுகை பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் 50 வேளை தொழுகை பண்ணா அப்புறம் இந்த இன்னைக்கு 5 வேளை தொழுகை பண்றாங்க, இது 50 வேளையா இருந்ததுன்னா இஸ்லாமியர்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கற்பனை செய்து பாருங்கள். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் காணப்படுகிறது. இது குறைத்து 5 வேளை தொழுகையை நீ குறைத்து வாங்கிட்டு வா, இது உன்னுடைய சமுதாயத்தினரால் கடைபிடிக்க முடியாது அப்படின்னு சொன்னது யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த மூசா நபி. யார் இந்த மூசா நபி? ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினருக்கு நேர் வழி காட்டக்கூடிய, பரலோகத்துக்கு வழி காட்டக்கூடிய ஒரு இறைதூதராக காணப்பட்டவர். அவர் தன்னுடைய இறைவனை குறித்து இது சுவனத்துல என்ன நம்பிட்டு இருக்காரு? இறைவன் கொடுத்த சட்டம் சரியில்லை, இறைவன் கொடுத்த சட்டம் வந்து குறைவுள்ளது, அது
ஓகே. இறைவன் கொடுக்கக்கூடிய சட்டம் வந்து சரியில்லாம காணப்படுகிறது. இத வந்து திருத்தணும் அப்படின்னு இவருக்கு இந்த அனுபவம் 50 வேளையிலிருந்து இந்த அனுபவம் அவருக்கு இவர் இப்படிதான் பேசிட்டு இருக்காரு. இது தப்பு, தப்பு, தப்புன்னு சொல்லிட்டு இந்த 50 வேள தொழுகை கடைபிடிக்க முடியாது. இன்னும் குறைக்கணும், குறைக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, மூசா நபிக்கு கண்டிப்பா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சட்டம் கண்டிப்பா வந்து தப்பா இருக்குது. தப்பா தான் இருக்கு. அல்லாஹ் தப்பு தப்பா தான் குடுப்பாரு. அது நம்ம தான் திருத்தி வாங்கணுங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் நிச்சயமாக இவரால முகமது நபி அனுப்பியிருக்க முடிஞ்சது. இல்லாட்டி இவர் இப்படி அனுப்பியிருக்க மாட்டார். இறை நம்பிக்கையாளர்ங்கிற விஷயத்துல பார்க்கும்போது அல்லாஹ் கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியிருப்பாங்க இல்லையா? அப்போ அல்லாஹ்வினுடைய அறிவை விட மூசாவினுடைய அறிவு இந்த இடத்தில் எவ்வளவு பெட்டராக காணப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அடுத்தவர் பேசிட்டு அதன் பிறகு நம்ம அடுத்தடுத்த ஆதாரங்களை பார்க்கலாம். ஓகே பிரதர், நீங்க தொடரலாம். உங்களுக்கு டைம் செட் பண்றேன். சரி ஓகே ஜி, நான் அதை ஸ்டார்ட் பண்றேன். சரி, அவர் ஃபர்ஸ்ட் அந்த இதை பத்தி தொடலன்றாரு, என்னது அந்த குறைசியை பத்தி. சரியா, அதுக்கு நான் வந்து படிச்சிடுறேன். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து காபாவை கட்டினாங்க. சரிங்களா, அப்ப இறைவன் சொல்லி காட்டுறான், நாம் இப்ராஹிமுக்கு புனித ஆலயத்தின் இடத்தை நிர்ணயித்து நீர் எனக்கு எவரையும் இணையாக்காதீர், என்னுடைய ஆலயத்தை சுற்றி வருவோருக்கும் அதில் ருக்கு சுஜு செய்வோருக்கும் அதை தூய்மையாக்கி வைப்பீராக என்று சொல்லியதை நபியே நீர் கூறுவீராக. ஹஜ்ஜை பற்றி மக்களுக்கு அறிவிப்பீராக. அவர்கள் நடந்ததும் வெகு தொலைவில் இருந்து வரும் மெலிந்த ஒட்டங்களின் மீதும் உங்களிடம் வருவார்கள். இப்ப என் கேள்வி என்னன்னா, அல்லாஹ் உருவாக்கியது அல்லாஹ்க்கு தான் சொந்தம். சரியா, காலப்போக்கில் அவங்க மாத்திக்கிட்டாங்க. சரியா, அப்படி மாத்திக்கிட்டாங்க இல்ல அதெல்லாம் மாத்தல, அவங்க கடன் வாங்கினாங்கன்னு சொன்னா நீ அந்த எடுத்தீங்களே தப்சீர், அதுக்கான ஆதாரத்தை கொடுங்க. சரியா, நம்மளும் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசலாம், அது உண்மையானதா அப்படின்ட்டு. சரியா, இப்ப அல்லாஹ் உருவாக்கியது அல்லாஹ்க்கு தானே சொந்தம். நானும் நம்மளும் அதே தப்சீர்ல இருந்து தான் பேசுறோம். அவங்க காலப்போக்கில் மாத்தப்பட்டது, அதை முகமது நபி திரும்பி சரியா அமைச்சாங்கிறது தான் அதற்கான பதில். சரியா, அது குர்ஆன் இங்க தெளிவுபடுத்துது. சரி ஓகே, இப்ப அடுத்து ஒன்னொன்னு வந்து இந்த பரிந்து பேசுவதற்கு வந்தாரு திருப்பி. அது அல்லாஹ், அது வந்து ஒவ்வொரு ஆள்கிட்டையும் அவங்க பரிந்துரை கேட்கட்டும், எல்லாமே பண்ணட்டும். இப்ப இறுதியில அல்லாஹ்வுடைய பரிந்துரை மாத்திரம் தான் இருக்கு அப்படிங்கறத அங்க தெளிவுபடுத்தப்பட்டாச்சு. சரியா, அப்ப அல்லாஹ்வுடைய பரிந்துரை என்ன அப்படின்னு அங்க கேட்கக்குள்ளதான் அந்த இடத்துல அல்லாஹ் என்ன பண்றான், அவனுடைய இதை காட்டுறான். அது வேற ஆள்கிட்ட அல்லாஹ் கேட்டோ இல்ல வேற ஆளும் வந்து அல்லாஹ்க்கு கட்டளையிட்டோ அந்த மாதிரி பண்ணல, அல்லாவே அதை எடுத்து அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்புறான். சரிங்களா, அப்ப இதுல இருந்து அந்த பரிந்துரைக்கான விளக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குதுன்னா, அப்ப பரிந்துரைங்கிறது இந்த பொருளை தான் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்குது. சரியா, சரி, அதுலயே அந்த பரிந்துரையிலே பாத்தீங்கன்னா அவனை அவனை தவிர பாதுகாப்பு அளிப்பவரோ பரிந்து பேசுவரோ, அதுக்கு முன்னாடி வாசனம், அந்த பரிந்துக்கு முன்னாடி என்ன, அவனை தவிர பாதுகாப்பு அளிப்பவரோ, இந்த வார்த்தையே முடிஞ்சு போச்சு ஃபுல்லா டோட்டலா. அவன் தான் பாதுகாப்பே. புரியுதுங்களா, அப்படி இருக்க அதுக்கு இருக்க முடியாது. இப்ப அதற்கான பதில நம்ம இதுவாவே சொல்லிக்கிறோம். மத்தபடி அவர் அந்த அல்லாஹ்க்கு தெரியல அப்படின்னு கேட்டது இல்லாம இதுதான் நான் தெளிவாவே சொன்னேன். குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டுச்சு, ஒவ்வொரு இதுவும் வசனத்துக்கு வசனம் மக்கள் கேள்வி கேட்டா கூட பதில் சொல்ற மாதிரிதான் வகி சிறிது சிறிதா அருளப்பட்டுச்சு. சரிங்களா, இப்ப இதை வச்சு நீங்க எப்படி இறைவன் நிரூபிக்க போறீங்க, அல்லாஹ்க்கு தெரியலன்னு எப்படி நிரூபிக்க போறீங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், அதுதான் நான் திருப்பியுமே சொன்னேன், அவ அல்லாஹ்வோட சமாளிக்கிறதா இருந்தா, இல்ல உங்களுக்கு அது பொருந்தாது, கண்ணு தெரிஞ்சவங்க மட்டும் தான் இறைவன் சொல்றான்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இறைவன் வகியா இருக்கிறான்னா அது இறைவனோட ஏற்பாடுங்கிறதா நம்ம ஏத்துக்க முடியுது அந்த இடத்துல. சரிங்களா, சரி ஓகே. இப்ப அடுத்து ஒன்னொன்னு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அந்த மூசா நபியை பத்தி கேட்டிருந்தாங்க இல்லையா, இப்ப மூசா நபி போயிட்டு வராங்கன்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் ஒன்னொன்னு தெளிவுபடுத்திக்கிறேன். என்னது, அந்த ஹதீஸ்லயே விளக்கம் வந்துருச்சு, அல்லாஹ் கடைசியில நிர்ணயிச்சதான் அவங்க இது பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கீழே படிச்சீங்கன்னு சொன்னா அதுலயே தெளிவுபடுத்தப்பட்டாச்சு, அல்லாஹ் தான் அதை முன்னாடி நிர்ணயிச்சது அப்படிங்கறது தெளிவுபடுத்தப்பட்டாச்சு. சரியா, இப்ப மூசா நபி திருப்பி கேட்டு கேட்டு வந்தாங்கன்னு சொன்னா அது யாரு ஏற்படுத்தினது, இறைவன் அது மாதிரி ஏற்படுத்திருக்கான், அவ்வளவுதான். ஏன், இறைவன் உலகத்தை படிக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் இறைவன் எழுதிட்டான். சரியா, சரி, இப்ப அந்த இன்னொரு இதையும் நம்ம பார்த்தோம், என்னது அந்த படைக்கப்பட்ட பொருள்ன்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ஹதீஸ், இன்னொரு ஹதீஸ் நான் சொன்னேன், மக்கள் வந்து அந்த உலகம் படைக்கப்பட்டதை பத்தி கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் தெளிவா சொல்றாங்க, முதல்ல அல்லாஹ் மாத்திரம் தான் இருந்தான். புரியுதுங்களா, அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் என்ன பண்ணா, அந்த அதாவது அல்லாஹ்வுடைய அரசு நீரின் மேல இருந்தது, அல்லாஹ் மாத்திரம் தான் பிறந்தான், அல்லாஹ் தவிர எந்த பொருளும் இல்ல அப்படிங்கறத அல்லாஹ் தெளிவுபடுத்துறாங்க. சரியா, அதுக்கப்புறம் தான் அந்த பேனாவை படைச்சு இறைவன் அந்த களம்ங்கிற அந்த இதை படைச்சு எழுத சொல்லி இறைவன் கட்டளை இடுறான். அதுக்கப்புறம் உலகங்கள் படைக்கப்படுது. சரிங்களா, அப்ப இதுலயுமே அல்லாஹ் தெளிவுபடுத்திட்டாங்க. இதுலயும் நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கதான் செய்யுது. புரியுதுங்களா, இது ஒண்ணாச்சா. இப்ப கடைசியா ஒரு வாதம் வச்சது அந்த நூரை பத்தி என்ன கேக்குறாரு, அந்த ஜெய்துன் வந்து அது உதாரணம் நீங்க சொல்லாதீங்க, அது அல்லாவே இப்படிதான் தெளிவுபடுத்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அப்ப அந்த விளக்கு அல்லாஹ் எப்படி தெளிவுபடுத்துறான் அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கா இல்லையா? அந்த வசனத்தை சரியா படிச்சா தெரியும். அந்த வசனம் சரி, அல்லாஹ் வானங்கள் பூமிக்கு ஒளி, அவன் ஒளிக்கு ஊமை, விளக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும். அவ்விளக்கு ஒரு கண்ணாடியில்
குவியில் இருக்கிறது. அக்கண்ணாடி ஒளி வீசும் நட்சத்திரத்தை போன்றதாகும். அதையும் பாக்கியம் பெற்ற ஜெய்தூன் மரத்தின் எண்ணெயினால் எரிக்கப்படுகிறது. இப்ப அது எப்படி எரிக்கப்படுது அதெல்லாம் இறைவன் சொல்லு. அது அப்படிதான் எரிக்கப்படுங்கிறது மனுஷனுக்கு தெரியும். அந்த பொருளை ஒருத்தன் இறைவன் உதாரணத்துக்கு காட்டினானா அந்த பொருள் உலகத்துல எப்படி நடக்குதோ அப்படிதான் காட்ட முடியும். சரியா? அந்த இடத்துல இறைவன் எதை மூல ஒளியா பயன்படுத்துறான்? திருப்பியும் சொல்றேன், அவன் ஏற்படுத்தும் ஒளிக்கு உண்மை விலக்கு வைக்கப்பட்டுள்ள மாடம் போன்றதாகும், அதோட மூல ஒளியை போன்றதாகும் அப்படின்னு இறைவன் அந்த இதை தான் தெளிவுபடுத்துறான், தவிர வேற ஒண்ணும் இல்ல. நீங்க உலகத்துல அவன் உதாரணத்துக்கு அப்படி பயன்படுத்தினா, அதுக்காக பொருள்கள் பயன்படுத்தப்பட்டுச்சுன்னு சொன்னா அது வந்து இறைவனுக்கு அது ஒப்பா ஆகாது. இந்த மாதிரி நீங்க மத்தபடி இந்த கேள்வி கேட்டது எல்லாமே அது இந்த இஸ்லாத்தியோட பாரம்பரியமே அப்படிதாங்கிறத நம்ம தெளிவுபடுத்தியாச்சு. இப்ப இறைவன் அல்லாஹ் அருள் புரிறான் அப்படிங்கிறதா இருக்கட்டும், அல்லாஹ் பிரார்த்தனை செய்யறான், பரிந்துரை செய்யறான் இப்படிங்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இறைவன் பாருங்க தனக்கு தானே கட்டளை போட்டுக்கிட்டான்ல. அதையே நான் உங்களுக்கு தெளிவாவே சொன்னேன். எப்படி சொன்னேன்? அல்லாஹ் இறைத்தூர் சொல்றாங்க, அல்லாஹ் படைக்கும் பணியை நிறைவு செய்த போது தன்னிடமுள்ள அரியாசனத்திற்கு மேலே என் கோபத்தை என் கருணை வென்று விட்டது அல்லது முந்தி விட்டது என்ற விதியை எழுதினான். தனக்கு தானே போட்டுக்கிட்டான். புரியுதுங்களா? அப்ப இங்க எந்த ஒரு முகாந்திரமும் ஏற்பட போல. மத்த இறைவன் இருந்தானா யார்ட்டையும் கேட்டானா எந்த முகாந்திரமும் ஏற்படுத்த போறது இல்ல. சரியா? அப்ப இறைவன் இந்த மாதிரி சொன்னானா அது அதே வசனத்துக்கு இதுவும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க கேட்ட எல்லா இதுமே சரி, இதுக்கும் அது அப்படியே பொருந்துங்கிறத நம்ம சொல்றோம். அந்த இப்ராஹிம் நபி கொடுத்த இதுவும் அது ஆரம்பத்துல ஓரிரு கோட்பாடு தான் இருந்துச்சு. அதுவும் இஸ்லாத்துல தெளிவுபடுத்தப்பட்டது தான். மக்கள் பிற்காலத்துல இது பண்ணக்குள்ள நம்ம இங்க தெளிவுபடுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய ஃபுல்லா தெளிவா அந்த வணக்கங்கள்லாம் அந்த எப்படி வணங்கணும், எப்படி ஓடுறது எல்லாத்தையும் தெளிவுபடுத்தினாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பதிலா தெரிவிக்கிறோம். அதே மாதிரி நீங்க அந்த கண் பார்வை இந்த மாதிரி ஒவ்வொரு வசனம் சொன்னதும் இறைவன் வந்து இப்படிதான் வகையை அருளியிருக்கான்னு சொன்னா நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்னா அது அல்லாவே இப்படிதான் சொல்லுவான். மனுஷனுக்கு கத்துக் கொடுக்குற மாதிரி சொல்லுவான். இது எல்லாமே இஸ்லாமியோட முறை. இதுல நம்ம எப்படி விமர்சனம் பண்ண முடியும் அப்படிங்கறதையும் நம்ம கேட்கிறோம். இன்னொன்னு அவங்க இதை பத்தி சொன்னாங்க, படைப்பாளனுக்கு அதாவது அந்த பரிந்துரை அதெல்லாம் பத்தி சொன்னாங்க. இப்ப பைபிள்லயே ஒரு வசனம் வருது. என்ன வருதுன்னா, இந்த ஒரு நிமிஷம் கர்த்தரே, அதாவது சங்கீதம் 95:3 கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாகவே இருக்கிறார். எல்லா தேவனுக்கும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜாவா இருக்கிறார். இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத நீங்க தெளிவுபடுத்துங்க. இந்த வசனமும் அந்த முறையில தான் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இந்த இஸ்லாமியோட பரிந்துரை நீங்க சொன்னீங்க இல்லையா, பரிந்துரையாகட்டும் அந்த படைப்பாளர்கள் எல்லாம் சிறந்த படைப்பாளன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதே மாதிரிதான் இந்த வசனமும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி நான் பைபிள்ல ஒண்ணுன்னு கேக்குறேன், கர்த்தர் என்ன பண்ணாரு, தாங்க படைச்சதை குறித்து மனஸ்தாபப்பட்டாரு அப்படின்னு தான் அதுல இருக்கு. நீங்க சுய விளக்கம் கொடுக்க கூடாது. அவங்களுக்காண்டி மனஸ்தாபப்பட்டாங்கிறது நீங்க அந்த இடத்துல அப்படி புரிஞ்சுக்கல. கர்த்தர் அங்க சொல்றது தெளிவா படைச்சதுக்காண்டி மனஸ்தாபப்பட்டாருன்னு தான் அங்க இருக்கு. சரியா? அப்ப இதை நீங்க எப்படி விளங்கிக்குவீங்க அப்படிங்கறதையும் தெளிவுபடுத்துங்க. சரியா? அதே மாதிரி நீங்க ஒன்னொன்னு சொன்னீங்க, அந்த மூசா நபி விஷயத்துல வந்து அல்லாஹ் வந்து சொன்னான் அப்படின்ட்டு. என்னது உங்களுக்கு அல்லாஹ் குறைக்க முடியாது என்று அனுப்பியது பொய். அந்த அல்லாஹ் குறைக்க முடியாதுன்னு சொன்னால அதுக்கும் நீங்க சொல்லுங்க. அந்த ஹதீஸ்ல அப்படிதான் வாசகம் வருதா அப்படிங்கறத சொல்லுங்க. அந்த ஹதீஸ் ஃபுல்லா படிச்சு பாருங்க. கீழேயே அதற்கான பதில் தெளிவுபடுத்தப்பட்டாச்சு. கடைசியில அது நம்ம முடிவு பண்ணதுதான் இதாச்சு அப்படிங்கறத இறைவன் தெளிவுபடுத்திட்டான். இது எல்லாத்துக்கும் உரிய பதில் இதுதான். இஸ்லாத்தோட நடைமுறையும் அப்படிங்கறதுனால இவர் சம்பந்தமா வச்ச எல்லா கேள்விக்கும் இதுதான் பதில். அதை சொல்லி நம்ம இந்த இதை முடிச்சுக்கிறோம். கரண் பிரதர், பிரதர் என்ன மாதிரி முடிச்சிட்டீங்களா? முடிச்சா அபிஷேக் நீங்க தொடர்றாண்டா தொடருங்க. இது எத்தனாவது சுட்டு? எனக்கு இது உங்களுக்கு 3வது சுற்று நினைக்கிறேன். 3வது சுட்டு. நீ அடுத்த ஒரு சுட்டோட உண்டு இல்லையா? ஓ சரி, ஓகே. இப்ப நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ ஓகே, உங்களுக்கு ஓகே. இப்ப அல்லாஹ் வந்து பேகன் காட் அப்படிங்கறத நான் ஆதாரம் வச்சு பேசியிருந்தேன். அதுக்கு அவர் லைட்டா பதில் சொல்ற மாதிரி தொட்டு இருக்கிறாரு. இப்ப இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, காபாவில வந்து ஏற்கனவே இப்ராஹிம் வந்து காபாவை கட்டினாரு, புனரமைத்தாரு, இஸ்மாயில் நபி அங்கு கொண்டு வைத்தாரு. இத எல்லாமே முகமது நபி கிறிஸ்துக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டில் உண்டாக்கிய இஸ்லாமிய மார்க்கத்துக்கு பிறகு வந்த புனை கதைகள், கிழவி கதைகள். எங்களுடைய பார்வையில் இது வந்து கிழவி கதைகள். இதுக்கு எந்த விதமான எவிடன்ஸுமே கிடையாது. இப்படி ஒரு நம்பிக்கையே கிடையாது. யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இப்படி இது முகமது இந்த இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை எப்படி தோற்றி தர நான் ஏற்கனவே சொன்னேன். யூத மார்க்கத்திலிருந்தும் கிறிஸ்தவ மார்க்கத்திலிருந்தும் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்தும் சில இது அங்க விஷயங்களை எடுத்து என்ன பண்ணியிருக்காரு, மிக்ஸ் பண்ணி தயாரித்த மார்க்கம் தான் இஸ்லாம்ங்கிற மார்க்கம். இதுக்கு முன் இது இந்த 3 கலவையா இருந்த ஒரு நம்பிக்கை முகமதுக்கு முன்பாக எங்கேயுமே கிடையாது. இது குரோஷி சம்மந்தமே இல்லாத குரோஷிகளுடைய நம்பிக்கையை எடுத்து, சம்மந்தமே இல்லாத யூதர்களுடைய கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையை எடுத்து மிக்ஸ் பண்ணி தயாரித்த மார்க்கம். இதுக்கு ஒரு இது கிடையாது. என்ன கிடையாது? ஒரு தொடர்ச்சி கிடையாது. கிறிஸ்துவுக்கு முன்பு 7ஆம் நூற்றாண்டுக்கு முன்பு இந்த மார்க்கம் எங்க இருந்து எப்படி இருந்து ஒரு தொடர்ச்சியுமே கிடையாது. நேரம் எங்க போய் நிக்குதுன்னா, இது குரோஷிகளுடைய ஆராதனை முறைமைகளை போய் நிற்கும். அவங்களுடைய
மார்க்கத்துல இப்ப இவங்களுக்கு என்ன கொடுக்கணும்? ஒரு தொடர்ச்சி கொடுக்கணும். தொடர்ச்சி கொடுக்கணுங்கிறதுக்காக எங்கேயோ இருந்த ஆபிரகாம் வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு கதையை தயாரித்து இங்க இப்ராஹிம்ங்கிறவர் இங்க வந்தாராம், இங்க மக்காவுல வந்தாராம், அங்க வந்து இஸ்மாயில் நபி அங்க கொண்டு வைத்தாராம், அதன் பிறகு அங்க காபா வந்து புனரமைத்து கட்டினாங்களாம். இதெல்லாம் நீங்க கிறிஸ்துவுக்கு பின்பு 7ஆம் நூற்றாண்டில் தயாரித்த கதைகள். இது வந்து எங்களுடைய பார்வையில் இது ஒரு கட்டுக்கதை. புரியுதா உங்களுக்கு? தேவன் எங்களுக்கு இப்படி ஒரு ஆராதனை முறைமை செய்யும்படிக்கு எங்கேயுமே சொல்லவே இல்லை. இது காபாவை சுற்றணும், இது சபா மர்வா இது மலையில வந்து ஓடணும், இப்படி எங்கேயுமே தேவன் சொல்லவே இல்லை. அப்போ இது ஒரு பேகன் ஆராதனை முறைமை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பேகன் ஆராதனை முறைமை வைத்தவர் ஒரு பேகன் இறைவனாக இருக்கிறார் அப்படிங்கிற எவிடன்ஸ் தான் நம்ம வச்சிருந்தோம். அடுத்து நான் ஏற்கனவே மிக தெளிவா மேற்கோள் காட்டியிருந்தேன். நான் படைப்பாளன் அப்படிங்கிற வசனத்தை நான் இங்கே மேற்கோள் காட்டவில்லை தான். இவர் என்ன அர்த்தத்தில் இவர் வாதம் வச்சுட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. நான் என்ன வச்சேன்னா 6வது அதிகாரம் 99 வசனத்தின் அடிப்படையில் அவனே வானத்திலிருந்து மழை இறக்குகிறான், அதிலிருந்து எல்லா வகையான பொறுப்புகளையும் நாம் தயாரித்து. இங்க 2 பேர் இருக்காங்களா இல்லையா? இதுதான் அல்லாஹ் வந்து குர்ஆன்ல 2 பேர் இருக்காருன்னு தெளிவான ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அதுதான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்த்தரப்பில் விவாதித்துக் கொண்டிருப்பவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக்க தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அல்லாஹ் வந்து பிரேயர் பண்ணுகிறான் அப்படிங்கறத எவிடன்ஸ் வச்சுட்டு அதுக்கு எந்த பதிலுமே இன்னும் வரல. நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுட்டு எந்த பதிலுமே வரல. அல்லாஹ்வுக்கு வந்து மூதாதையர்கள் இருக்காங்கன்னு குர்ஆன் சொல்லுது. எல்லாத்தையும் வந்து நான் வாரிசுரிமையாக பெற்றுக்கொள்கிறேன், வாரிசுரிமையாக தான் பெற்றுக்கொள்கிறேன் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் வாரிசுரிமையாக பெற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா இவங்க இனி வாரிசுரிமை இல்லாம பெற்றுக்கொண்டாருன்னு சொன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு முரணா பேசுறீங்க. ஸோ எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்க அல்லாஹ்வுக்கு முரணா ஏதாவது நீங்க நம்புறீங்கன்னா ஓகே, நீங்க உங்களோட தனிப்பட்ட நம்பிக்கை. ஆனா அல்லாஹ் மிக தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான், நான் எல்லாவற்றையும் வாரிசுரிமையாக தான் பெற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிக தெளிவாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான். அப்படிங்கிறபோது அல்லாஹ்வுக்கு மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல தெளிவாகுது. இப்ப இனி அல்லாஹ்வினுடைய ஒரு பலவீனத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அதாவது என்னன்னா, இது அல்லாஹ் வந்து சாத்தானை விட பலவீனமானவன் அப்படிங்கிற எவிடன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, குர்ஆனுடைய 53 அத்தியாயம் 1 முதல் 3 வரை வசனங்கள் முதலாவது நான் படிக்கிறேன். விழுந்து மறைந்த நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக நம் தூதராகிய உங்கள் தோழர் வழி தவறி விடவும் இல்லை, தவறான வழியில் செல்லவும் இல்லை. அவர் தன் விருப்பத்தின்படி எதையும் கூறுவதில்லை. அவருக்கு அறிவிக்கப்பட்டது வஹி என்று வேறில்லை. அதாவது இது ரொம்ப அத்தாரிட்டியாவே சொல்றாரு. முகமது நபி வழி தவறி போகல, அவர் வழி தவறி போக மாட்டாரு. அவர் வந்து அவர் சொந்த இச்சையின்படி எதையும் பேச மாட்டாரு. அவருக்கு அறிவிக்கப்படுகிறது வகையின்றி வேற கிடையவே கிடையாது. இன்னும் அத்தாரிட்டி சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா 6வது அதிகாரம் 100ஆம் வசனத்துல பார்க்கும்போது அவனுடைய அதிகாரம் இல்ல, அதாவது சாத்தானுடைய அதிகாரம் எல்லாம் அவனுடன் சம்பந்தம் வைப்பவர்களிடமும் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பவர்களிடமே செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள முடியுது? முகமது நபியின் மீது சாத்தானுக்கு எந்த வித அத்தாரிட்டியுமே கிடையாது. சாத்தான் குர்ஆனுக்குள்ள புகவும் முடியாது, வசனங்களை இறக்கவும் முடியாது அப்படிங்கிறது மிக தெளிவா புரியுது. ஆனா அதே அத்தியாயத்துல 53 அத்தியாயத்துல கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 19 அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகும்போது சாத்தானோட வசனங்களாட்டு மாறிடும். எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்போ ஒரு 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 சாத்தானுக்கு இருக்கக்கூடிய பலம் கூட உங்களோட அல்லாஹ்வுக்கு இல்லைன்னா அப்புறம் உங்களோட அல்லாஹ் எப்படிங்க மனிதர்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார்? இந்த ஹதீஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா அல் பசார் அப்படிங்கிறதான ஹதீஸ்ல வந்து 5096. அதே போல தப்ரானில வந்து 12,450 இந்த இடத்துல இந்த செய்தி காணப்படுகிறது. அப்ப நான் கேட்கிறேன், சாத்தானை விட நீங்க உங்களோட அல்லாஹ் வந்து இவ்வளவு பலவீனனாக காணப்படுகிறாரே அப்படிங்கிற போது எப்படி நீங்க இந்த இறைவனை நம்புகிறீங்க? தேவன் உங்களை அழைக்கிறார், உங்களை அன்புடன் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கிறதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்ளும்படிக்கு விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் காணப்படும் பொழுது இயேசு கிறிஸ்து பிசாசுகளை வந்து துரத்தினார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். மேலும் பிசாசுகள் இயேசுவை கண்டு நடுநடுங்கினதாக பார்க்க முடியும். இங்க வந்து அல்லாஹ்வுடைய வார்த்தை ஊடுருவி சென்று என்ன செய்கிறது? குர்ஆன்ல வந்து இட்டுக்கட்டி அல்லாஹ் முகமது நபிக்கு இட்டுக்கட்டி கொடுக்கிறது, குர்ஆனுக்குள்ள வசனத்தை புகுத்தினது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். மேலும் இந்த மூசா நபியினுடைய சப்ஜெக்ட்ல நான் என்ன ஆர்குமெண்ட் வச்சிருந்தேன்னா, மூசா நபி என்ன சொல்றாரு? 5 வேளை தொழுகையும் போய் குறைத்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது, இது சொல்றது சாதாரண மனிதர்கள். என்னுடைய கேள்வி இதுதான். வேற எதையுமே நான் கேட்கல. நம்முடைய கேள்வி என்னது? 50 வேளையா இருந்தது மூசா நபி சொல்லிதான் குறைக்கிறாரு. அப்போ மூசாவுக்கு இருந்த அறிவு வந்து அல்லாஹ்வுக்கு இல்ல. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது என்னது? 5 வேளை இறைவன் கொடுக்கக்கூடிய 5 வேளை தொழுகை கூட குறைக்கும்படிக்கு இந்த மூசா நபி சொல்கிறார் என்றால், அப்போ தன்னுடைய இறைவனை பற்றி மூசா நபி என்ன நினைச்சு வச்சிருக்காரு? அதுதான் இங்க முக்கியமான விஷயம் இல்லையா? அப்போ அதாவது மூசா நபியினுடைய ஃபர்ஸ்ட் விஷயம், அதாவது 50 வேளையா இருந்தது குறைக்கணும் அப்படிங்கறதான ஆர்குமெண்ட் சரியா இருந்தால், அப்ப அல்லாஹ்வினுடைய பலவீனத்தை காட்டுகிறதுங்கிறதுக்கு இதை விட வேற என்ன எவிடன்ஸ் வேணும்? அடுத்து இது கண் தெரியாதவருடைய விஷயத்தை பேசியிருந்தா, அதாவது அல்லாஹ் வந்து குறைகளுடன் வசனத்தை இறக்குகிறார். நீங்க அதை ஒத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம்.
நீங்க அதை எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனா சிம்பிள் அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னது? அல்லாஹ் ஒரு வசனத்தை வஹி இறக்குறார். அந்த வஹி எழுதப்படுகிறது. எழுதப்பட்ட உடனே இந்த கண் பார்வையற்றவர் இந்த வசனத்துல இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது உடனே வார்த்தைகள் அடுத்து இன்னொரு வஹி இறங்கி அந்த அதே வசனத்துல இன்னொரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது. அந்த வசனம் ரத்து பண்ணல, இன்னொரு வார்த்தை சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து என்ன புரியுது? இது அல்லாஹ்வுடைய அறியாமை தான் காட்டுது. இல்லாட்டி அல்லாஹ் இந்த குருடன் வந்து சொல்லிதான் இந்த வசனத்துல உள்ள குறைய சொல்லும்போது அல்லாஹ் திருத்தணுமா? இதுதான் பலவீனம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பதிவு செய்து கொள்கிறோம். இன்னும் அல்லாஹ்வுக்கு வந்து மூசா நபியை விட அல்லாஹ் வந்து சின்னவர் அப்படிங்கிறதான ஒரு எவிடன்ஸ் நம்ம பார்ப்போம். இந்த விஷயம் எங்க இருக்குன்னா, புகாரி 1399 இந்த சப்ஜெக்ட்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது அதாவது மூசா நபி வந்து என்ன செய்கிறார், மலக்கு அல்லாஹ் வந்து என்ன செய்கிறார்னா, மலக்கு ஒரு உயிரை கைப்பற்றக்கூடியதான ஒரு மலக்கை அனுப்பி மூசா நபியினுடைய உயிரை கைப்பற்றும்படிக்கு அனுப்பி விடுகிறார். அனுப்பிவிடும்போது என்ன நடக்கும் தெரியுமா? மூசா நபி நல்ல ஒரு அடி போட்டு குடுக்குறாரு. குடுக்குற அடியில இவருடைய கண்ணெல்லாம் பிதுங்கி போச்சு. யாருடையது? நம்ம மூசா நபி மலக்கினுடைய கண்கள் எல்லாம் அப்படியே வந்து இதாகி போச்சுது, பிதுங்கி போச்சுது. உடனடி இந்த மலக்கு என்ன பண்ணுது? அல்லாஹ்வின் இடத்துல போயிட்டு உயிரை அதாவது மரணிக்க விரும்பாத ஒரு இடத்துல என்ன அனுப்புனீர் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்க குறை கூறுகிறார். மலக்கு குறை கூறுகிறார். அப்போ அல்லாஹ் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது என்ன சொல்யூஷன் குடுக்குறாருன்னா, ஒரு மாடு இருக்கும். அந்த மாட்டுல நீங்க கை வைங்க. அது கையில எத்தனை ரோமங்கள் படுதோ அத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு நீடித்து கிடைக்கும். அப்படிங்கிறதான ஒரு சொல்யூஷன் இன்னும் கொஞ்ச நாள் கூட வாழலாம் அப்படிங்கிறதான ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய விஷயத்த பார்க்கிறோம். இங்க சில விஷயங்கள் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள் காணப்படுகிறது. என்னன்னு தெரியுமா? இந்த விஷயங்கள சொல்லிட்டு நான் அந்த கேள்விக்கு கடந்து போயிடுவேன். என்னன்னா, குர்ஆனுடைய 10ஆம் அதிகாரம் 49 வசனத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, ஒவ்வொரு சமுதாயத்தாருக்கும் அல்லாஹ் ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறார். அந்த தவணை முடிந்து விட்டால் எந்தவித மாற்றம் செய்யப்படாமல் அவரது உயிர் கைப்பற்றவிடும். இது அல்லாஹ் சொன்னது. சரியா? எந்தவித மாற்றமும் இல்லாமல் அந்த உயிர் டக்குன்னு அங்க கைப்பற்றப்பட்டு விடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கிறோம். 2வது, எவன் அல்லாஹ்வுக்கு மலக்குகளுக்கு விரோதியாக இருக்கிறாரோ அவர் காஃபிராக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் 2வது அத்தியாயம் 98ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. அதே மாதிரி 61ஆம் அத்தியாயம் 6ஆம் வசனம், 16ஆம் அத்தியாயம் 49, 50 ஆகிய வசனங்களை நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அல்லாஹ் மலக்குகளுக்கு போட்ட கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்றும் அதில் எந்த விதமான பாரபட்சம் அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்கள் எந்த விதமான குறையும் வைக்க மாட்டார்கள், அதாவது குறைகள் வைக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குர்ஆன் வசனங்கள் சொல்லப்படுகிறது. இந்த வசனங்களுக்கு நேர் முரணாக அல்லாஹ் என்ன அத்தாரிட்டியோட சொல்றாரோ ஒரு முன்ன பின்னவே மாறாது, அப்படியே நம்ம கைப்பற்றிடுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அந்த 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 அத்தாரிட்டியோட சொன்ன அந்த வசனமே அல்லாஹ்வால நிறைவேற்ற முடியவில்லை. மூசா நபி வந்து அல்லாஹ் அனுப்புறார் அப்படின்னா அல்லாஹ்விட்ட போய் பிரேயர் பண்ணியிருக்கலாம். இது எனக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நாள் நிமிஷம் நீட்டி அபிஷேக், விடுங்கன்னு உங்களுக்கு சொல்லிட்டு என்ன ஆ இன்னும் ஒரு முடிஞ்சா நிமிஷம் எப்படி? இருக்கு, உங்களை பேசுங்க. ஒரு நிமிஷம் இருக்கா? ஓகே, ஓகே. நான் கரெக்ட்டா கவனிக்கல. கேட்கல. ஓகே. அப்போ மூசா நபி என்ன பண்ணியிருக்கலாம்? அல்லாஹ்விட்ட போய் ப்ரே பண்ணியிருக்கலாம். அதுக்கு பதிலாட்டு அல்லாஹ் அனுப்புன ஒரு தூதர வந்து அடிச்சு அனுப்புறார் அப்படின்னா, அல்லாஹ் மதிக்கவே இல்ல இந்த மூசா நபி. சரி, அல்லாஹ் தான் மூசா நபி தான் மதிக்கல. அல்லாஹ்வுக்கு கோவம் வந்திருக்கணுமா? அல்லாஹ்வுக்கு கோவம் வரல. நான் அனுப்புன தூதரை நீ அடிச்சு அனுப்பியிருக்க. அப்ப நீ என்ன என்ன எப்படி மதிச்சிருக்க? மலக்குகளுக்கு விரோதியா இருக்கிறவன் அல்லாஹ்வுக்கு விரோதியா இருக்கிறான். அப்ப நீ நீ என்ன மலக்குகள அடிச்சிருக்கன்னா, நீ என்னதானே இது பண்ணியிருக்க? என்ன அவமானப்படுத்தி இருக்க? நீ காஃபிர் ஆயிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கடுமை காட்டுவதற்கு பதிலாட்டு சமரச பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்துக்கு போகுது. சமரசத்துக்கு போகுது. எப்படி? அப்படியா? உனக்கு கொஞ்சம் கூட நாள் நீட்டி தாரேன். என்ன புரியுது? அல்லாஹ்வினுடைய பலவீனத்தை மிக தெளிவாக நாம் இந்த இடத்தை பார்க்க முடியும். அப்ப அல்லாஹ்க்கு வந்து மூசா நபியை விட என்ன செய்கிறார்? கொஞ்சம் சின்னவராக காட்டப்படுகிறார். மூசா நபிக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு கூட அல்லாஹ்வுக்கு இல்லை அப்படிங்கிறதான விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது. மேலும் நம்ம அடுக்கடுக்கான ஆதாரங்களுடன் நேரமே நம்ம பார்த்தோம். ஏற்கனவே நான் சொன்ன போல அல்லாஹ் ஓகே வந்து அபிஷேக், டைம் முடிஞ்சா. பிரதர் அகமது பிரதர், மகமது பிரதர், நீங்க தொடங்கலாம். பிரதர் அவர்கிட்ட மேக் மூட்ல இருக்கு, அவர் தொடங்கலாம். மகமது பிரதர் தொடங்கலாம். உங்களுக்கு டைம் ஸ்டார்ட். சரி ஜி. இப்ப நான் சொன்னது அதுதான். இந்த ஆதாரம் வச்சது எல்லாமே அது சம்பந்தமா தான் கேக்குறாரு. இப்ப உதாரணத்துக்கு இந்த மூசா நபியை பத்தி கேட்டாரு. இந்த மூசா நபி வந்து அல்லாஹ் அனுப்புறான். இப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மலக்குங்க நம்ம விஷயத்துல எந்த குறையும் வைக்க மாட்டாங்க, நம்மளுடைய பேச்சை மீற மாட்டாங்க, என்ன சொல்றோமோ அதை அப்படியே செய்வாங்கிற மாதிரிலாம் குர்ஆன் நிறைய வசனம் தான் இருக்கு. இப்ப இருந்தாலும் இந்த மாதிரி இப்ப இன்னொன்னு போகலையே இன்னொரு வாதம் வச்சுட்டு போனா அல்லாவும் மதிக்கவே இல்லை அப்படின்ட்டு. இப்ப நான் ஒன்னொன்னு கேக்குறேன், வந்தது அல்லாவான்னு கேட்டேன் நானு. உயிரை வாங்குறதுக்கு வந்தது அல்லாவா? அல்லாஹ் அவங்க மதிக்கவே இல்லைங்கிறதுக்கு அல்லாஹ் வரல, அல்லாஹ் மலக்குமார்கள் தான் அனுப்பி வச்சாங்க. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி வசனத்தை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, இறைவன் பொதுவான விதியை தான் வச்சிருக்கான்.
இருந்தாலும் ஒரு சிலதுக்கு விதிவிலக்கு இது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. உதாரணத்துக்கு பெண்ணின் இடத்துல பிறக்கிறவங்க இப்ப சுத்தமா இருப்பது எப்படின்னு பைபிள்ல வசனம் இருக்கு. இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி பிறந்தாரு, எதுல பிறந்தாரு, புரியுதுங்களா உங்களுக்கு? இப்ப இது விதிவிலக்கா இல்லையா? இப்ப இந்த மாதிரிதான் எல்லா இப்ப கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாத்துக்கும் விளக்கம் அதுதான். புரியுதுங்களா? இப்ப இறைவன் ஒரு விஷயத்த சொல்லி அது இறைவன் இந்த மாதிரி ஒரு விஷயம் அதுக்கு விதிவிலக்கு கொடுத்தான்னு சொன்னா அதை நம்ம அப்படியே தான் எடுத்துக்கணும், விதிவிலக்காத்தான் நம்ம எடுத்துக்கணும், இதுல எந்த ஒரு முரணும் கிடையாது அப்படிங்கறத நம்மளோட பதிலாவே இருக்கு இதை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அப்புறம் அந்த கண் பார்வையை பத்தி திருப்பி திருப்பி சொன்னாரு, உடனே இதாகுதுன்ட்டு. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்ராஹிம் நபி பத்தி சொன்னாரு, புரியுதுங்களா? இது நீங்க உங்க யூகத்தை கற்பனை பண்ணாதீங்க, நீங்க சரியான ஆதாரத்தை கொண்டு வாங்க, இந்த மாதிரிலாம் இது நடந்திருக்கு, இதுக்கான ஆதாரம் இதுதான் அப்படின்னு சொல்லி நீங்க கொண்டு வந்து வைங்க. நீங்களே உங்க கற்பனையை புகுத்திக்கிட்டு இல்ல இப்படிலாம் இருந்துச்சு, சம்மந்தமே இல்ல, பைபிளை பார்த்தா காப்பி அடிச்சாங்க. இப்ப உதாரணத்துக்கு இன்னொரு கதையும் கட்டி விடுவாங்க. உம்ருல் கைஸ்ங்கிற ஒரு கவிஞர் இருக்காரு, அவர்கிட்ட தான் வந்து முகமது நபி காப்பி அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியா இருக்குன்ட்டு. அதோட எல்லா கவிதையும் நம்ம படிச்சதுதான். சரியா? அதுல ஒரு வாசகம் கூட குர்ஆனுக்கு சேர்ந்ததா ஒத்ததா இல்லவே இல்லை. சரியா? அதையும் நம்ம இங்க தெளிவுபடுத்துறோம். ஆனா போற போக்குல என்ன சொல்லுவாங்கன்னா, அவரோட இதுல இருந்து எடுத்தாரு, யூதர்களோட இதுல இருந்து எடுத்தாரு. அது மாதிரி இப்ப நான் கேட்கிறேன், முன்னாடி உள்ள ஒரு வேதங்கள், முன்னாடி உள்ள வரலாற்று சம்பவம் அருளப்படுச்சுன்னு சொன்னா, இப்ப இறைவன் அதை திருப்பியும் அருளி ஆகணும், இன்னொரு வேதம் தான். இப்ப அதை சொல்லதானே வேணும். இப்ப அதை சொல்லிட்டா இப்ப நான் அதுல இருந்து காப்பி அடிச்சேன்னு அர்த்தமா? அப்ப உண்மையை உறக்க சொன்னா அது எப்படி அது காப்பி அடிச்சதுல அர்த்தம் வருங்கிறது என் கேள்வி. இன்னொன்னு அந்த இப்ராஹிம் நபி பத்தி அது குறைசி அது குரோஸ்ன்றாரு, எனக்கு புரியல. இப்பதான் புரியுது அவர் குறைசியை பத்தி சொல்றாருன்ட்டு, குறைசி மக்களை பத்தி. சரியா? அவர் நிறைய ஆதாரங்கள்லாம் இந்த மாதிரி சொன்னாரு, குறைசி தான் பின்பற்றினாங்க, இதுக்கு எந்த சான்றும் இல்லைன்ட்டு. அதற்கான சான்று அவர் எடுத்து வைக்கிட்டோம். இல்ல இதெல்லாம் குறைசி இப்படி பண்ணாங்கப்பா, இவர் இப்படி பின்பற்றி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் அது மாதிரி எதுவுமே இல்லை. நான் தெளிவா குர்ஆன் வசனத்தை வச்சுதான் சொன்னேன். இந்த மாதிரி இறைவன் சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய இது யாருக்கு உரியது? அல்லாஹ்க்கு தான் உரியது. அதான் முஹம்மது நபி தெளிவுபடுத்துறாங்க அப்படிங்கறதையும் நம்ம சொன்னோம். சரியா? அடுத்து மூசா நபியை பத்தி சொன்னாரு. மூசா நபி போயிட்டு ஒவ்வொரு இதா கேட்கறாங்கன்ட்டு. அதையும் நம்ம திருப்பியும் பதில் சொன்னதுதான். அந்த ஹதீஸே திருப்பி கீழே படிச்சீங்கன்னா நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணி வச்சதுதான் கடைசியில இதா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இறைவன் சொல்றான். சரிங்களா? அதை அவர் கீழே படிக்க மறந்துட்டாரா, இல்ல வேணின்னு இரிட்டேட் பண்ணி பேசுறாரான்னு தெரியல. இப்ப இது இறைவனுடைய ஏற்பாடுன்னு தான் நம்ம சொல்றோம். எப்படி இறைவன் சொல்றான். இப்ப நான் உதாரணத்துக்கு இன்னொரு கேள்வி கேட்கிறேன் பைபிள்ல இருந்து. இப்ப இந்த இதுக்கு இந்த மோசேக்கு சொன்னார்ல, இப்ப நான் கேட்கிறேன், இப்ப ஆதாரங்கள் உங்கள்ட்ட பைபிள் படி இருக்கா? அதாவது இப்ப வந்து ஆபிரகாம் தந்தைன்னு சொல்றதுக்கான வம்சாவளி வரலாறு உங்கள்ட்ட பைபிள்ல இருந்து இருக்கா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? இஸ்மாயிலுக்காச்சும் இருக்கா வம்சாவளி வரலாறு இப்போ வரையும் வச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி சொல்லுவீங்க? இப்ப ஆபிரகாம்னா அவங்க கொள்கையை பின்பற்றதுனால எங்க தந்தையை அழைச்சிக்கிட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க அந்த மாதிரி அழைச்சிக்கிறது தப்பு இல்லையே. நாங்க வந்து இப்ராஹிம் நபி கொள்கையை பின்பற்றி நாங்க இப்ராஹிம் சந்ததியும் அழைச்சிக்க தவறு இல்லையே. உங்கள்ட்ட அந்த மாதிரி வரிசைக்கு வம்சாவளி இருக்கா இல்லையா? அந்த மாதிரி இல்ல உங்கள்ட்ட. சரியா? அப்ப அதுதான் இங்க நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் அந்த கண் தெரியாததையும் சொன்னாரு, உடனே அருளப்படுது அப்படின்றாரு. நான் அதுக்கு தான் திருப்பியும் சொன்னேன். இப்ப முகமது நபி இங்க மாட்டாம அவர் சொன்னதுக்கு எதுவும் இது கொடுக்காம இருந்தா ஒரே ஒரு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருந்திருக்கலாம்? மக்கள் யாரும் நம்மள சந்தேகப்படாம இருந்திருக்கும்னு சொன்னா ஒண்ணே ஒண்ணு சொல்லியிருந்திருக்கலாம். என்னது, இது உங்களுக்கு பொருந்தாது, கண் தெரியாதவங்களுக்கு பொருந்தாது, இறைவன் கண் தெரியுறவங்க தான் சொல்றான் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். சொன்னா இறைவனே வகையை திருப்பி இறக்குறான் அப்படின்னு சொன்னா, அப்ப இது என்ன பண்றது? இறைவனே தெளிவா சொல்றான். நம்ம எப்ப வகையா இருக்கணும் என்னங்கிறது நம்ம அறிவோம். அது யாரும் விமர்சனம் பண்ண முடியாது. இறைவன் தான் நாடியதை செய்வான் அப்படிங்கறத இங்க தெளிவுபடுத்துறான் இறைவன். அப்படி தெளிவுபடுத்துறான்னு சொன்னா, இப்ப இறைவன் அங்க எடுக்கிறது தான் முடிவு. அதுல நம்ம எந்த விதிவிலக்கும் காட்ட முடியாது. மத்தபடி அல்லாஹ் அருள் புரிகிறான், அல்லாஹ் பிரார்த்தனை பண்றான், அந்த மாதிரி நிறைய கேள்வி வச்சாரு. இது எல்லா கேள்வியும் பாத்தீங்கன்னா, இறைவனை வந்து இறைவன் சக்தி வாய்ந்தவன், அவனை போல எதுவுமே இல்லைன்னு தெளிவா சொல்லப்பட்டாச்சு. ஓரிரு கொள்கை தெளிவா உறக்க சொல்லியாச்சு. சரியா? அப்படி இருக்கக்குள்ள இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொன்னா, அது இறைவன் தனக்கு தானே இந்த மாதிரி ஏற்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அந்த வணக்க முறையை நான் சொன்னேன். இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன். இறைவா உன்னிடமே உதவி தேடுகிறோம், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். இதே இறைவன் சொல்லி காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இறைவன் அதை எங்களுக்கு சொல்லி காட்டுறான். அடுத்து அந்த படைப்பாளரை பத்தி சொன்னாரு. அந்த புல்லுல வந்து நாமே இது பண்றோம், திருப்பி அவனே அப்படிங்கிற வாசகம் வருது. 2 இது யூஸ் பண்ணப்படுது அப்படின்ட்டு. இப்ப இங்க 2 பேர் வந்து வேதத்தை குடுக்குறாங்களாங்கிறது என் கேள்வியா இருக்கு. குடுக்குற ஆளு ஒரே ஆளு தான். இறைவன்ட்ட தான் அது வருது. ஜிப்ரீல் வந்து குடுக்குறாங்க. இறைவனோட வஹி தான் ஃபுல்லாவே. அப்ப இறைவன் அந்த மாதிரி பேசினான்னா அது இறைவனோட விருப்பம். அதுல நம்ம எப்படி தலையிட முடியும்? நான் என் கேள்வி அதுவா தான் இருக்கு. இறைவன் ஒரு இடத்துல நாமுன்னு சொல்றான், இன்னொரு இடத்துல அவனே சொல்றான். இது 2மே இறைவனோட வெளிப்பாடு தான். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி இவ்வளவு நீங்க குழப்பக்கூடாது தான். அல்ஹம் சூராலயே நீங்க வைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா பெரிய முரணா இருக்கு இந்த இடத்துல. புரியுதுங்களா? இறைவா உன்னையே வணங்கிறோம் பிரார்த்தனை கேட்கிற மாதிரியும் இருக்கு. உன்னிடத்துல உதவி கேட்கிறோம் இந்த மாதிரியும் இருக்கு. அதுக்கு தான் நான் தெளிவான விளக்கம் அந்த சூறாவை வச்சுதான் கொடுத்தேன். எல்லாத்துக்கும் பதில் இதாங்கிறதுனால தான் நான் அதை கொண்டு வந்தேன். சூரா ஃபாத்திஹா ஃபர்ஸ்ட் சூறாவே நான் கொண்டு வந்தது காரணம் இதுதான். சரியா? இது கொண்டு வந்தா சொன்னா இந்த மாதிரிலாம் இருக்கிற வசனங்கள் எல்லாமே குர்ஆன் இப்படிதான் அருளப்பட்டுச்சு. இறைவன் ஒரு இடத்துல சொல்லி காமிக்கிற மாதிரி சொல்லுவான். புரியுதுங்களா? அது மாதிரி சொல்லப்பட்டதுதானே தவிர வேற எதுவும் இல்ல அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இங்க. அடுத்து அந்த மலக்குத பத்தி கேட்டிருந்தாங்க. மலக்குத நான் இப்ப சொல்லிட்டேன் பதில். மலக்குது தான். அது விதிவிலக்கு அவ்வளவுதான். இப்ப ஸ்திரீகள் இடத்துல பிறகு சுத்தமா இருக்குது எப்படின்னா அது எல்லாத்துக்கும் தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். சரியா? அப்படி பொருத்தி பார்க்க உள்ள ஜீசஸ் ரைட் பிறந்தாருன்னு சொன்னா அப்ப அவர் சுத்தம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியதா இருக்கும். அவர் 100% மனிதன் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அது வாதத்தை எடுத்தீங்க நம்ம பேசுவோம். சரியா? அப்ப இவங்க எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு நான் பதில் இதுதான். அடுத்து அந்த ஒரு ஹதீஸ் ஒண்ணு சொன்னாங்க. அது என்ன ஹதீஸ்ன்னு நம்ம நோட் பண்ணல. அந்த ஹதீஸை மட்டும் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. அந்த தபரானில வருதுன்னு ஒரு செய்தி சொன்னீங்க இல்லையா?
அந்த செய்தியை மட்டும் தெளிவுபடுத்துங்க, அதற்கான பதிலை நம்ம சொல்லுவோம். ஆக இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, நான் ஒரு பைபிள்ல 2-3 கேள்வி வச்சேன், அதுக்கு நீங்க ஒன்றும் பதில் சொல்லல. பொதுவா தலைப்பு இல்லதான், சரியா? பைபிளுக்கும் அதுக்கும் தலைப்பு இல்லதான். இருந்தாலும் இப்ப நான் ஒரு பதில் சொல்ல வேண்டியது இருக்கு, நீங்க புறத்துல கேள்வி வச்சிருக்கீங்கன்னு சொன்னா உங்க பைபிளே அந்த மாதிரிதான் இருக்கு. அப்படி இருக்கணும், அதை நீங்க தெளிவுபடுத்தணும்ல. ஏன்னா உங்க இது கரெக்டா இருக்கிறதுனால தானே எங்கள்கிட்ட விவாதத்துக்கு வந்து கேள்வி கேட்கறீங்க, புரியுதுங்களா? அப்படி இருக்கக்குள்ள நீங்க உங்க இதையும் தெளிவுபடுத்துறதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். அதனால ஒரு எந்த தப்புமே இல்ல. தலைப்பு இதுவா அப்படிங்கிற போறதுக்கான இது இல்ல. நம்ம பல விவாதத்துல பார்க்கல இந்த மாதிரி தான். பைபிள்ல கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க அதுக்கான விளக்கத்தை கொடுத்து திருப்பி ஆர்கியூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, சரியா? அப்படி இருக்கும் நான் பைபிள் அதனாலதான் கேள்வி கேட்டேன். ஏன்னா இஸ்லாத்துல இருக்குது, நீங்க ஒரு குற்றச்சாட்டு சுமத்திருக்கீங்க, அதுக்கு நான் பதில் சொல்றேன். பதில் சொல்லக்குள்ள உங்க குற்றச்சாட்டுக்கு உங்க பைபிளே அப்படிதான் இருக்கு, அதுக்கு நீங்க சொல்லுங்கன்னு தான் நான் சொல்றேன். பைபிள்ல இருந்து நான் புது வாதம் வச்சு நீங்க இந்த மாதிரி சொல்லுங்க அப்படிங்கறத நான் சொல்லல, சரிங்களா? இப்ப அந்த மோசே சம்மந்தம் இல்ல அப்படி இப்படின்றாரு. நான் தெளிவா சொல்லிட்டேன், மோசே வந்து பிரச்சாரம் பண்ணது எதை? இறைவனுக்கு கட்டுப்படுதல்ங்கிற மார்க்கத்தை தான் பிரச்சாரம் பண்ணாரு. அது ஒரு தனியா ஒரு யூதரோ அப்படின்லாம் பேர் வச்சுக்கல, சரியா? அடுத்து ஜீசஸ் கிரைஸ்ட் வந்தாரு, அவரும் எப்படி பிரச்சாரம் பண்ணாரு? இறைவனை கட்டுப்படுதல்ங்கிறது தான் பிரச்சாரம் பண்ணாரு. இறைவனை கட்டுப்படுறதுன்னா எப்படி? இறைவன் சொன்னதை கேட்டா இறைவனை கட்டுப்படுதல், சரியா? இப்ப அடுத்து முகமது நபி வந்தாங்களா? முகமது நபி இங்க வந்து அதெல்லாம் ஃபுல்லா படிக்கல, எதுவும் பண்ணல. இப்ப முகமது நபி எப்படி எந்த மார்க்கத்தை சொல்றாங்க? இஸ்லாம், இறைவனை கட்டுப்படுதல்னு சொல்றாங்க. அதோட பன்மை என்ன? அதோட இது என்ன? முஸ்லீம், இறைவனை கட்டுப்பட்டவர்னு அர்த்தம், சரியா? அப்ப முகமது நபி அதான் பிரச்சாரம் பண்றாங்க, புரியுதா? முகமது நபி புதுசா எந்த மார்க்கத்தையும் உருவாக்கிடல. ஜீசஸ் கிரைஸ்டா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், எல்லா தீர்க்கதரிசியும் எந்த இறைவனை கட்டுப்படுதல்ங்கிற சொன்னாங்களோ அதைத்தான் இறைவனை சொல்றான். அதை நிவர்த்தியும் பண்றான் இந்த இடத்துல. அதுதான் இங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இந்த மார்க்கத்தை நம்ம முழுமை பெற்றோம், இந்த இதுக்கு மேல எந்த ஒரு மார்க்கமும் வராது அப்படிங்கறது இது பண்றோம் அப்படின்ட்டு. இதனாலதான் அந்த காலத்து யூதர்கள் கூட கேட்டாங்க உமர் அலிட்ட, இந்த ஒரு வசனம் அருளப்பட்டுச்சுன்னு சொன்னா நாங்க அதை பெருநாளா கொண்டாடி இருப்போம். என்ன வசனம் உமர் அலி கேட்கறாங்க. அப்ப சொல்றாங்க, இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன் அப்படிங்கிற அந்த வசனம் தான் அப்படிங்கிறது. அப்ப அவங்க தெரிஞ்சிருந்தாங்க இந்த வசனம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சிருந்தாங்க, புரியுதுங்களா? அது உங்களுக்கு தெரியல. அதனாலதான் நான் கேட்டேன், ஏன் உங்க மார்க்கம் முழுமைப்பட்டுச்சா இல்லையா, உங்க மார்க்கத்தின் பேர் என்னான்ட்டு. இவர் சொன்ன மாதிரி அடிச்சுட்டு போனார் நிறைய, நீங்க அதுக்கெல்லாம் எந்த ஆதாரம் எல்லாம் காப்பி அடிச்சுச்சு அப்படி இப்படின்னு சொன்னாரு. அதோட தொடர் தான் இதுங்க கூட தெளிவான ஆதாரம் இருக்கு. அந்த மார்க்கம் பேரையும் சொல்லி அந்த மார்க்கத்தை தான் இஸ்லாம் சொல்லுது, அதே மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டேன்னு சொல்லுது. அதை பைபிளும் இதுவும் சொல்லவே இல்லை அப்படிங்கறது இங்க ஒரு வாதமா வச்சுக்கிறோம். மத்தபடி அவர் கேட்ட கேள்வி எல்லாமே இந்த சூரியனை பத்தி கேட்டாரு, அதுக்கு நான் ஒரே வாதம் தான் வச்சேன். என்ன சொன்னேன்? ஒரு இது விஷயத்துக்கு வெளிச்சத்தை காட்டுறோம்னு சொன்னா அது எவ்வாறு இருக்கும்? வழிக்காண்டி தான் காட்டுவோம், சரியா? அந்த வழியை தான் இறைவனோட வழியை தான் சொல்லுது, அதை தான் இறைவன் சொல்றான், இறைவன் ஒளியா இருக்கான்ட்டு, புரியுதுங்களா? அந்த இதை பத்தி பேசினாங்க, அந்த ஒரு ஜெய்தூன் இதை பத்தி, அதை நான் தெளிவா சொன்னேன். ஜெய்தூன் இது இருக்கட்டும், அது எப்படி எரியுதுங்கிறது மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். அதை இறைவன் உதாரணம் மூலமா எரியுது, இப்படிதான் எரியும், இது மூலியமா தான் எரியும் அப்படிங்கிற இது பண்றான். அதற்கான உதாரணம் இந்த மாதிரி எரியுது இல்லையா, அந்த பிரகாசம், அதுதான் இறைவனோட இது அப்படின்னு சொல்றான். இதை வச்சுக்கிட்டு அது இதால எரிஞ்சிச்சுன்னு சொன்னா அப்ப இறைவனுக்கு இது பலவீனம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இது பண்ண முடியாது, சரி? அதையும் இங்க ஒரு வாதமா வச்சு இவர் கேட்கக்கூடிய எல்லாமே இஸ்லாத்தோட வழக்கம் அப்படித்தான், அதையே வச்சு ஒரு விமர்சனம் பண்ணா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது, சரிங்களா? இதற்கான பதில் எல்லாத்துக்கும் இந்த பதில் தான், சரியா? இதை சொல்லி நம்ம இதை முடிக்கிறோம். கரண் பிரதர் ஆரம்பிக்கலாமா? ஹலோ கரண் பிரதர். ஓகே பிரதர், அவர் ஒரு நிமிஷத்துக்கு முன்னுக்கே முடிக்கிறா, நீங்க ஆரம்பிங்க. இது கடைசி சுற்று தானே, என்னுடைய கடைசி வாய்ப்பு தானே இல்லையா இது? இதுவும் கூட கடைசி சுட்டு, அதுக்கப்புறம் அவர்கிட்ட கடைசி, அதோட சரி. சரி, ஓகே, நான் ஆரம்பிக்கிறேன். டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். எனக்கு நீ அடுத்து பேச வாய்ப்பு கிடைக்காது. ஆகையால் பேசின விஷயங்களுக்கான தொகுப்புரை நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து அல்லாஹ் வந்து ஒரு பேகன் காட் அப்படிங்கிறதான விஷயத்தை நான் வைத்திருந்தேன். அதற்கு இப்போ இவர் கடைசியாக இவர் சொன்ன பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, காப்பி எடுத்தாட்டி இவங்க சொல்றாங்க. நான் என்னுடைய ஆர்குமெண்ட் ரொம்ப முக்கியமா நீங்க கவனிக்கணும். கவனிக்காம ஏதோ நீங்க சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க கூடாது. நான் என்ன சொன்னேன்னா, குரோஷிகள் வந்து காலங்காலமாக பின்பற்றி வந்து ஒரு பேகன்ஸ் ஆராதனை முறைமையை இஸ்லாம் வந்து இஸ்லாம் கூறக்கூடிய இறைவன் அங்கீகரித்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நான் சொன்னேன். அவங்களுடைய பேகன்ஸ் ஆராதனை முறைமையில ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சபா மர்வா அப்படிங்கிறதான இந்த ஓட்டம், இது வந்து இசாபு நாயிலா அப்படிங்கிறதான சிலைகளுக்காக இக்ராம் அணிந்து கொண்டு அவங்க வந்து சுற்றிட்டு வந்தாங்க. அப்போ இதுதான் அவங்களுடைய வழக்கம். அவங்களுடைய வழக்கம் இப்படி இருக்கும்போது இந்த இது மிக தெளிவான பேகன் ஆராதனை முறை. தேவன் வந்து எங்களுடைய இறைவன் எங்கேயுமே வந்து இதை அனுமதி கொடுக்கவில்லை. இப்படி இப்படி ஒரு ஆராதனை முறைமை இருக்குன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிற ஆர்குமெண்ட் நான் தெளிவா வச்சிருந்தேன். அதுக்கு இவர் சொன்ன விஷயம் என்னன்னா, காபா வந்து இப்ராஹிம் நபி கட்டினார், இஸ்மாயில் வந்து அங்க இருந்தாரு, அவங்க சொல்லி கொடுத்து அப்படின்னு சொல்றாரு. இது வந்து பிற்காலத்துல வந்து கட்டுக்கதை. இந்த கட்டுக்கதை நாங்க எதுக்கு நம்பணும்னு கேட்கிறேன். இஸ்லாத்துக்கு முன்பு, அதாவது முகமது நபிக்கு முன்பு இப்படி ஒரு நம்பிக்கை இருந்தாட்டி யாருக்கும், ஏன் இவங்களுக்கே இல்லையே.
முக்கியமான விஷயம் இந்த இந்த ஆராதனை முறைமை பின்பற்றின இவர்களுக்கு கூட இந்த நம்பிக்கை இல்லை. அவங்களே நம்பாத ஒரு கதையை அவர்கள் மீது திணிச்சு புதுசா உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. இது கெட்டுக்கதை. அவங்களே நம்பாதது. இந்த குறைஷிகளே நம்பாதது. இந்த ஆராதனை வழிபாட்டு முறை யார் பின்பற்றினாங்களோ அவங்களே நம்பல. இது இப்ராஹிம் இப்படி வந்தாரு, எங்க காபாவை சுட்டினாரு, இது என்னது புனரமைத்தாரு, ஆகார் இப்படி ஓடுனாங்க, இப்படி இவங்க நம்புனாங்களா? நம்பி இருந்த இவங்க வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. உங்களுக்கு விஷயம் புரியுது. அப்ப அவங்களுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை. இது பேகன்ஸ் ஆராதனை முறை. தேவன் வந்து இப்படி ஒரு கட்டளை, இப்படி ஒரு ஆராதனை முறையை பின்பற்றும்படிக்கு எங்கேயும் சொல்லவே இல்லை. தேவன் சொல்லும்போது உபாகமத்துல என்ன சொல்கிறாருன்னா, உபாகமம் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தருடைய கோபம் உன்மேல் மூண்டு உன்னை பூமியில் வைக்காமல் அழித்து போடாதபடிக்கு உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களின் தேவர்களாகி அந்நிய தேவர்களை பின்பற்றாதிருப்பீர்களாக. பேகன்ஸ் ஆராதனை முறைமை பின்பற்றக்கூடாது என்று மிக தெளிவாக தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருந்தார். இது யூதர்கள் பின்பற்றினதல்ல, இது கிறிஸ்தவர்கள் பின்பற்றினதல்ல, சம்பந்தமே இல்லாத குரோஷிகள் பின்பற்றின ஒரு பேகன்ஸ் ஆராதனை முறைமை அப்படிங்கிறதான விஷயத்தை பார்த்தோம். அடுத்து அல்லாஹ்வினுடைய ஒளியினுடைய உவமையை பார்த்தோம். அதுல இன்னும் சாகிர் நாய்க்கு பேசினவருடைய நிலைப்பாடு இவர் இன்னும் சொல்லவே இல்லை. அது ஏன் சொல்லல நமக்கு இன்னும் புரியல. அடுத்து அந்த ஒளியினுடைய உவமை குறித்து அல்லாஹ் எப்படி ஒளியாக இருக்கிறான், அப்படி அல்லாஹ் எப்படி எரிகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் ஒளியாக எரிவதற்கு வேறொரு சோர்ஸ்ல இருந்து எரிபொருள் வருகிறது. அதாவது ஜெய்தூன் மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெயினால் அல்லாஹ் எரிகிறான். இது ஒரு உவமை. அல்லாஹ் தன்னை ஒளியாகவும் அந்த ஒளிக்கு உவமையாட்டி சொல்றான். ஒளி எப்படி வருது அப்படிங்கிறதுக்கு உவமையாட்டி சொல்றான். ஒளிங்கிறது உவமை. அந்த உவமைக்கு உவமையாட்டி அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம். அப்போ என்ன சொல்றான், நான் சுயமாக பிரகாசிக்கிறவன் அல்ல, வேறொரு சோர்ஸ்ல இருந்து வரக்கூடியதான எரிபொருள் மூலம் தான் நான் பிரகாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ் வந்து அந்த உவமையை சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்து சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாரு. அல்லாஹ் தான் சம்பந்தப்படுத்தி பேசினாரு. அதே வசனம் நான் தன்னுடைய ஒளிக்கு உதாரணம் கொடுத்து பேசினது ஜெய்தூன் மரத்திலிருந்து வரக்கூடிய எண்ணெயின் மூலம் தான் பிரகாசிக்கிறேன் அப்படின்னு பேசினது அல்லாஹ். சம்மந்தப்படுத்தி பேசின அல்லாஹ் கிட்ட தான் நீங்க போய் பேசணுமே தவிர எங்கிட்ட பேசுகிறதுனால யாதொரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறதான விஷயத்தை நான் சொல்லிக் கொள்கிறேன். மேலும் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம். குர்ஆனுடைய 3வது அதிகாரம் 180, 57, 10 ஆகிய வசனங்கள் அடிப்படையில பார்க்கும்பொழுது, வானங்கள் மற்றும் பூமியில் இருக்கும் அனைத்துக்கும் அனந்தர பாத்தியதை அல்லாஹ்வுக்கு உரியதே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதாவது ஹெரிடேஜ்ன்னு சொல்லும்போது மூதாதையர்களுடைய சொத்து எனக்கு வருகிறதுனுடைய பேர் தான் ஹெரிடேஜ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது அப்போ அல்லாஹ் தன்னை குறித்து சொல்லும்போது ஹெரிடேஜ் மிக தெளிவான வசனங்கள் குர்ஆன் சொல்லுது. எந்த விதமான கோணலற்ற மிக தெளிவான வசனங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஹெரிடேஜ்னா ஹெரிடேஜ் தான். அதானே அர்த்தம் இல்லையா? அப்போ அல்லாஹ்வுக்கு வந்து மூதாதையர்களுடைய சொத்து அல்லாஹ்வுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற போது அல்லாஹ் வந்து குமாரனாக காணப்படுகிறான். அல்லாஹ்வுக்கு மூதாதையர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தெளிவு. அடுத்து மேலும் நம்ம வந்து 6வது அதிகாரம் 51ஆம் வசனம், 6வது அதிகாரம் 70ஆம் வசனத்தின் அடிப்படையில் அல்லாஹ் வந்து பரிந்துரை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற எவிடன்ஸை வச்சோம். அப்ப இவர் ஒரு ஹதீஸ் எடுத்துட்டு வந்தாரு. அந்த ஹதீஸ் இதுக்கு முரணா நிக்குது, இவர் மேற்கோள் காட்டக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு முரணா நிக்குது அப்படிங்கிறதான ஆர்குமெண்ட் வச்சோம். எந்த பதிலுமே சொல்லல. அதுக்கு பதிலாட்டு அல்லாஹ் பாதுகாப்பு அளிப்பவன் இருக்கட்டும், யாராவது இல்லைன்னு மறுத்தாங்களா? அந்த வசனத்துல அப்படி இருக்குது. அல்லாஹ் யாரிடத்தில் பரிந்து பேசுவானுங்கிறதா நம்முடைய கேள்வி. பாதுகாப்பு அளிக்கட்டும், பரிந்து பேசிட்டு யாரிடத்துல பேசுவான், அதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. அதான் நம்ம கேள்வி. அதுதான் என்ன கேள்வி கேட்டோமோ அதுக்கு பதிலாக வேற சம்மந்தம் இல்லாம கோல் போஸ்ட்டை மாற்றி நீங்க பதில் சொல்லுகிறது பதில் ஆகாது என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல குர்ஆனுடைய 64:8 அதிகாரத்தை மேற்கோள் காட்டி 2 பேர் இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம பேசியிருந்தேன். அதுக்கு இவர் என்ன சொல்றாரு, அதாவது இந்த வசனம், அதாவது நீங்கள் அல்லாஹ்வின் மீதும் அவருடைய தூதன் மீதும் நாம் இறக்கி வைத்த ஒளியின் மீதும் ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் இறைவனாகவும் அவர் வேறொரு இறைவனை மேற்கோள் காட்டுவதாகவும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற எவிடன்ஸை வச்சிருந்தேன். அவருக்கு எந்த பதிலுமே அவர் சொல்லவே இல்லை. அதே மாதிரி 6வது அதிகாரம் 99ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டி அவனே வானத்திலிருந்து மழை இறக்கினான், அதை கொண்டு எல்லா வகையான புற்புண்டுகளை நாம் வெளியாக்கினோம், அவன் எனக்கு 5 ரூபாய் தந்தான், அதை கொண்டு நான் மிட்டாய் வாங்கினேன்னு சொன்னா இங்க மிக தெளிவாக 2 பேர் இருக்காங்கிறது மிக தெளிவு. இதுக்கும் அவர் எந்த விதமான பதில சொல்லவில்லை. மேலும் அல்லாஹ் பிரேயர் செய்கிறான், ஜெபம் செய்கிறான் அப்படிங்கிற எவிடன்ஸை வச்சு 33, 56 அதே போல ஹதீஸ் அடிப்படையில ரியாத் அல் சாலிஹின் ஹதீஸ் 1387, திருமிதி ஹதீஸ் 2685, மேலும் அல் அடாப் அல் முஃப்ரட் ஹதீஸ் 645. இந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் அல்லாஹ் வந்து பிரேயர் செய்கிறான். அந்த ஹதீஸ்ல என்ன சொல்லப்படுகிறது என்றால், யார் எனக்காக ஒருமுறை, அதாவது முகமது நபிக்காக யார் ஒருமுறை பிரார்த்தனை செய்கிறாரோ அவருக்காக அல்லாஹ் 10 முறை பிரார்த்தனை செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குமூலம் கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்த்தோம். மேலும் பொந்தில் இருக்கும் எறும்புகளோடு கூட அல்லாஹ் வந்து சப்ளிகேட் மன்றாடுகின்றன அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். எந்த பதிலுமே நண்பர் சொல்லவில்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம
நம்ம பார்க்க முடியும். மேலும் அல்லாஹ் வந்து தனித்தவன் கிடையாது. அல்லாஹ்வுடன் படைக்கப்படாமல் சில விஷயங்கள் இருக்கிறதாகவும் இதே புகாரி ஹதீஸ் மற்றும் திருமதி ஹதீஸ் சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம். புகாரி ஹதீஸ் 75, 53 ஹதீஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது அல்லாஹ் படைப்பினங்களை படைக்கும் முன்பு ஒரு புத்தகத்தில் எழுதினான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ படைப்புங்கிற விஷயம் ஆரம்பிக்கும் முன்னாடி ஒரு புத்தகத்தில் எழுதணும்னா நிச்சயமாகவே அந்த புத்தகம் படைக்கப்படாதது அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக புரிகிறது. மேலும் திருமதி ஹதீஸ் 3109 3109வது ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது அந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னது? அல்லாஹ் வந்து நமது இறைவன் படைப்புகளை படைப்பதற்கு முன்பு எங்கே இருந்தார் என்று கேட்கப்படும் பொழுது மேகத்தின் மேல் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ படைப்பு என்கிற விஷயத்தை அல்லாஹ் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அல்லாஹ் மேகத்தில் இருந்தார் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடன் அல்லாஹ் நித்தியமானதாக இருக்கிறதாக இவர்கள் நம்புகிறது போல மேகம் நித்தியமாக காணப்படுகிறது. அப்ப அல்லாஹ் தனித்தவன் கிடையாது அப்படிங்கிற ஆர்குமெண்ட் நம்ம வச்சோம். எந்த பதிலுமே வரல. அதே போல அல்லாஹ்வினுடைய அறியாமையை நம்ம மேற்கோள் காட்டி பேசியிருந்தோம். அதாவது ஒரு குருடனுக்கு தெரிந்தது கூட அல்லாஹ்வுக்கு தெரியவில்லையே அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மேற்கோள் காட்டி வைத்திருந்தோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னா, அது அல்லாஹ்வினுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அல்லாஹ் வந்து தப்பா வசனம் இறக்குவாரு. இவங்க மனிதர்கள் வந்து சரி பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அல்லாஹ்வினுடைய பலவீனம். இதுதான் இழுக்கு. அதாவது இது வந்து அதாவது மனிதர்கள் தேவன் மனுஷனாக வருவார் அப்படின்னு சொல்றதே தப்பான விஷயம் அப்படின்னு சொன்னா, இது அதை விட எவ்வளவு பெரிய தப்பா இருக்கிறது. உங்களுடைய வார்த்தைக்கு நீங்கள் முரண்பட்டு பேசுறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வைத்திருந்தோம். எந்த பதிலுமே வரவில்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க முடியும். அடுத்து மூசாவுக்கு தெரிந்தது கூட அல்லாஹ்வுக்கு தெரியவில்லை அப்படிங்கிறதுக்கான லாஜிக்கான கேள்வி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, மூசா நபி அல்லாஹ்வை குறித்து எப்படி நம்பினார் அப்படிங்கிறதா என்னுடைய முக்கியமான கேள்வியா இருந்தது. அதுக்கு இவர் பதில் சொல்லவே இல்ல. அதாவது அவர் மூசா நபி என்கிறது ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தினுடைய ஒரு இறைதூதர். அந்த சமுதாயத்தை நேர்வழி காட்டக்கூடியவர். அப்ப அவருக்கு இறைவனை குறித்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? என்னுடைய இறைவன் ஒரு விஷயத்தை சொன்னால் அதுதான் கரெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கணும். ஆனா மூசா நபி அப்படி ஒரு முடிவுக்கு வரவில்லை. அப்படி ஒரு முடிவுக்கு வராததை அல்லாஹ் வந்து மூசா நபியை கண்டிக்கவும் இல்லை. அப்படியானால் இதிலிருந்து என்ன புரிகிறது? மூசாவினுடைய நம்பிக்கை மிகச் சரியாக காணப்பட்டது. அல்லாஹ்வினுடைய அறிவு குறைபாடாக தான் காணப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்தில் தெளிவாக நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. காரணம், மூசா நபி என்ன நினைத்தாரோ அதன்படி தான் அல்லாஹ் வந்து செயல்பட்டும் இருக்கிறான். எப்படி ஆரம்பத்தில் இருந்து என்னது 50 வேளையாட்டு 50 வேளை தொழுகை குறைத்து கொடுக்கக்கூடிய விஷயம் மூசா நபியினுடைய செயல்பாட்டின் மூலம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்த்தோம். எந்த பதிலும் வரவில்லை. அதே போல மூசா நபி அல்லாஹ் வந்து மூசா நபியிடம் பலவீனமாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வச்சிருந்தோம். அதுக்கு இவர் சொன்ன பதில் என்னன்னா, அது விதிவிலக்கு அப்படிங்கிற ஒரு பதில சொன்னார். விதிவிலக்குங்கிறதுக்கு இவர் ஆதாரம் மட்டும் மேற்கோள் காட்டின பைபிள் வசனம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்திரீனிடத்திலிருந்து பிறக்கிற மனுஷன் எந்த மனுஷனும் சுத்தவான் இல்லையே, ஆனா இயேசு சுத்தவான் என்று பரிசுத்தர் என்று பைபிள் சொல்லப்படுகிறது. அப்ப இது விதிவிலக்கான நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. அதே மாதிரி தான் இங்க விதிவிலக்காட்டு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஃபைன், நம்ம அப்படி இப்ப எடுப்போம். இந்த சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் வருது? யார் மலக்குகளுக்கு விரோதியா இருக்கிறானோ அவன் அல்லாஹ்வுக்கு விரோதியா இருக்கிறான் அப்படின்னு குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் போட்ட கட்டளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதில் எந்த குறைகளையும் அபிஷேக் இன்னும் ஒரு ஏற்படுத்த நிமிடம். ஓகே. எந்த விதமான குறைகளையும் ஏற்படுத்த மாட்டார்கள் என்று சொல்லக்கூடிய விஷயத்து இருக்கிறது. அப்போ இந்த வசனங்களை மீறி மூசா நபி என்ன செய்கிறார்? அ இது அடிச்சு அல்லாஹ் அனுப்புன ஒருவரை அடிச்சு அனுப்புறார் அப்படின்னா, நபிமார்களுக்கு இது இறைதூதர்களை வந்து எப்படி வேணாலும் இடப்படலாம். அல்லாஹ் வந்து மதிக்காமலே இருக்கலாம். அல்லாஹ் ஒருவரை அனுப்புனாருன்னா அனுப்புனவருக்கு மதிப்பு கொடுத்திருக்கணும். அத உயிரை கைப்பற்ற அந்த மலக்க வந்து கண் பிதுங்குற அளவுக்கு அடிச்சு அனுப்புறாருன்னா, அல்லாஹ்வை 10 பைசைக்கு கூட மதிக்கல அப்படிங்கிறது இந்த இடத்துல தெளிவாகுது. இது எப்படி விதிவிலக்கா எடுக்க முடியும்? அப்போ நபிமார்கள் அல்லாஹ் வந்து மதிக்காமல் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்ல வாரீங்களாங்கிறத நீங்க தெளிவுபடுத்தணும். அதே போல அல்லாஹ் வந்து சைத்தானுடைய அல்லாஹ் வந்து வாக்குறுதி கொடுக்கிறார். நபி வந்து வழி தவறி போகவே இல்லை. சைத்தான் கூட எந்தவித தொடர்புகளிலிருந்து வாக்குறுதி கொடுக்கும் பொழுது இல்ல, அந்த வசனத்தை ஊடுருவி கொண்டு சைத்தான் வந்து குர்ஆனுக்குள்ளே புகுந்திருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தை மேற்கோள் காட்டியிருந்தேன். எந்த பதிலுமே வரல. தப்ரானி ஹதீஸ் 12450 அல் பஸார் அபிஷேக் முடிச்சிருச்சு. ஓகே. ஓகே பிரதர், நீங்க துவங்கலாம். இதோட டைம் லாஸ்ட் முடியுது. சரி, ஓகே. லாஸ்ட் உரை. சரி, இப்போ நான் வந்து குர்ஆன் தொகுக்கப்பட்டதை வந்து நான் தெளிவுபடுத்தினேன். சரிங்களா? இதில் வந்து நான் ஃபுல்லாக நிரூபித்து காட்டினேன். குர்ஆனில் எந்த ஒரு இடைச்சர்களும் இல்லை. அதோட ஓசை கூட இந்த இடத்துல கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி தான் உச்சரிக்கணுங்கிறதுக்கும் எல்லா புத்தகமும் இருக்குது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம இது பண்ணோம். அதே மாதிரி புகாருக்கு எந்த செய்தியாக இருந்தாலும் மூதப்பிரதி இருக்குது. எந்த ஹதீஸையும் நம்ம எந்த இடைச்சர்களும் பண்ண முடியாது. எப்படி இடைச்சல்கள் பண்ணாலும் அதை 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்தணும். சரிங்களா? இப்போ இஸ்லாமியோட அடிப்படை எவ்வளோனா இவ்வளோ தெளிவாக இருக்குது. சரிங்களா? அப்ப நம்ம என்ன கேள்வினா, இங்க இதுதான் இறைவேண்டுதலுக்கான ஆதாரம். ஏன்னா கிறிஸ்தவத்துல நம்ம பார்க்க எவ்வளவு சொல்றாரு, பவுல ஒரு கருத்தை அடிச்சு விட்டு போறாரு. கருத்தர் சொல்லாம ஏன் அபிப்பிராயத்தை சொல்றான் அப்படின்ட்டு. அதுவும் அந்த விதத்துல இருக்கதான் செய்யுது. ஹலோ. இது முடிவரை. புதிய ஆர்குமெண்ட் வைக்க முடியாது. சரி, ஓகே.
புரியுதா? அப்ப இப்படி இருக்கக்குள்ள இதுல நம்ம என்ன தெரியுதுன்னா, வேற எப்படிதான் பாதுகாக்க முடியும்? ஒரு இறைவேதனா அது இப்படி பாதுகாப்புக்கு உட்பட்டது இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இஸ்லாத்தோட குர்ஆன் ஹதீஸ் ஒரு சான்று. அப்ப இதையும் தாண்டி வேற எப்படிதான் பாதுகாக்கிறதுனா, இறைவனே நேர்ல ஒவ்வொருதும் காட்சி அளிச்சாதான் உண்டு. அந்த மாதிரி தான் நம்ப முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அதற்கான முகாந்திரம் இல்லைன்னு சொன்னா, இந்த சட்டங்கள் இந்த சங்கிலி தொடர் இருக்கு இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட இருந்து இறைவன்ட்ட அந்த சங்கிலி தொடர் இதுதான் வரலாற்று சான்று. ஒவ்வொரு 5 லட்சம் மக்கள் பாதுகாக்கப்பட்டது இதுதான். சரியா? அப்ப இதுவே ஒரு சான்று. இது இறைவேதம்ங்கிறதுக்கு. அதே மாதிரி நான் நிறைய காரணங்கள் சொன்னேன். அது எல்லாமே பாத்தீங்கன்னா இது இறைவேதம் தான் அப்படிங்கறத நிரூபிக்குது. முகமது நபி படிக்க தெரியாத ஒருத்தங்க இவ்வளவு இட்டுக்கடி இருந்தாங்கன்னு சொன்னா எல்லாத்துலயும் மாட்டியிருப்பாங்க அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தணும். சரியா? சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப அடுத்து அந்த இப்ராஹிம் நபி பத்தி பேசினாரு. சரி, அதை இப்பயுமே அவர் திருப்பி அந்த சான்றை வைக்கவே இல்லை. இதுல இருந்து அவர் அந்த சான்றை எடுத்தாருங்கிறது தான் நம்ம கேள்வி. புரியுதா? அவங்க அந்த மாதிரி ஓட்டுனது எல்லாமே இருக்கட்டும். நான் தான் தெளிவா சொன்னேன். இறைவன் அந்த கோட்பாட குர்ஆன்ல தான் சொல்றான். இங்க குர்ஆனை வச்சுதான் பேசி ஆகுது. சரியா? குர்ஆனை வச்சு பேசக்குள்ள குர்ஆன் அங்க ஒரு இதை கத்து கொடுத்திருக்கான். எப்படி வணங்கணுங்கிறதையும் இறைவன் கத்து கொடுத்திருக்கான். அந்த மாதிரி வணங்கிட்டு வரக்குள்ள அவங்க சிலையை வச்சுட்டாங்க. அப்ப ஒன்னும் அந்த காபாக்குள்ள போகல. இப்ராஹிம் இஸ்மாயில் சிலையை அவங்க வச்சதா தான் அந்த செய்தி வருது. அவங்களே எந்த அறிவிப்பாளர் அந்த மாதிரி அறிவிக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களோ, அந்த அறிவிப்பாளர் தான் அறிவிக்கிறாங்க. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி வந்து அந்த அம்பு எறிகிறவங்களா அவங்க வச்சிருந்தாங்கன்ட்டு. அப்ப அதோட கூட சொன்னாங்க, அவங்க என்னைக்குமே அந்த மாதிரி குறிப்பாக்குறவங்களா இருந்தது இல்ல அப்படின்ட்டு. சரியா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அவங்களையும் இவங்க பிற்காலத்துல சிலை வழிபாடு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வணக்க முறையோட கலந்துருச்சு. அதான் அல்லாஹ் சரிப்படுத்தினாங்க. அப்படி சரிப்படுத்தலன்னு சொன்னா அதற்கான சான்றை நீங்க உடனே தெளிவா நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னும். சரியா? அவங்க அதை சொல்லல. மேற்படியா வந்து இது திருப்பியும் அதையே தான் சொன்னாரே தவிர இது வந்து சேர்க்கப்பட்டதுதான். இது நாங்க தான் அதை நம்பவே இல்லையே அப்படின்னு தான் சொன்னாங்க. புரியுதா? இங்க குர்ஆன் நம்பிக்கைன்னா குர்ஆனை தான் பேசியாவது குர்ஆன்ல உள்ள வசனத்தை காட்டியாச்சு. சரியா? அடுத்து மூதாதையரை பத்தி சொன்னாரு. இந்த மாதிரி மூதாதையர் வந்து வாரிசா இருந்ததுதான் அப்படின்ட்டு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க ஒரு ஆதாரத்தை காட்டணும் அதுக்கு. எப்படின்னா வாரிசு மட்டும்தான் அந்த மீதம்னா அது வாரிசா இருந்தா மட்டும்தான் மீதம் வருமா அப்படிங்கறத காட்டணும். இறைவன் இப்படிதான் ஏற்படுத்தியிருக்கான். இந்த உலகத்துக்கு இறைவன் எப்படி ஏற்படுத்தினா, மீதம்னா வாரிசு மூலமா வந்தான்னா அதை அப்படியே ஏற்படுத்தியிருக்கான் இறைவன். மத்தபடி அந்த வாரிசுனா என்ன அர்த்தம்? மீதம்னு அர்த்தம். அதுதான் அதோட பொருள். அதுதான் மீதம். அதுக்கப்புறம் அந்த முடிவுரை எல்லாமே அந்த பொருள் அடங்கும். நீங்க தமிழ்ல ஒரு விளக்கத்தை வச்சுக்கிட்டு இப்ப உதாரணத்துக்கு நீங்க இன்னொரு விஷயம் கூட ஜாகிர் நாயகை பத்தி சொன்னீங்க. இதுக்கு என்ன அவர் சொல்லவே மாட்டாரு அப்படின்ட்டு. சரி, நீங்க என்னன்னா அந்த அரபில காட்டுங்க. அவர் அந்த மாதிரி 2 விளக்கம் சொன்னாங்களா? அரபிலங்கிற சாரி இங்கிலீஷ்லயே பேசினார்ல. அந்த இங்கிலீஷ் மூலத்துல அவர் அந்த மாதிரி சொல்லல. அந்த மாதிரி காட்டுங்க. அப்பயே நான் சொன்னேன். நீங்க வாதம் வைக்க கூடாது. நீங்க முடிவுரை தான் சொல்லணும். நீங்க என்னெல்லாம் பேசியிருக்கீங்கன்னு. சரி, சரி. அவரு அந்த மாதிரி சொன்னாரு. அப்ப தப்பா சொல்லிட்டீங்களா? அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. நான் திருப்பி இதுக்கு முன்னாடியே நான் தெளிவுபடுத்தினேன். 2 விளக்கம் அதுக்கு இருக்கு அப்படின்ட்டு. நீங்க எப்படி இந்த ஒரு விளக்கத்தை செட் பண்ணுவீங்க? எந்த விளக்கம் சரியா இருக்கோ அதுதான் செட் பண்ணணும். அப்படின்னு நம்ம இது உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒண்ணு சொல்றேன். இறைவன் வந்து சொல்றான், மூசா நபிட்ட சொல்றான், நபியே நீங்க அந்த கபர்ல நிக்காதீங்க. அலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். சரியா? கபர் மேல நிக்காதீங்க. கபர்ல நிக்காதீங்க அந்த இணை வைப்பாளர்கள் கிட்ட அப்படின்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு அலான்னா மேலேண்டும் அர்த்தம் இருக்கு, அருகில்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இந்த வசனத்துக்கு எங்க வைப்போம்? அருகிலுங்கிறது தான். அதே மாதிரி நெருப்புல மூசா நபி நிக்கக்குள்ளயும் அலாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். நெருப்புல அருகே நின்றாங்க அவங்க அப்படிங்கிறது தான் அதுக்கான பொருள். நெருப்பு மேல நின்றாங்கன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா? அது நம்ம குடுக்கறத பொறுத்து தான். அப்ப நீங்க இந்த மாதிரி கொடுத்து ஜாகிர் நாயகம் அப்படி சொல்லல. அவர் இங்கிலீஷ் இதை போட்டு நீங்க பாத்துங்க. இங்கிலீஷ்ல அப்படி சொல்லல. அடுத்து இந்த மூதாதையர் சொன்ன மூதாதையர்னா மீதி உள்ளதுன்னு தான் அர்த்தம். தமிழ்ல நீங்க ஒரு பொருளை வச்சு தமிழ்லயுமே அதான் அர்த்தம். மீதி, பாக்கி, புரியுதுங்களா? இந்த மாதிரி தான். இது எல்லாமே மீதி யாருக்கு? யாருக்கு சொந்தம்? எல்லாமே இறைவனுக்கு தான் சொந்தம். சரியா? அப்ப அதையும் நமக்கு தெளிவுபடுத்திக்கணும். அதுதான் சொன்னான்ட்டு. அப்புறம் அந்த பரிந்துரையை பத்தி கேட்டிருந்தீங்க. பரிந்துரைக்கே நான் தெளிவா சொன்னேன். அது அல்லாஹ்வுடைய தூதர் தெளிவுபடுத்திட்டாங்க. ஒவ்வொருத்தவங்கட்டையும் அவங்க பரிந்துரை கேட்கட்டும். நீங்க அந்த விளக்கமே வச்சுக்கங்க. இருந்தாலும் இறைவனோட பரிந்துரை எதுன்னு இங்க தெரியாம இருக்கு. அப்ப தெளிவுபடுத்திட்டாங்க. இறைவனோட பரிந்துரை இதுதான். அது இறைவனே செயலால செஞ்சு காமிச்சிட்டான். அப்ப நீங்க பரிந்துரைன்னா இன்னொரு ஆள்கிட்ட தான் ரெக்கமெண்ட் பண்ணணுங்கிற மாதிரி நீங்க சொல்ல வந்தீங்க. ஆனா இறைவன் அந்த இடத்துல அப்படி சொல்லல. இறைவன் தனக்குத்தானே ஒரு இதை போட்டுக்கிட்டான். அதனாலதான் நான் ஒன்னொன்னு தெளிவுபடுத்தினேன். இறைவன் தனக்குத்தானே விதியை போட்டுக்குவான். அது நம்ம இறைவன் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. அவன் நாடுறதுதான் சட்டம். நம்மளுக்கு எப்படி தெரியுது? நம்ம மைண்ட் செட்ல இறைவன் இப்படிதான் நம்மள படைச்சு வச்சிருக்கான். தனக்கு தானே போட்டுக்கிட்டா அது இன்னொரு ஆளை நம்ம சார்ந்திருக்கிற மாதிரி தான் இருக்கு. நம்ம மைண்ட்ல செட் பண்ணப்பட்டதுனால நம்மளுக்கு இறைவனோட அளவுகோலும் நம்மளோட அளவுகோலும் ஒண்ணு கிடையாது. அதுதான் அந்த ஹதீஸ் எடுத்துட்டு வந்தேன். இறைவன் வந்து என்னுடைய கோபம் என்னுடைய கருணை என்னோட கோபத்தை மிந்தி விட்டது அப்படின்னு இறைவன் தனக்கு தானே விதியை போட்டுக்கிட்டான்ட்டு. சரிங்களா? அதனாலதான் நான் சொன்னேன். அடுத்து திருப்பி அந்த மூசா நபி தான் பேசினாரு. மூசா நபி இப்படி சொன்னாங்கன்ட்டு நான் கேட்கிறேன். இப்ப இறைவன் சொல்லக்கூட சொல்றான். அந்த குர்ஆன்ல வந்து நம்ம மலைகள்ட்டையும் இதையும் எடுத்து அமானிதத்தை எடுத்து காட்டணும். அது ஏற்க மரத்தை அஞ்சுச்சுன்ட்டு இதையும் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இதே அதே மாதிரிதான். அது பிரார்த்தனை பண்ற மாதிரி தான். இப்ப மூசா நபி வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை மறுக்கணும்லாம் சொல்லல. முடியாதுன்ட்டு அவங்க அறியாமையை வெளிப்படுத்துறாங்க அங்க. புரியுதுங்களா? அதையும் இறைவன் ஏத்துக்கிறான். இறைவன் அதே மாதிரி செட் பண்ணியிருக்கான். அதுதான் அந்த ஹதீஸோட. அதான் நான் திருப்பியுமே சொன்னேன்.
கடைசியில அவங்க இருந்து நம்ம ஏற்படுத்தினதே அவங்க இது பண்ணிக்கிட்டாங்க, அடைஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறது இறைவன் சொல்றான். ஹதீஸை கீழே படிங்கன்ட்டு. இன்னொரு தபுரானி அந்த ஆள் இதுல சொன்னாரு, அது இட்டு கட்டப்பட்ட செய்தி. அதற்கான தெளிவான சண்டை நம்ம விவாதம் முடிஞ்சாலும் எடுத்து வைப்போம். சரியா? இன்னொன்னு அந்த வசனத்துல சொன்னீங்க, அந்த 6:19 அதாவது ஓரிரு கொள்கையை பத்தி 53 ஓரிரு கொள்கையை பத்தி பேசுது. 18 ஒண்ணு பேசிட்டு 19 சிலை உள்ள வருதுன்ட்டு. அதுக்கு வசனம் எந்த சம்பவத்தை பத்தி பேசப்பட்டது, அதோட கீழே எந்த சம்பவத்தை பத்தி பேசப்படுது, ரெண்டும் வேற வேற சம்பவம் அப்படிங்கறது அங்க தெளிவாவே இருக்கு. நீங்க கீழே உள்ள வசனத்தை, அது கீழே உள்ள வசனத்தை நீங்க படிச்சீங்கனாலே தெரியும். சரியா? சரி, அடுத்து பிரார்த்தனை பத்தி சொன்னேன். நான் அதான் சொன்ன பிரார்த்தனை, இறைவா உன்னையே வணங்குகிறேன், உன்னுடைய உதவி தெரியும். இந்த மாதிரி எல்லா கேள்வியும் நீங்க வரம் தான். நான் சூரத்துல் ஃபாத்திஹால இருந்தே எடுத்து காட்டினேன். இஸ்லாமியோட ஸ்டைலே இப்படித்தாங்க, அப்புறம் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்ட்டு. சரியா? அடுத்து இந்த ஒளி இதை பத்தி சொன்னாங்க, இறைவன் இதா இருக்கான்ட்டு. அதுக்கும் நான் தெளிவாவே சொன்னேன். இப்ப ஒளியை பத்தி நீங்க இறைவன் ஒளியா இருக்கான். எப்படி? இப்ப இருட்டு தெரியல, இப்போ இருட்டா இருக்கு, எதுவும் பாதை தெரியலன்னா இப்போ ஒளியா இருந்தா இதுதான். புரியுதுங்களா? அதைத்தான் இறைவன் சொல்றானே தவிர வேற ஒண்ணும் இல்ல. அந்த உதாரணத்துக்கு தான் இறைவன் சொன்னா, மூல ஒளி இறைவனோட ஒளின்னு தான் சொல்றான். சரியா? இப்ப நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காண்டி இறைவன் ஒரு ஜெய்துன் உதாரணம் காட்டுறான். அப்ப அதை காட்டினான்னு சொன்னா, அதற்கு என்ன மூலப்பொருள் தேவைப்படுதோ அதை நம்ம எப்படி விளங்கி வச்சிருக்கோமோ அப்படி சொன்னாதான் தெரியும். அப்ப இறைவன் தெளிவா சொல்றான், ஜெய்துன் என்ன அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நம்மளுக்கு புரிய வைக்கிறான். மற்றபடி அந்த மூல ஒளி விளக்கவே இறைவன் தான் இருக்கான், இறைவனோட சொல்ற ஒளி தான் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொன்னோம். அதுக்கு பதிலா அதையே நம்ம திருப்பி சொல்லி கொள்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா அல்லாஹ் நம்புங்க, அடுத்து இந்த ஒளியை நம்புங்கன்னாங்க. அது இறைவனோட வேதம் தான், வேதத்தை தான் அது குறிக்கும். அது அல்லாஹ் தெளிவுபடுத்திருக்காங்க. ஹதீஸ் இருக்கு, நான் ஹதீஸை எடுத்து போடுறேன். உங்களுக்கு இப்ப தேடி எடுக்க முடியாது, நான் எடுத்து போறேன். அதுக்கு தெளிவான ஹதீஸ் இருக்கு அந்த வசனத்துக்கு. சரியா? அதையே நம்ம பாக்குறோம். அதான் அந்த ஏன் ஒளின்னா என்ன, அது வழி காட்டுறது, இறைவனை எப்படி ஏறதுக்கான வழி எதுலதான் இருக்கு, வேதத்தெல்லாம் இருக்கு. இறைவனே துறவான சொல்ல என்ன சொல்றான், உங்களுக்கு இரு வழிகளை காட்டுறோம், எது சரியான வழி எது தவறான வழின்ட்டு. ஏன்னா மனுஷனுக்கு எது சரி தப்புன்னு தெரியாது. ஒருத்தவன் இது சரின்னு நினைப்பான், இன்னொருத்தவன் இது சரின்னு நினைப்பான். இங்க இறைவன் தான் எது சரியான வழிங்கிறத இறைவன் தான் தீர்மானிக்கணும். அதுதான் இறைவன் சொல்றான், பிரித்து காட்டக்கூடிய 2 வழி இந்த குர்ஆன் சொல்லுது, இறைவனை எப்படி அடையணுங்கிறதையும் சொல்லுது அப்படிங்கிறது. அப்ப அதுவும் இதைத்தான் குறிக்கும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அடுத்து இந்த குருடன் இதுக்கு வந்தாங்க, அதான் நான் திருப்பியுமே சொன்னேன். நீங்க இந்த மாதிரி இட்டு கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்க வாதம் வருது. அதுல இருந்து இப்படி உடனே இறங்கும் அப்படின்னு கேக்குறீங்க. லேட்டா இறங்கினாலும் உடனே என்ன அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரியா? இப்படி நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு இப்போ மோசே சொன்னார்ல, மோசேக்கு ஒவ்வொரு இறைத்துதருக்கும் ஒவ்வொரு கட்டளைகளை இறைவன் கர்த்தர் கொடுத்தாரு. சரியா? அப்படி கொடுத்தாருன்னு சொன்னா, அவர் ஒரே இதாவே மனுஷனுக்கு இனிமே இதாண்டா சட்டம், எப்போதுமே உலகம் அழியிறவரையும் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். ஏன் படிப்படியா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு சட்டத்தை கொடுத்தாரு, ஏன் அந்த மாதிரி கொடுத்தாரு, அதுவும் நம்ம கேள்வியா வைக்கிறோம். புரியுதுங்களா? இப்ப இதுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தான் அது எல்லா பதிலும். சரியா? அது இதுக்கு பொருந்தும். அப்ப நீங்க எப்படி எடுக்கிறீங்க, இறைவனுக்கு என்னென்ன கொடுக்கணும், எப்ப கொடுக்கணும், எது கொடுக்கணுங்கிறது இறைவனுக்கு தெரியும். அதனாலதான் இறைவன் பண்ணா. இப்ப ஜீசஸ் கிறிஸ்து பாவத்துக்காண்டி தான் மறிக்க வராருன்னு இறைவன் சொன்னா, அந்த நூற்றாண்டுல தான் அவர் வருவாரு அப்படின்னு இறைவன் சொன்னா, அதை முன்னாடியே அவர் கொடுத்துருக்கணும் எல்லா மக்களுக்காண்டியும். புரியுதா? இதுக்கு முன்னாடி உள்ள சமுதாயத்துக்கும். கடைசியில இந்த இதுல இப்படிதான் வருவாரு, இப்படிதான் மறிப்பாருன்னு இறைவன் முடிவு பண்ணா அது அவ்வாறுதான் நடக்கும். சரியா? அப்ப அதே மாதிரிதான் இதுவும். இறைவன் என்ன ஒரு வசந்த மாற்றினாலும் எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் இதான் நடக்குங்கிறத நம்ம தெளிவுபடுத்தும். இந்த மாதிரி நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கும் நான் பதிலும் இதுதான். சரியா? சரி, அப்ப இந்த மூதாதையரை பத்தி, மூசா நபியை பத்தி சொன்னீங்க. மூசா நபி இந்த மலக்குமார்கள்ட்ட கேட்பாங்களான்ட்டு, மீற மாட்டாங்கன்னு. அதை நான் தெளிவா சொன்னேன், விதிவிலக்குண்டு. அதுக்கு நீங்க ஒரு சுய விளக்கம் கொடுத்தீங்க, அதுதான் நம்மளால தாங்க முடியல. ஏன்னா அது ஸ்திரீன் இடத்துல பிறப்பது எப்படி, அடுத்து இந்த உபாகமம் போனீங்க, அதுக்கு எந்த இணையும் இல்லைன்ட்டு. புரியுதுங்களா? இப்ப என்ன கான்செப்ட்னா, இப்ப ஸ்திரீனிடத்தில் சுத்தமா இருப்பது எப்படி, ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் சுத்தமா இருப்பது எப்படின்னா, அது இறைவன் சொன்ன, கர்த்தர் சொன்னதுதான். சரியா? இப்ப எந்த ஒரு இதுவா இருந்தாலும் இந்த ஒரு வசனம் போதும். இந்த வசனத்துல இந்த கருத்துக்கு இடம் இல்லைங்க. உங்களுக்கு என்ன ஒரு நிமிஷம், இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொன்னா நீங்க வேற வாதம் வைக்க தேவையில்ல. இந்த இது யார் தான் சொன்னா, கர்த்தர் தானே சொன்னாரு. அப்படி இருக்கவும்ல இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாருன்னு சொன்னா ஒரு அசுத்தமான ஆளுதான் அப்படிங்கறது நம்ம சொல்லாமா இல்லையா? அதுதான் என் கேள்வி. அப்ப நீங்க எப்படி விளக்கம் வைக்கிறீங்க அதுக்கு? அதுதான், நீங்க எந்த வசனத்தெல்லாம் மேற்கோள் காட்டலாம், இந்த செப்பரேட்டான இந்த ஒரு வசனம் நின்று பேசுங்க. அதுக்கு என்ன மாற்று விளக்கம் கொடுக்குறீங்களா இல்லையா? விதிவிலக்கு ஆகுதா இல்லையா அந்த இடத்துல? அதுதான் கேள்வி. இங்க ஏன் அடுத்தடுத்து தாவுறீங்க? இது விதிவிலக்கு, இதுதான். அதே மாதிரிதான் இதுவும் விதிவிலக்கு. சரியா? நீங்க மத்தபடி இப்படி மூசா நபியை இறைவன் மீறினா, அப்படி இது பண்ணா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எல்லாத்துக்கும் இறைவன் ஒரு விதிவிலக்கு வச்சான்னு சொன்னா மலக்குகள் விஷயத்துல அது விதிவிலக்கு அவ்வாறே நடந்தே தீரும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய பதில். இப்ப நீங்க கேட்ட எல்லா கேள்விக்கான பதில் இதுதான். சரியா விளங்கி கொள்ளாத ஒரு விளைவு தான். புரியுதுங்களா? இப்ப நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணது என்னன்னா, பைபிள் படி வைக்கல. இல்லாட்டி பைபிள் படி இதுக்கான கேள்வியை நம்ம கேட்டிருப்போம் ஒவ்வொரு விஷயத்திலையும். சரியா? அதையும் இங்க தெளிவுபடுத்துறோம். இப்ப அதே மாதிரி இந்த தபுரானி விஷயம் தான் நான் நோட் பண்ணது. அது இட்டு கட்டப்பட்ட செய்தி. டைம் முடிஞ்சா? சரி, ஓகே. இதோட விவாதத்தை முடிச்சுக்கிறேன். ஓகே பிரதர். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.